பொதுவாகவே ஜான் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா கட்சிக்காரங்களோட தொடர்புல நீங்க போகாதீங்க. ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் அவங்கலாம். பிரதர் நீங்க ஒன்று பாத்தீங்களா, ஒரு கத்தி குத்து சம்பவம் நடந்திருக்கு, அது உங்களுக்கு கூட நடக்கும் பிரதர். ஏய் என்னையா நீ பேசுற? இந்த கட்சியில இருக்கிறவன் எதுக்கு என்னது கத்தியில கொலை மிரட்டல்? அதுதான் அவர் பேசுவாருங்க. அவரு அப்படி இருக்கக்கூடிய ஜானை எப்படி கட்சிக்குள்ள இயங்குறதுக்கு புஷி அலோவ் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தான் இணைஞ்சுதான் பயணிச்சாகணும்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த ஸ்டேஜை கொண்டு வந்தவர் விஜய் தானே? இல்ல இல்ல, இந்த கட்சி நிர்வாகிகளாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பேச்சாளர்கள், இந்த மாதிரி செய்தி தொடர்பாளர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியம் ஒன்று கொடுத்தீங்கன்னா தான் நீங்க நினைக்கிற லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு கட்சியாக இது முதல்ல இருக்கும். இந்த ஸ்ட்ரகிள் இப்ப யூடியூப்ல உட்காந்து மீடியால உட்காந்து பேசுற எல்லா பசங்களும் அனுபவிக்கிறாங்க. நிச்சயமா அனுபவிக்கிறாங்க. எனக்கு விஜய் மாசம் மாசம் இவ்வளவு கொடுக்குறான்னு சொன்னா உண்மையிலே நான் சந்தோஷப்படுவேன். நீங்க விஜயை பார்த்திருக்கீங்களா சார்? நான் பார்த்திருக்கேங்க. இப்ப ஜனநாயகன் டீசர் வந்துச்சுல்ல, ரத்தம் தோய்ந்த கத்தி. பொய் சொல்றீங்க. இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்திட்டு இருக்காரு, ஒரு பாஸ் கொடுக்கறது எதுக்கு அவர் கொடுக்கணும்? அம்பேத்கர் விழாவுக்கு அவர் தான் பாஸ் கொடுத்தாரு, ஜனநாயகனுக்கு அவர் தான் பாஸ் கொடுப்பாரு. இந்திரகுமார் பேரலை ஓகே சோஃபா பாஸ். சரி போச்சு, ஒரு 1500 ஜானுக்கு என்னைக்குமே வந்து நாம் தமிழர் கூட எப்படியாவது கூட்டணிக்கு போயிடணுங்கிற அவரோட முழு நேர ஆசை. இது என்ன புது குண்டாரு? எப்போ அவர் ஃபர்ஸ்ட் அவர் வந்து, ஏன்னா நாம் தமிழருக்கு தான் அவர் இன்னைக்குமே விசுவாசியா இருக்காரு. இல்லைங்க, அது என்னமோ ஈகோ சண்டைன்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ஈகோ சண்டை ஒன்று பெருசா இருக்கு. விஜய்க்கு யாரால பஞ்சாயத்து ஏற்பட்டுச்சு? 2 பஞ்சாயத்து ஏற்பட்டுச்சு. ஒன்று தலைவா, டைம் டு லீடு. இன்னொன்னு தலைவி, இன்னொன்று வந்து ஜெயலலிதா. அதேதான் அண்ணன் வந்து நம்ம கால் தான் பொறுப்பு கொடுப்பாரு. அதான் சன்னிதானம். இன்னைக்கு போஸ்டிங்ல இருக்கக்கூடிய பலரும் அவருக்கு வந்து அந்த ஆமா சுயமரியாதை அதுக்கெல்லாம் எந்த வேலையுமே இல்லை. விழ மறுத்தால் இங்க பேரலையில் உட்காந்து பேசிட்டு இருக்காவோ என்னவோ. அதே மாதிரி எம்எல்ஏ சீட் வேணா 2 கோடி ரூபா டெபாசிட் கட்டிருக்கேன். இப்பயே யாரு வாங்குறா பணத்தை? விஜய்க்கு தான் 200 கோடி ரூபா சம்பளத்தை வேணும்னு. உண்மையில இதுக்கு விஜய்க்கு சம்பந்தமே இருக்காதான் நான் நினைக்கிறேன். எதுக்கு விஜய்க்கு தான் சம்பந்தம் இருக்கு, கட்சிக்கு அவருக்கு. மாநாடு அதற்கு பிறகு இந்த கல்விக்காக அவர் செய்யற விஷயங்களை தாண்டி விஜய் அவர்களுடைய பணம் இதில் செலவழிக்கப்படுகிறதா அப்படிங்கிறது தெரியல. சில பேர் சொல்லும் போது ஆந்த ஒரிஜினல் தான் செலவு செய்யறாரு. பொதுக்குழுல கணக்கு வழக்கு தாக்கல் பண்ணணும்னு இருக்கா இல்லையா, அஜெண்டா இருக்கா இல்லையா, எங்க தாக்கல் பண்ணாங்க? அடுத்த நாள் 9 டிபேட்டு கொள்கையை படிக்க உடனே அட்டன் பண்ணி வந்திருக்கு. நான் யானையை வச்சு அம்பேத்கர் கதையெல்லாம் சொல்லி அதுலதான் பிஎஸ்பி கேஸ் போட்டான். ஸ்டார்ட் பண்ணுறோம். சிரிச்சுக்கிறாண்டி. ஓகே, கணத்தை இதை எடுத்ததான் இன்றைய இந்த உட்கார்ந்து பேசுவோம் எபிசோடுக்கு சொல்லு. முதல் முறையாக எங்களோட சோர்ஸ் நேரடியா வந்திருக்காருன்னு சொல்லு. ஆனா பாக்குற பலரும் அவங்க கட்சிக்குள்ள அதுதான் அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. சோர்ஸ் என்னுடைய சோர்ஸ் அவர் தான் அப்படின்றது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த தாவேக்கா கட்சியில் அவர் சேர்ந்ததற்கு பிறகு, நான் வந்து தாவேக்கா எதிர்நிலைப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்ததுக்கு பிறகு நம்மளுடனான பேச்சுவார்த்தையவே ரொம்ப லிமிட் ஆக்கி கொண்ட நண்பர் அவர். இல்ல, எனக்கும் அவர் வந்து ரொம்ப நீண்ட காலமாக நண்பர். நான் நம் திருமதியில இருந்த காலத்துல இருந்து அவரை பேட்டி எடுத்திருக்கிறேன். தாவேக்கால சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஒரே ஒருக்க தான் உங்களை பேட்டி எடுத்தேன். விச் மீன்ஸ் அவ்வளவுதான் கான்டாக்டே இருந்தது. ஆமா, அது வந்து தெரியல, அவர் என் கல்யாணத்துக்கு வந்து போட்டோ விட்டு எதுவும் பார்த்துட்டு கான்டாக்ட் ஆகிட்டாங்க. அது தெரியாத ரகசியம் தெரிஞ்சிருச்சு. அப்ப அவர் கட்சியே ஆரம்பிக்கலையே விஜய். அப்படி பார்த்தாலும் உண்மையிலேயே சோர்ஸ் இவர் தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு இன்று இரவு அல்லது நாளைக்குள்ள இவர் தான் கட்சியை விட்டு வெளியில வந்துட்டார்ல, வேறு சில அதிர்ச்சிகரமான உங்க கட்சியின் சம்பவங்களை செய்தியாக. சரி, இப்ப இவரை வெளியே அனுப்பிட்டீங்கல்ல, அப்ப எங்களுக்கு தகவல் நின்று இருக்கணும்ல. நிக்காது, அங்கதான் ட்விஸ்ட். ஏன்னா எங்க சோர்ஸே விஜயா கூட இருக்கலாம். வெல்கம், உங்களை வருக என வரவேற்கிறோம். உங்கள்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆரம்பத்தில் நீங்கள் உங்களுடைய அரசியல் கருத்துக்கள் மூலமாக சமூக ஊடகங்களில் ரொம்ப பரிச்சயமான நபர். இடையில தாவேக்கா அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தீங்க. உங்களுடைய உரை தாவேக்கா கட்சியை அவங்க சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே தாவேக்காங்கிற ஒரு கட்சியினுடைய தேவை அப்படிங்கிறதுல இருந்து தான் நீங்கள் உங்களுடைய உரையவே ஆரம்பிச்சிங்க. அதுக்கு பிறகு தான் தாவேக்காக்காரங்களே உங்களை வந்து கிளைம் பண்ணதா எனக்கு ஒரு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு தகவல். நீங்க எப்படி? அப்படி சொல்லக்கூடாது.
என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அண்ணன் அப்படி இருக்கிறப்ப தாவேக்காவுக்கு உள்ள எப்படி என்ட்ரானீங்க? ஏன் தாவேக்காவை சூஸ் பண்ணீங்க? 2023 நவம்பர் 8 நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் ஞாபகம் வரும். டிமானிட்டைசேஷன் டிசாஸ்டர். அந்த அன்னைக்கு தான் எனக்கு ஒரு டிசாஸ்டர் ஆக போகுதுன்னு தெரியாமல் நான் ஒருத்தரை போய் சந்தித்தேன். ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் உங்களை ஒருத்தர் சந்திக்கிறோன்னு சொல்கிறாரு அப்படின்னு போய் சந்தித்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார். அவர் பேசி இது மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டார். நான் வரவேற்கிறேங்க. நான் ஏற்கனவே வந்து அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் குறித்த விவாதம்லாம் வந்துச்சு. இந்த கல்வியில் ஒரு விருது கொடுத்த விவாதம். அவர் விஜய் அரசியலுக்கு வருவாருன்னா வரட்டும், இதில் என்ன இருக்குது, தாராளமாக வரட்டும் அப்படின்னு சொல்லி பேசினேன். அந்த விவாதங்கள்லாம் பார்த்துருக்காரு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு விவாதம் வந்து விஜய் அரசியலில் எம்ஜிஆரா ரஜினியா அப்படின்னு சொல்லி வந்து கண்டிப்பாக ரஜினி கிடையாது, யாருமே ரஜினியாக இருக்க முடியாது, இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி சொல்லிட்டு எம்ஜிஆராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அது சரியாக பயன்படுத்தணும் அப்படி தான் அன்றைக்கும் நான் பேசினேன். அதை பார்த்துட்டு இந்த சில விஷயங்கள் நல்லா பேசியிருக்கீங்க, சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்டக்கே இருந்தார். பத்திரிகையாளர் சந்திச்சாரா விஜய்க்காக? பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்லி மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி சந்திச்சார், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதுதான் டிமானிட்டைசேஷன் டிசாஸ்டர் அன்னைக்கு சந்திச்சார் அவர். என்ன அது எனக்கு அன்னைக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதுவும் ஒரு பெரிய டிசாஸ்டர் தெரியாமல் போயிடுச்சு. ஜானுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்ன பேசுனீங்க, என்ன சொல்லி? அவர் வந்து அந்த வீடியோவை பார்த்தேன் பிரதர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கிற மாதிரி அவர் நிச்சயமாக ரஜினிகாந்த் கிடையாது, அவர் எம்ஜிஆர் ஆகிறதுக்கு என்ன நான் சொன்னேன். அவர் அரசியல் வருவார், நிச்சயமாக வருவார். இன்னும் சொல்ல போனால் 21 அவர் வருவதற்கான ஆசைகளும் இருந்தது. ஆனால் அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வருவார் அப்படின்ற காரணத்தினால அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு நல்ல பிளானிங்கோட வராரு. அவர் வந்து சரி எந்த இஷ்யூஸ்லாம் எப்படி எந்த பக்கம் நிற்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் மக்கள் பக்கம் தான் நாங்கள் நிற்போம். இதில் வந்து பாஜக பின்புலம் இருக்கா, பாஜக தான் உங்களை பேக்கப் பண்ணுதா அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக பாஜக எந்த கட்சியும் பேக்கப்லாம் பண்ணல, அவர் இண்டிவிஜுவலாக தான் வராரு, நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னார். எப்போ ஆரம்பிக்கணும், கூடிய விரைவில் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார். அதுதான். அதற்கு பிறகு ஜான் அவர்கள் வந்து சில மெசேஜ்லாம் பண்ணுவார். நீங்கள் உங்களுக்கு மேபி ஜான் தெரிஞ்சிருக்கலாம், ஒரே கூட உங்களோட சோர்ஸாக கூட இருக்கலாம். பல நேரங்களில் ஒரு மெசேஜை போட்ட உடனே டெலிட் பண்ணிடுவார். ஒரு மெசேஜ் அனுப்ப டெலிட் பண்ணுவார். மெசேஜ் அனுப்பிச்சு உடனே நம்ம படிச்சு கூட இருக்க மாட்டோம். சரி நீங்கள் படிக்க கூட இல்லைங்க, நீங்கள் படிக்கிறதுக்கு டெலிட் பண்ணுங்க. அவர் பார்த்தா அதுக்கப்புறம் சில பத்திரிகை விஷயம் எல்லாத்தையுமே அப்படி தாங்க பண்ணுவார். அவருக்கு வாட்ஸ்அப்ல டிசப்பியர் இது இருக்குன்றதே அவருக்கு தெரியாது. அதான் ஒரு பிரச்சனை. 24 மணி நேரம் இல்லை, 2 நிமிஷத்துல டெலிட் பண்ணணும், டெலிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ இப்படி தான் நாங்கள் பேசிட்டே இருந்தோம். இப்போ அவர் வாட்ஸ்அப்ல வந்து எதையுமே சர்ச் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. யூ டெலிட்டட் திஸ் மெசேஜ் அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் உண்மையில் அப்படி தான் இருக்கும். இப்போ நீ என்னோடது நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக டெலிட்டட் திஸ் மெசேஜ், நான் போட்ட மெசேஜ் நான் டெலிட் பண்ணிக்க மாட்டேன். அவர்கிட்ட என்ன பேசுறீங்களோ அது அப்படியே தான் இருக்கும். அவர் போட்ட மெசேஜ் எல்லாத்தையுமே டக்கு 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 படிக்கிறீங்க இல்லைன்னு கூட பார்க்க மாட்டார், டெலிட் பண்ணி விட்டுருவார். எல்லாத்துக்கும் அதே மாதிரி வேலை பண்ணிட்டு அவ்வளோ ரொம்ப நம்பிக்கையான மனிதர். யார் மேலேயுமே அவருக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் வந்து வெளியே போய் என்னென்ன பேசக்கூடாது எல்லாமே பேசுவார் அவர் எல்லா இடங்களிலும். அது மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கு பிறகு ஜனவரி 31 எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. 25 பொதுக்குழு கூட்டம் முடிஞ்சிச்சு. ஸோ கூடிய விரைவில் நம்ம அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம், நீங்கள் எப்படி எந்த நிலையில் இருக்கீங்கன்னா, நான் அப்போ என்ன யோசிச்சேன்னா, நம்ம கொஞ்சம் நண்பர்கள்ட்டெல்லாம் பேசுவோம். இன்னும் சொல்ல போனால் உங்களெல்லாம் நான் மனசில் வச்சுருந்தேன். இந்த மாதிரி இந்திரகுமார்ட்டெல்லாம் பேசலாம், எனக்கு மில்டன் அவ்வளோ பழகலை, இந்திரகுமார்ட்டெல்லாம் பேசலாம், இந்த மாதிரி கூப்பிட்றாங்க போகலாமா. அதே மாதிரி இப்போது நமக்கு பல தொலைக்காட்சி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு ஒரு 2 பேருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நல்ல மூவ் தான், நீங்கள் போங்க, பட் பொருளாதாரத்தையும் பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்கள் இப்போ சேனல்ஸில் உங்களுக்கு ஏதோ ஒரு பே பண்ணுறாங்க, யூடியூப்ஸில் நீங்கள் பண்ணுறீங்க, அது மட்டும் பார்த்துக்கன்னு சொல்லுங்கள். நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அது பிறகு ஒரு 2 பேர் தான் பேசியிருப்பேன். திரும்பி அடுத்த நாள் நைட்டு கால் பண்ணுறார், February 1 நைட்டு. நான் இப்போ ஊரில் வேறு இருக்கேன், புதுக்கோட்டையில் இருக்கேன். ஃபோன் பண்ணி நாளைக்கு ஒரு முக்கியமான பிரேக்கிங் இருக்குது, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அவங்க பேர் போட்டு எல்லாருக்கும் மெசேஜ் போயிடும். என்ன பேர் போட்டு போங்கன்னா செய்தி தொடர்பாளராக பேர் போட்டு போகும், உங்களுக்கு ஓகேன்னு கேட்டார். ரொம்ப யோசிக்கல, சரிங்க ஓகேங்கன்னு சொல்லிட்டேன். நான் ஓகேண்ணா, என்ன நடக்க போது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே உலகத்துக்கே தெரியாது என்ன நடக்க போகுது, ஏதோ பிரேக்கிங் ஆகுதுன்ட்டு. ஒரு 1:30 மணிக்கு இது நடந்துச்சு இல்லையா, ஒரு 11:30 மணிக்கு நியூஸ் அவன் வந்து கூப்பிட்டு, சார் நீங்கள் இது மாதிரி ஏதோ பிரேக் ஆக போது உட்காரிங்களா? அப்போ நான் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தான் அந்த விவாதத்தில் உட்காரேன். அவங்கள்ட்ட கேட்குறேன் என்னங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்குறேன். சார் ஏதோ கட்சி அறிவிக்க போகிறாங்களா, பேர் இன்னைக்கு அறிவிக்க போகிறாங்களா, பேர் வந்து தமிழ்னு ஏதாவது இருக்கு போல இருக்கு சார், அது மட்டும் தான் எங்களுக்கு சோர்ஸ் கிடச்சிருக்கு, வேறு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே உட்காந்துட்டேன். நான் அப்பயும் ஜான்ட்டு கேட்குறேன், எங்க ஏதாவது அனுப்புங்க, டிபேட்டுக்குள்ளே போகிறேங்க என்னன்னு தெரிஞ்சு அதை இல்லை வரும், நீங்கள் போய் உட்காருங்கன்ட்டார் அவர். பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக தான் அந்த டிபேட்டுக்குள்ளே உள்ளே உட்காரேன். அந்த அளவுக்கு செய்தி தொடர்பாளரை வந்து பயிற்றுவித்திருக்கிறாங்க. ஆமாம், அது கடைசி வரைக்கும் தொடர்ந்துச்சு. நீங்கள் இதாவது பரவாயில்ல, சரி ஓகே, இதாவது ஓகே, இது வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது ரகசியம், நம்ம யாருக்காவது சொல்லிடுவோம், பார்ப்பா விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாப்பா, அது பேர் தமிழ் கட்சிகள் சொல்லிடுவோம் கூட நினைக்கலாம், தவறு இல்லை. என்னை பற்றி அவர் ரொம்ப தெரியாது. கடைசி வரைக்கும் இதான் நடந்துச்சு. நீங்கள் வந்து கொடி அறிமுகம், மாநாடு, எல்லா நேரத்திலும் மாநாட்டில் அப்படியே மூடியே வச்சுருந்தாங்க. இந்த கொள்கை புத்தக இது இருக்கு இல்லையா, அது என்னன்னே தெரியாமல் தான் கடைசி வரைக்கும் நாங்களாம் இருந்தோம். அப்படி ஒரு புத்தகம் இருக்கா சார்? புத்தகம் இருக்குது, ஆனால் அந்த புத்தகம் இருக்கிறது கட்சியில் இருக்கிற பல பேர் தெரியாது.
ஆனா அந்த மாநாட்டுக்கு பேர் கொள்கை பிரகடன மாநாடு. அந்த கொள்கை பிரகடனத்தை மேடையில் நடத்தும் போது இந்த பக்கம் சேனல்ஸ்ல டிபேட் நடக்கும்போது இவங்க எல்லாரும் தான் பேச வேண்டிய ஆட்கள். இவங்களுக்கே கொள்கை என்ன இருக்குன்னு லைவ்ல இருந்தாரு, நான் பார்த்தேன். ஆமா, இவர் கொள்கை பரப்பு செயலாளர்கள். அடுத்த நாள் 9 டிபேட் கொள்கையை படிக்க அவனை போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க பாத்து இப்போ நம்ம நியூஸ் அவனுக்கு வருவோம். அது முடிஞ்சது. நியூஸ் சவுண்ட்ல உள்ள போறேன். உள்ள போயிட்டு நான் போன்ல தான் அட்டன் பண்றேன் ஊர்ல இருக்கிற காரணத்தினால. கால் வந்துகிட்டே இருக்கு, வாட்ஸ்அப்ல கால் வருது, இங்க வருது, கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ். எனக்கு தெரியாது என்ன மெசேஜ் வந்துச்சுன்னா தெரியாது. அது உங்களுக்கே அனுப்பலையா? எனக்கு அனுப்பல. எனக்கு அனுப்பல. அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் அனுப்புறாங்க. இந்த மாதிரி கட்சியின் தலைவராக திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார், இவர்கள் செய்தி தொடர்பாளராக இருப்பாரு, 4 பேரை போட்டு கீழே பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அப்படின்னு ஒரு செய்தியோட வந்திருக்கு. செய்தி தொடர்பு ஆதரவாளர் தானே போட்டாங்க. முதல்ல செய்தி தொடர்பாளர்கள் தாங்க, முதல்ல போட செய்தி தொடர்பாளர்கள் தான். அதற்கு பிறகு என்னன்னா, இன்னும் சொல்ல போனா புஷியானந்தே ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு பேட்டி நீங்க பாருங்க, இன்னைக்கு கூட இருக்கும். சார் நீங்க என்ன பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு நிலைப்பாடு சொல்ல மாட்டேங்கிறீங்களோன்னா எங்களோட செய்தி தொடர்பாளர்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லுவார். அன்னைக்கெல்லாம் அதை கட் பண்ணி பசங்க ஃபயரெல்லாம் விட்டாங்க. 4 பேரையும் போட்டு இந்த பாருங்க இதெல்லாம் சிங்கம் இறங்கிருச்சு, புலி இறங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாங்க. அவங்க சொன்னது செய்தி தொடர்பாளர்கள் தான். அதற்கு பிறகு என்னன்னா, இவங்க சில பேர் சொல்றாங்க, கட்சியில ஏற்கனவே பொறுப்புல இருக்கிற மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நம்மளாம் தலைவனுக்காக உழைச்சோம், திடீர்னு யாரோ ஒருத்தர் டிவியில் உட்காந்துட்டு இருக்காங்க. புஷியானந்தே பார்த்து நாங்கள் புஷியானந்த அவர்களை கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு சந்திக்கிறோம். விஜய் அவர்களுடைய ஒரு வீட்டில் தான் சந்திக்கிறோம். சந்திக்கும் பொழுது அவர் சொல்றாரு, பயங்கர ப்ரெஷர் வருது எனக்கும், இவங்கெல்லாம் யாருண்ணா, நீ போய் உட்காருனா சேனல்ல, நீ போய் உட்காந்து பேசினா, இவனுங்களாம் யாருண்ணா இவங்களாம் உட்காந்து சொல்லி கேட்குறாங்க. நான் அதை பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் நல்லா பேசுறீங்க, நான் பார்த்து 2-3 இது பார்க்குறேன், நீ பேசுங்க, தைரியமாக பேசுங்க, கட்சி என்னைக்குமே உங்க பின்னாடி நிற்கும், எந்த ஒரு பிரச்சனாலும் உங்க பின்னாடி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் என்னைக்குமே கட்சி நின்னதே கிடையாது. அது பின்னாடியே தான் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு நாள் ஜானே ஃபோன் பண்ணி, பிரதர் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் உங்க பிரச்சனையை பார்த்துக்கணும், உங்களுக்கு ஒரு பர்சனல் லாயர் வச்சுக்கோங்க, கட்சி காப்பாற்றும், கட்சி உங்களுக்காக நிற்கும் அப்படிலாம் என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. சம்பளம் சார், சம்பளம்லாம் கொடுப்பாங்களா? அப்ப அதான் சொன்னேன்ல, என்னோட பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டா காலி பண்ணது தமிழக வெற்றி கழகம். நான் சொன்னேன்ல, ஏதோ நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா சேனல்ஸ்லையும் யூடியூப்ஸ்லையும் அவங்க நம்ம பேசுறது கொடுக்குறாங்க. ஒரு கட்சி சார்பாக நீங்கள் போயிட்டீங்கன்னா செய்தி தொடர்பாளர் ஆகிட்டீங்க. எந்த கட்சி எல்லாத்துக்கும் அது பொருத்தம் தான். நீங்கள் திமுக காரர் உங்கள்கிட்ட காசு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. தாவேக்கவாட காசு கேட்க முடியுமா? இவர் நீங்கள் என்ன சொல்வீங்க? உடனே ஆனந்த் சார் உங்கள் செய்தி தொடர்பாளர் காசு கேட்டீங்க உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்வீங்களா இல்லையா? இது எல்லா இடத்தையும் நடக்கக்கூடிய ஒன்று தான். அவர் என்ன பண்ணியிருப்பாரு, தம்பி எனக்கு அனுப்பலையான்னு கேட்டுரு. பட் ஆனால் நான் கோரிக்கையாக வச்சேன், நான் எனக்கான கோரிக்கையை வைக்கல. இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சேனல்ஸில் எல்லாரும் பணம் கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் 2018-19 நான் இன்னும் பல பத்திரிகையாளர்களாக ஒன்றாக இணைந்து இந்த சேனல்ஸ்லாம் போராடணும். நம்ம நேரத்தை எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப குறைந்த மதிப்பூதியம் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுக்கணும். நாங்களாம் சேர்ந்து போராடணும். இன்னைக்கு வரைக்கும் இந்த குரூப் ஜேர்னலிஸ்ட் அனலிஸ்ட் குரூப் எல்லாம் இருக்கு. ஸோ அப்படிதான் கஷ்டப்பட்டு வாங்கணும் நாங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம. இன்னொன்று பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப இதாக தெரியும், அனோயிங்காக தெரிய வாய்ப்பு இருக்கு. பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டுங்கிறவங்க சொத்து பத்து உள்ளவங்களும் கிடையாது, இயக்கத்தோழர்களும் கிடையாது. அவங்க ஒரு பிஸ்னஸ் மைண்டட்ல இயங்கக்கூடிய, வர்த்தக ரீதியாக இயங்கக்கூடிய ஒரு சேனல்ஸுக்கு பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய போக்குவரத்திற்கு, அவங்களுடைய குடும்பம் இருக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு, வருமானம் இருக்கு. இதெல்லாம் காசு எதுக்குன்னு கேட்கறவனுக்கு என்னமோ கோடி கோடியா வாரி சுருட்டுறாங்க, மெரிசியம் உட்காந்துக்கிட்டு வேற நினைச்சு ஒரு குரூப் அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த வீடியோவை வச்சு மானிட்டைஸ் பண்றாங்க சேனல்ஸ். அப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு பங்கை, ஒரு சின்ன தொகை தான் கொடுப்பாங்க. அந்த தொகை அப்படிங்கிறது பேசிக். அதனால இது காசு வாங்கிட்டு பேசுறாங்க அப்படிங்கிற எண்ணம் அதில் வர தேவையில்லை. அதுல ஒரு இது கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக். ஒரு நண்பர் ஒரு நாள் ஃபோன் பண்றாரு, சார் மாசம் எப்படி ஒரு 1 ரூபா பார்ப்பீங்களா நீங்க? 1 ரூபா எங்கேயோ பார்ப்பேன். ஆமா சார், ஒரு சேனல் எப்படி 5 ரூபா வாங்குவீங்க? 5 ரூபாயோ அப்படியெல்லாம் வாங்கினா பணக்காராயிரு. நம்ம கொடுக்குற பேட்டியே ஒரு பேட்டி 5000 ரூபாய் வருமானம் தர எனக்கு தெரியும். எனக்கு யூடியூப் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அந்த 5 ரூபா வாங்குறாங்கல்ல, ஆமா அவரு காசு வாங்கிட்டாருன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. நான் தவைக்களையும் ஜான்ட்டையும் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் உள்ள வந்தோடனே நான் ஒரு 2 வாரத்தில் சொன்னேன், எனக்கு ஒரு 30-40 வந்துட்டு இருந்துச்சுங்க. நான் அது இங்கிலீஷ் சேனல்ஸ் போனால் கூடவே கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அந்த பேசிக்கான எதாவது பண்ணி கொடுங்க. எனக்கு மட்டும் கேட்கலங்க, எல்லாருமே கஷ்டப்படுற பசங்க தான், யாருமே ரொம்ப வசதியான பசங்கள்லாம் கிடையாது, எல்லாருமே பண்ணி கொடுங்க நான் சொன்னேன். பிரதர் பண்ணலாம் பிரதர், பார்க்கலாம் பிரதர். நான் பிரதர் நான் பேசிட்டேன் பிரதர், நான் பண்ணிடுறேன் பிரதர் அப்படின்னாரு. நான் என்ன எதிர்பார்த்தேன், பிப்ரவரியில் பேசிட்டு மார்ச்லேருந்து நமக்கு ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா அப்புறம் நடக்குது சார், மார்ச் ஒன்றும் நடக்கலையே பிரதர். இப்போல்லாம் நடக்காது பிரதர், தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு வரட்டும் அப்போ பார்க்கலான்னாரு. சரிங்க ஓகே வெயிட் பண்ணுறேன். தேர்தல் ஆணைய ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு ஆகஸ்ட்லேயோ ஜூலைலேயோ வந்துச்சு. பிரதர் ஏன் அவசரப்படுறீங்க, மாநாடு முடியட்டும்னாரு. நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம் எல்லாருமே, 4 பேருக்காக தான் நான் சேர்த்து பேசுகிறேன். நீங்கள் இன்னைக்கு அதில் சில பேர் என் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கலாம், அதெல்லாம் விட்டுருவோம். நான் மாநாடு முடியிட்டார், மாநாடு முடிஞ்சது, இப்போ இது பண்ணுங்க பிரதர்
நான் உண்மையை சொல்லிடுறேன் பிரதர், என்னைக்கும் நான் அப்ரூவல் தலைவர் கொடுத்துட்டாரு. ஆனால் புஷி ஆனந்த் தடுக்கிறாரு. புஷி ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, உங்களோட மாதிரி பேசுறதுக்கு 1000 பேர் இருக்கான், இவன் ஒரு ஆளுன்ட்டு இவனுக்கு நீ காசு கொடுக்கணுமான்னு கேட்குறாரு. இப்படி அவர் என்ன பண்ணுவார்னா, சில நேரங்களில் பேசுறது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. மோஸ்ட்லி பொய் தான் பேசுவார். ஒரு நாளைக்கு 10 விஷயம் பேசுறாருன்னா 9 பொய் தான் இருக்கும். அதெல்லாம் லேட்டராக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் புஷி ஆனந்த் எல்லாத்தையும் தூக்கி புஷி ஆனந்த் தலையில் சில நேரம் போட்டுருவார். அது உண்மையிலே புஷி ஆனந்த் அப்படி சொன்னாரா, இல்லை இவர் சமாளிக்கிறதுக்காக சொல்றாரா? கடைசி வரைக்கும் யாருக்குமே எதுவும் பண்ணல, எந்த செய்தி தொடர்பாளருக்கும். ஏன் புஷி ஆனந்த் அப்படி சொல்ல வேண்டிய தேவை இருக்கு? இல்லைங்க, புஷி ஆனந்த் இதை சொல்லிருக்கலாம் தலைவனுக்காக பேசுறதுக்கு. ஏன்னா புஷி ஆனந்த் எந்த விவாதங்களையும் அவர் பார்த்ததே கிடையாது. அவர் அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, மீடியா ஹேண்டில் பண்றதுங்கிறதோ இல்லை செய்தி தொடர்பாளர் வேலைங்க ரொம்ப ஈஸியான வேலை போல இருக்கு, கஷ்டமே படாமல் இப்படி கை தூக்கி முடிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த புரிதல் இருக்கான்னு கூட தெரியல. இன்னொன்று, அவர் எல்லாருமே பேசுறாங்க, இது மாதிரி நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்காங்க அப்படின்னு ஒரு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், உங்களை போலவே யூடியூப் சேனல்ஸ்லையும் மற்ற இடங்கள்லையும் பேட்டி கொடுக்குற நண்பர்கள் இருக்கிறாங்க தாவேக்கால. அவங்க தாவேக்காக்காரங்க தானே, அவங்களுக்கு மானிட்டரி சப்போர்ட்டுங்கிறது ஏன் தேவைப்படுது? கட்சிக்காக தானே பேசுறீங்க, அதுக்கு எதுக்கு நீங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட காசு கேட்குறீங்க? நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது செய்தி தொடர்பாளர் இருக்கிறவங்க எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் மாவட்டத்தில் எல்லாருமே ஒரு நேர்மையோட இந்த அரசியல் கட்சி ரொம்ப நேர்மையாக செயல்பட போகுது அப்படின்னு ஒரு மாற்றத்தை தான் முன் வச்சு வைக்கிறீங்க. நேர்மையாக செயல்படணும்னா குறைந்தபட்ச ஊதியம், ஏன்னா எல்லோருக்கும் வாழ்வாதாரம் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு மாத செலவு இருக்கா, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, ஆமாம் இருக்குது. என்னோட சக தோழர்களுக்கு இருக்கா, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கா, எல்லாருக்கும் இருக்குது. அப்போ குறைந்தபட்சமாக ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிறதா எங்களோட டிமாண்ட். அது அதுதான் ப்ரையாரிட்டி. ஏன்னா அதுதான் ப்ரையாரிட்டியாக இருந்தால் நம்ம வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேலை தொழில் பார்த்துருக்கலாம். நமக்கு இந்த வேலை செய்யும் பொழுது அது குறைந்தபட்சமாக செய்யுங்கிறது ஒன் ஆஃப் த டிமாண்டாக நாங்கள் முன்வைக்கின்றோம். ஒரு மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சி இதுவும் ஒரு பார்ஷியலா நீங்க கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் இதுவும் சொல்றேன், நான் லோக்சபா கட்சியில் இருக்கும் பொழுது ஃபுல் டைமா இருந்த எல்லோருக்கும் நாங்கள் மாத ஊதியம் கொடுத்தோம். ஃபுல் டைமாக இருக்க எல்லாருக்குமே. இது கட்சியோடைய செயற்குழுல ஒப்புதல் வாங்கி, பொதுக்குழுல ஒப்புதல் வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, மாதம் இவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. இப்போ டெலிஃபோன் பில் இருக்குது, ட்ராவல் இருக்குது, இதுக்கு ரொம்ப குறைந்தபட்சம் தான் நாங்கள். இப்போ கம்யூனிஸ்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதம் உங்களுக்கு ஃபுல் டைமர்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் நாங்கள் கேட்டது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னொன்று, இந்த கட்சி நிர்வாகிகளாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி பேச்சாளர்கள், இந்த மாதிரி செய்தி தொடர்பாளர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியம் ஒன்று கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் நினைக்கிற லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு கட்சியாக இது முதல்ல இருக்கும். நீங்கள் சொசைட்டி லஞ்ச லாவணியம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. நீங்கள் இப்போ என்ன எடுக்கிட்டேன், இப்போ உதாரணத்திற்கு இப்போ எனக்கு எந்த ஊதியம்லாம் இல்லாமல் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு அடுத்து என்ன யோசிப்பேன், யாருக்காவது பொறுப்பு வாங்கி கொடுத்தா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குமா? இதானே நடக்குது இன்னைக்கு கூட, இந்த கட்சியில் கூட அதானே நடக்குது. ஒருத்தர் என்ன யோசிக்கிறாரு, ஆனால் நான் உங்களுக்கு பொறுப்பு வாங்கி கொடுத்துட்றேன், எனக்கு பார்த்து செஞ்சுருங்க, எனக்கு ஒரு 2 ரூபா கொடுங்க, எனக்கு ஒரு 3 ரூபா கொடுங்க. அப்போ கட்சி ஒரு செய்தி தொடர்பாளர் நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குதா, இல்லை அவன் எப்படி சம்பாதிச்சாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லைன்னு செயல்படுதான். அப்போ இப்போ நான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன்னா, நாளைக்கு இந்த கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது நான் அடுத்து பெரிய பணம் எப்படி பார்க்கறதா யோசிப்பேன். அப்போ நீங்கள் அடிப்படையாக நீங்கள் முன்வைக்கின்ற இந்த லஞ்ச லாவணியமற்ற சமூகம் இல்லை நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயமே அடிபட்டு போயிடுதுன்னு பார்க்குறேன். இப்போ ஜான் சார்கிட்ட நீங்கள் இது குறித்து சொல்லும்போது ஜான் சார் இல்லை அறம் நேர்மை பணத்துக்காக நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாரா? இல்லை, அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு சமயத்தில் தலைவர் அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி சொன்னார். இன்னொரு இதில் ஒரு லாஜிக் இருக்குங்க. நீங்கள் ஜானே நானே அப்பா காசே எதுவும் வாங்காமல் முழுக்க சேவை மனப்பான்மையோடு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லைப்பா. இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அவரே சேவைக்காக செஞ்சுட்டு இருக்காரு, ஏதோ ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்துக்காக செய்கிறான்னா பரவாயில்ல. அவர் பல கோடிகள் வாங்குறாருல, அவர் பல கோடி வாங்கி தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்குங்கிறது இருக்கிறார். அவர் பொறுத்தவரைக்கும் இந்த ப்ராஜெக்ட், ஏன்னா 2 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு வேற ஒரு கட்சிகிட்ட கூட போகலாம், வேற கட்சிகள் வந்தவர் தான். அப்படி இருக்கும் பொழுது அவர் கல்ட் ஃபிகரு, அவரை நம்ம அரியாசனத்தில் உட்கார வைக்கணும், அவர் ஒரு சூப்பர் லீடர், அது பணம் வாங்குறது மேட்டர். ஆமாங்க, நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்குங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கிட்ட என்ன வாங்குறாங்களோ அதே மாதிரி இவரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு பணம் வாங்கிட்டு தான் உள்ள வர்றார். எனக்கு அது எவ்வளோ தெரியல. ஒரு சில பேர் ஃபிகர்ஸ் 20 கோடின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒரு சில பேர் 10 கோடிங்கிறாங்க. பட் நிச்சயமாக அவர் சொல்ல, ராம நான் வாங்கிட்டு தானே, ஃப்ரீ சர்வீஸ்லாம் நான் பண்ண ஏன்டா சொல்லியிருக்காரு, நான் ஃப்ரீ சர்வீஸ்லாம் பண்ணல பிரதர். நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணலை. உங்களோட பிரதானமான உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப்ங்கிறது என்னது, மீடியாவில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணணும், அப்படி இருக்கணும், அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும். அப்போ உங்கள் சார்பாக மீடியாவில் உட்கார்ந்து பேசுகிறவங்களுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து வாங்குற பணத்தில் கொஞ்சமாக ஷேர் பண்ணா என்ன, நான் ரொம்பலாம் அள்ளி கொடுங்கன்னு சொல்லி கிள்ளி கொடுக்குற என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். இல்லை, அதை கட்சிகிட்ட தானே நீங்கள் கேட்கணும், ஏன் ஜான்கிட்ட கேட்குறீங்க? ஏன்னா எங்களோட கோஆர்டினேட்டர் அவர் தானுங்க. நான் நேரடியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கோஆர்டினேட் பண்ணுறாரு. ஆமாம், இப்போ எங்களோட பாயிண்ட் ஆஃப் என்னை உள்ள கொண்டு வந்தது சரி, என்னோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருந்தாலும் நான் சொன்னேன், முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு இந்த சேனலுக்கு போகக்கூடாது போங்கன்னு சொல்றது, இந்த கட்சியை இது பேசுங்க பேசக்கூடாதுன்னு சொல்றது எல்லாமே அவர் தானே. என்னோட சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இன்னும் சொல்ல போனால் புஷி ஆனந்தில் அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு.
இந்த கட்சியில் யார் இருக்காங்கிறது அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஜான் மூலியமா தான் நாங்கள் உள்ளே வரோம். ஜான் தான் எங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காரு. எங்களோட குரூப்பில் அவர் தான் இருக்காரு. குரூப்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் டிசைமினேட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட தான் கேட்க முடியும். அவர் தான் ப்ராமிஸும் பண்ணுறாரு. நான் பண்ணலாம், அவசரப்படாதீங்கிறாரு. பட் ஒரு ஸ்டேஜ் என்ன சொல்றாரு, இல்லை பிரதர் என்னைக்குமே நடக்காது. அப்போ ஒரு வாரத்தை கூடுதலாக கடைசியாக ரொம்ப லாஸ்ட்டாக சொல்றாரு, பிரதர் இந்த கட்சியில காசு கொடுத்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. அது என்ன அர்த்தம்? காசு கொடுத்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. நீங்க காசு கேட்டீங்கன்னா அவர் எப்படி பிரதர் கொடுப்பாரு? அப்போ வாங்குறாங்க. அதான் அவரே சொல்றாரு. ஆமா, காசு வாங்குறோம் நாங்கன்னா அவர் வாங்குறாருன்னு தெரியல, நம்ம தெரியாம சொல்லக்கூடாது. காசு கொடுத்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர்கிட்ட போய் நீ போய் சொல்லட்ட போறேன், அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நான் காசு கொடுத்து ஆள் சேர்த்துட்டு இருக்கேன், காசு வாங்கி ஆள் சேர்த்துட்டு இருக்கேன், நீ காசு வேறு கொடுக்க சொல்றியா நீ? அப்படிதான் கேட்பாரு. ஸோ இதுதான் வந்து இதுக்கான காரணம். எங்கள் எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது. இந்த 4 பேருக்குமே 4 பேர் 5 பேர் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார். 5 பேருக்குமே ஃபேமிலி இருக்குது. அவர் வேலை செய்கிறார். ஸோ முழுக்க நீங்கள் இந்த செய்தித்தொடர்பாளர் பணிங்கிறது நீங்கள் வந்து இந்த டைம் மட்டும் பண்ணால் போதும், நீங்கள் சாயந்தரம் ஒரு 6 to 7 டிபேட் மட்டும் போனால் போதுங்க, மற்ற நாளில் நீங்கள் வேறு வேலைக்கு போயிடுங்க, பிஸ்னஸ் பாருங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒரு கொடி அறிமுகம்னு சொல்கிறீங்க. நீங்கள் மாநாடே முடிஞ்சது. மாநாடு முடிஞ்சு நான் காலையில் 9 மணிக்கு நான் முதல் டிபேட் ஆரம்பித்தேன். நைட்டு நான் வீட்டுக்கு போகும்போது 9:30. நான் சொல்லுவேன் 9 டிபேட் அட்டன் பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியாக உட்காந்து 9 டிபேட் அட்டன் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனல், தமிழ் சேனல் எல்லாம் முடிச்சுட்டு போகிறேன். அன்றைக்கி மத்தியானம் நான் சாப்பிடல. இவ்வளோ ஏன் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்கோம், நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, சரி ஓகே இவ்வளோ பண்ணும் பொழுது நமக்கான அடிப்படை தேவைகளுக்கு இந்த கட்சி உதவணும். இது நான் எல்லாருக்கும் தான் பேசுகிறேன், எல்லா கட்சிகளுக்கும் தான் சொல்கிறேன். அது நீங்கள் செய்யணும்ல. இப்போ வெவ்வேறு கட்சியில் வேறு முறையில் கிடைக்கலாம். அது சில பேர் தேவையே இல்லைன்னு கூட சொல்லலாம். ரொம்ப எனக்கு பொருளாதாரத்தில் நான் வசதியாக இருக்கேன், எனக்கு வேண்டான்னு கூட சொல்லலாம். ஆனால் தேவைப்படுபவர்களுக்கு செய்யணும்ல ஒரு கட்சி. இல்லை, விஜயே 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வர்றாரு அப்படின்னா, நீங்களும் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு சமூகத்துக்காக வேலை பார்க்கலாம். சாப்பிடாம இருக்கணும்ங்கிறீங்களா? பசியோடய இரு, நீ எதுக்கு உனக்கு சாப்பாடாதான் விஜய் உன்னை பார்த்துக்கு வரல, விஜயோட கட்சியில் இருக்கிறதே உனக்கு போதுமானதா இருக்குன்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல, அதானே அவங்க வைக்கிற வாதமா இருக்கும். அவங்க அதான் வைக்கிறாங்க. நீங்க வந்து அவருடைய முகத்தை நீங்க பாக்குறீங்க தூரத்துல இருந்து, அது பார்த்தா அவர் சொத்தை பார்த்து வராதீங்கன்றாங்க. ஆமா, இல்ல நான் அதான் சொல்றேங்க. நீங்க நான் உள்ள வந்துட்டேன், எனக்கு உடனே ஒரு கார் வாங்கி கொடுங்க, நல்ல ஒரு வீடு கட்டி கொடுங்கலாம் கேட்கல. அடிப்படை தேவைகளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை எல்லோருக்கும் செய்யுங்க தான் சொல்லி. இந்த ஸ்ட்ரகிள இப்ப யூடியூப்ல உட்காந்து மீடியால உட்காந்து பேசுற எல்லா பசங்களும் அனுபவிக்கிறாங்க. நிச்சயமா அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் மேபி இந்த பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது முன் வந்து இல்ல எனக்கு விஜயே மாசம் இவ்வளவு கொடுக்குறான்னு சொன்னா உண்மையிலே நான் சந்தோஷப்பட பெருமைப்படும். அப்ப நம்மளால ஏதோ ஒரு வேலை நடந்திருக்குன்னு சந்தோஷப்படுறேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. விஜய்க்கு இது தெரியுமா? அது தெரியல. விஜய்க்கு தெரியுமாங்கிறது நமக்கு தெரியாது. நீங்க விஜயை பார்த்திருக்கீங்களா சார்? நான் பார்த்திருக்கேங்க. கோட் படத்துல ஒரு தடவை பார்த்தேன். இப்ப ஜனநாயகன் டீசர் வந்துச்சுல்ல, அதுல ஒரு அப்படியே இந்த கத்தியை தூக்கிட்டு வராது, ரத்தம் தோய்ந்த கத்தி. போய் சொல்றீங்க. ஒரு வீடியோல நீங்க வந்து பின்னாடி இருக்கையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, வட்டம் போட்டு இவர் தான் முன்னாடி போறேன். முதல்ல கற்க கசடர்னு அவர் தம்பி விக்ராந்த் நடிச்ச படம் தெரியுங்களா? சித்தி பையன். அன்னைக்குதான் முதல்ல நான் விஜய லீராயில் மெரிடியன்ல பார்த்தேன். நேரடியாக பார்த்தேன். ஏன்னா அதுல எனக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர், அவரும் அதுல முதல்ல அறிமுகமானார், நடிகராக இருந்தாரு. அதனால அவர் கூட்டிட்டு போனாரு. விஜய் வந்திருந்தார். சுஜயை பார்த்தேன், சூர்யாவை பார்த்தேன், அவங்க அப்பா எஸ்ஏசியை பார்த்தேன், இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்தேன். மேடையில இருந்து கீழே வந்து பார்த்தேன். அதுக்கு அடுத்தபடியாக நான் பார்த்தது விஜய்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் நானும் என்னோட மனைவியும் கேரளாவுக்கு ஒரு ஏதோ வேலையை பார்த்து டூர் ஏதோ போயிருந்தோம். ஒரே ஃப்ளைட்டில் தான் நாங்கள் எல்லாரும் வந்தோம். அது ஒரே ஃப்ளைட்டில் பக்கத்தில் உட்காரல. நாங்கள் முன்னாடிக்கு வந்து விஜய் பின்னாடி. என் ஒய்ஃப் வந்து இன்றைக்குமே ரசிகர் தான். நான் இன்றைக்குமே தமிழ் வெற்றி காலத்தில் இல்லாட்டியும் அவங்க வந்து ரசி தான். என்னோட குட்டி பொண்ணு அதோட தீவிர ரசி. அப்பா என்னை எப்படியாவது கட்சியில் சேர்த்து விட்டுருப்பா, நான் கட்சிக்காக உழைக்கணும்பா அப்படின்னு சொல்ற 5 வயசு பாப்பாவும் இன்னைக்கு ரசிகதான். ஒரு வீட்டுக்கு ஒரு போராளி போதும் பாப்பா. பூரா போராளி 5 வயசுலயே இருக்காங்க. இவங்களுமே ரொம்ப சந்தோஷம் வந்து வந்து அண்ணன் வராருப்பா, உங்க அண்ணன் எப்போ வந்தாருன்னு கேட்டேன். உனக்கு அண்ணனா? எனக்கு தெரியாதே. விஜய் அண்ணா வராருப்பா, அவர் கூட போட்டோ எடுக்கணும்ப்பா அப்படின்னாங்க. அவர் பின்னாடியே வந்தார். நாங்கள் எல்லாம் போன பிறகு தான் கடைசியாக அவங்கள செலிபிரிட்டி வருவாங்க. நாங்கள் வெயிட் பண்ணி அண்ணா ஃபோட்டோ வேணும் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்தேன். நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னு கேட்டால் இல்லை எனக்கு வேண்டாம். நான் 2-3 பேட்டியில் சொல்லியிருக்கேன். எனக்கு அது திமிரா இல்லை எந்த தலைகடமா என்ன வேணாலும் சொல்லுங்கள். இப்போ எனக்கு முன்னாடி பெரிய செலிபிரிட்டி ரஜினிகாந்த் வந்து நிற்காரு வச்சுக்கோங்களேன். நான் அது வந்து ரஜினிகாந்த் வந்துட்டாரு, இல்லை தோனி வந்துட்டாரு, சச்சின் வந்துட்டாரு, நான் ஓடி போய் சார் ஃபோட்டோ எடுங்க சார், நான் என்றைக்குமே கேட்க மாட்டேன். அது எனக்கு பழக்கமே இல்லை. பெரிய செலிபிரிட்டியில் கூட விஜய் பேர் வர மாட்டேங்குது பாரு. நான் ஏற்கனவே விஜய் பற்றி சொல்லிட்டேன். அதே ஒரு சம்பவம் இப்போ நடந்துச்சு. இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். இங்கே சிவகார்த்திக் வந்திருந்தாரு. இதே மாதிரியான சம்பவம். மனைவி வந்து ஃபோட்டோ கேட்டாங்க. என் பொண்ணு வந்து சிவமாமா என்னமோ அவங்க மாமா மாதிரி, இவங்க அண்ணன் அவங்க மாமா மாதிரி சிவமாமான்னு போட்டாங்க. அவங்க 2 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. சொன்னேன் உனக்கு ஃபோட்டோ எடுமா, நீ வேண்டாம் சொன்னேன். நீ அன்னைக்கு ஒரு வரலாற்று பிழை பண்ண, இன்னைக்கு ஒரு வரலாற்று பிழை போட்டால் நடிச்சுக்கிட்டே சிவகார்த்திக் மட்டும் 10 வருஷம் கழிச்சு அரசியல் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் யோசிப்பேன்ல, அப்பயும் நீங்க கட்சியில முதல் ஆளா சேர்ந்துருவீங்களா?
இப்ப அந்த தப்பை இனிமே செய்ய செய்வாட்டேன். ஸோ வந்து நீங்க அம்பேத்கர் ஈவெண்ட்னு சொல்றீங்க இல்லையா, அந்த அம்பேத்கர் ஈவெண்ட் எப்போ நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்லைன் தெரியும். நவம்பர்ல நடந்துச்சு இல்லையா, நம்ம டிசம்பர் நடந்துச்சு. டிசம்பர் அம்பேத்கருடைய நினைவு நாள் தானே, டிசம்பர் 5. ஸோ அதற்கு முன்னாடி வந்து எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் மிஸ் பண்ண தருணம்னு ஒன்று இருக்குது. அது என்ன காரணம்னா மாநாடு. ஸோ மாநாட்டில் தான் கொள்கை பிரகடன மாநாடு, மாநாடுக்கான வேலைகள்லாம் நடந்து மாநாடு முடியுது. நீங்கள் மாநாட்டுக்கு போகலையா? போனேன் மாநாட்டுக்கு போனேன். நான் வந்து அது ஒரு கதையாக பேசினேன் ஒரு இடத்துல. அதாவது ஒரு 40 நிமிடம் வீடியோவில் ஒரு 4 நிமிடம் மாநாட்டில் நடந்த மோசமான விஷயங்களை விமர்சித்து பேசினேன். இப்போ ஒருத்தர் நீங்கள் கூட சொன்னீங்களா, ஒருத்தர் வீடியோலாம் போட்டிருக்காரு, நீங்கள் மாநாட்டில் விமர்சித்து பேசுனீங்களா? ஆமாம், விமர்சித்து தான் பேசினேன். நான் ஏன் விமர்சித்து பேசணும்னு ஒரு காரணம் இருக்குது. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த யார் ஷோ நடந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த யார் ஷோ பற்றி நான் வந்து பல இடங்களிலும் தமிழ்நாடு அரசோடைய தோல்வி, எப்படி ஒரு 5 உயிர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கடுமையாக எல்லா இடத்துலையும் வாதிச்சுட்டு வரேன். ஸோ அடுத்த வாரம் மாநாடு வரதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். சில நியூஸ் சேனல்ஸில் எந்த அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா பாருங்கள், டவரே வைக்கிறாங்க. அது கொடுமையான விஷயம் சொல்லவா, அது டவர் இல்லை, அது ஜாமர். அந்த முட்டாள்களுக்கு அது கூட தெரியாது. டவர் வச்சுட்டா இருப்பாருங்க தலைவர்னு சொல்லி எழுதிட்டு இருந்தானுங்க. அது பில்டப் கொடுத்தானுங்க. பில்டப் கொடுத்து இந்த பில்டப் கொடுத்த செய்தியாளர் நான் பார்த்தேன். தம்பி நீ தானே அது? ஆமாண்ணே மன்னிச்சிருக்கேண்ணா. அந்த செய்தியாளர் எதுக்கு சார் ஜாமர்? அது நீ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கேட்கணும் எதுக்கு வச்சாங்கன்ட்டு. அதுக்கு விஜய் கிரெடிட் எடுத்துக்கிட்டாரு. இது நடந்துச்சு. நீ தண்ணி ஏற்ப நான் வந்துங்க முதல் நாளே போகிறோம். நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து நான் பேச்சாளர்கள் குழுன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த குழுவில் வந்து ஒருங்கிணைப்பாளர் வேற ஒருத்தவங்க தலைவியாக போட்டிருந்தாங்க. அவங்க அந்த குரூப்ஸில் நிறைய பேர் இருந்தாங்க. நான் எனக்கான வேலை என்ன, ஒரு வேலை இல்லை பிரதர், சும்மா இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் தான் ஏற்கனவே சேனல்ஸில் பேசிட்டீங்கன்னா அந்த வேலையை மட்டும் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா பகிலரங்கம் நடந்துச்சு சேலத்தில், அதுக்கெலாம் நாங்கள் போயிருந்தோம். ஒரு வேலையுமே எனக்கு சொல்லவே இல்லை. சரி ஓகேங்க பரவாயில்ல. இப்போ குழுவில் இருக்கவங்க ஒருத்தராக கூப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு என்ன வேலை, நான் மேடையில் தான் பேசணுமா, என்ன பண்ணணுமா, எனக்கே ஒன்று சொல்லலை. நான் சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வச்சு போட்ட உடனே ரொம்ப பிஸியாக இருக்கிற ஜான் ஆர்கிசாமி ஃபோன் பண்ணுறது. யாருக்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் போட்டிங்க நீங்கள்? அந்த குரூப்பில் இருக்க யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கான். யார் சொன்னாலும் எனக்கு தெரியும். சொல்லிட்டான், ஏங்க என்னங்க நான் வந்து ஏதாவது தகவலை தான் பரிமாறக்காக, அதெல்லாம் போடக்கூடாது. என்ன நீங்கள் இந்த கட்சியில் வந்து எப்படி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் போடலாம்? ஏதாவது இருந்தாலும் நீங்கள் பொதுச்செயலாளர்கிட்ட கேட்டு தான் வாட்ஸ்அப் குரூப்போட கிரியேட் பண்ணணும், டெலிட் பண்ணுங்க அப்படின்னா அதுக்குள்ளே எல்லாரும் லெஃப்ட் ஆகிட்டாங்க. அவன் டெலிட் பண்ணி விட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு வேலையும் கொடுக்கல. பேச்சாளருக்குன்னா யாருக்கா பயிற்சி ஏதாவது கொடுக்கணுமா இல்லை என்ன எதுவுமே தெரியலை. மேபி அவங்க என்ன நினச்சாங்கன்னா இவன் ஏதாவது மேடையில் இடம் கேட்டுருவான் போல இருக்குன்னு நினச்சி விட்டுட்டாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த குழுவில் இருந்த ஒருத்தங்க தான் வந்து மேடையில் ஏறி ஆங்கர் பண்ணாங்க. அந்த பொண்ணு அண்ணா நான் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமா பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா கேளுங்க. நான் எப்பயும் ஓப்பன் பண்ணிட்டா சரி. நான் எப்பயுமே எப்படி பார்த்தேன்னா, இந்த கட்சியில் நான் பல இதெல்லாம் சொல்லியிருக்கேன். செய்தி தொடர்பு 4 பேர் பத்தாதுங்க, ஒரு 10 பேர் எடுத்து போடுங்க. இங்கிலீஷ் சேனல்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது, யூடியூப் சேனல்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லா இடத்துலையும் கட்சியை நீங்கள் வளர்க்கணும்னா ஒரு திமுகவில் பாருங்க, அதிமுகவில் பாருங்க, எவ்வளோ பேரை உருவாக்குறாங்க பாருங்க. அதெல்லாம் பண்ணுங்க. இப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஸோ அதை நான் பெருமையாக அந்த பொண்ணு போகிறான்னு சந்தோஷமாக தான் பார்த்தேன். ஓகேம்மா நீங்கள் போங்க பண்ணுங்க. ஆனால் ஜான் ஒரு வேளை இவன் நீ என்ன விடாமல் அந்த பொண்ணை ஏற்றிட்டுன்னு சொல்லி நினச்சாரா என்னன்னு தெரியல. அதனால யார் கூட நீ தொடர்புலேயே இருக்கக்கூடாது. பொதுவாகவே ஜான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்சிக்காரங்க கூட தொடர்புலேயே நீங்க போகாதீங்க. உங்களை மட்டுமா இல்லை எல்லாத்தையுமே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் அவங்கெல்லாம். எந்த அளவுக்கு மோசமா சித்தரிப்பாருன்னா, பிரதர் இன்னைக்கு ஒன்று பார்த்தீங்களா, ஒரு கத்தி குத்து சம்பவம் நடந்திருக்கு, அது உங்களுக்கு கூட நடக்கும் பிரதர் பார். ஏய் என்னையா நீ பேசுற, இந்த கட்சியில இருக்கிறவன் எதுக்கே என்னது கத்தியில கொலை மிரட்டல் அதுதான் அவர் பேசுவாருங்க. அவரு சம்பந்தமே எல்லாம் பேசுவார் சில நேரங்கள்ல. என்ன சொல்ல வரீங்க நீங்க? இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், யாரையுமே மீட் பண்ணிடாதீங்க பிரதர், யாரையுமே மீட் பண்ணக்கூடாது பிரதர், எல்லாருமே உங்க மேலே கோவமாக இருக்காங்க. நான் இதை வந்து கோவமாக உண்மையில இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து போன வருடம் ஜூலை மாதம் தான் புஷியானதோட பிறந்த நாள் வரும். அந்த பிறந்த நாளைக்கு நான் போகிறேன். நான் பிறந்த நாளைக்கு போய் அவரை சால்வ் பண்ணுங்கிறது போல தோழர் உண்மையிலே கோவமாக இருக்காங்களா அப்படின்னா அங்கே எல்லாருமே கொண்டாடுறாங்க. நானும் இன்னொரு செய்தி தொடர்பாளரும் போகிறோம். ஆனால் சூப்பராக பேசுறீங்க, நான் கலக்குறீங்க, நான் சேனல்லாம் நல்லா பிச்சு எடுக்கிறீங்க, இப்படி தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறானுங்க. நான் அன்றைக்கி நைட்டு தான் எனக்கும் ஜானுக்கும் முதலாக உரசல் நடந்தது. அன்றைக்கி தான் நைட்டு எல்லாரும் ட்விட்டர்லாம் போட்டு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி இதில் யார் கோவமாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இது இல்லாமல் நான் சில தலைவர்கள் பேர்லாம் போட்டு, அதாவது மாவட்ட தலைவர்களாக இருக்கவங்களாம் போட்டு இதில் எல்லாருமே வந்து எங்களை கொண்டாட தான் செய்கிறாங்க. யாருமே எங்களை ஒரு அந்நியனெல்லாம் பார்க்கல. நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அது எப்படி நீ என்னை கேள்வி கேட்கலாம். அப்படி தான் அவர் முதலாக இவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இது தப்பு, இது வந்து அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். புரியுது. இப்போ ஒரு கட்சினா அந்த கட்சியில் யார் யாரெல்லாம் முக்கியமான முகங்கள், அடுத்தடுத்த கரங்கள் அப்படிங்கிறது கட்சியில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக உங்களைப் போல செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ திமுகவில் பவர் சென்டர்ஸ்னால் திமுக தலைமையில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எதெல்லாம் லாபி அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். உங்களுக்கும் நீங்கள் கட்சியில் ஒரு பொறுப்பாளராக உங்களை போட்டதற்கு பிறகு, உங்களுக்கு ஒரு பொறுப்பு போட்டதற்கு பிறகு நீங்கள் பார்த்த வரையில் யார் யாரெல்லாம் அந்த கட்சியில் லாபியிஸ்ட்னு டிக்ளேர் பண்ணுறீங்க? இல்லைங்க, அந்த கட்சியில் 2 முகம் தான். இன்னைக்கு சில முகங்கள் புதுசாக வந்திருக்கு. அன்னைக்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமி, புஷியானந்த், இவங்க தான் கட்சி.
விஜய் தனி. விஜய் தனி. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் கட்சி. ஜானுடைய ரோல் என்ன, புஷியோட ரோல் என்ன? ஜான் வந்து பல தடவை சொல்றது இது GS பேஸ்டு பார்ட்டி பிரதர். அப்படின்னா இது பொதுச் செயலாளரை மையப்படுத்திய கட்சி. இந்த கட்சி GS இது பொதுச் செயலாளரோட கட்சி. இது தலைவருக்கு ரோலே இல்லை. தலைவர் என்னைக்கு வந்து இந்த கட்சியை கையில் எடுக்கிறாரோ அன்னைக்கு தான் மாற்றங்கள்லாம் வரும். அது வரைக்கும் ஏன்னா ரொம்ப ஆரம்ப காலத்தில் இதை பாசிட்டிவா சொல்லலையா, நெகட்டிவ். அவர் என்ன, அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படியாவது புஷி ஆனந்த அந்த பொறுப்புல இருந்து காலி பண்ண நிறைய வேலை பார்த்தார். நீங்க சில பேர் யூடியூப்லலாம் பேசுறதை பார்த்துருப்பீங்க. ஒருத்தர்லாம் பேசுவார், புஷி ஆனந்த கடுமையாக அட்டாக் பண்ணி பேசுவார். ஒரு சில சமயத்துல ஜானே அட்டாக் பண்ணி பேசுவார், டைட்டா சட்டை போட்டுட்டு. ஆமா, அவர் பேசுவார். புஷி ஆனந்த் யார் அட்டாக் பண்ண வைக்கிறான்னு நாங்கள் யோசிக்கும் போது அப்புறம் தான் அவரே என்ன சொல்றாரு, ஜான் சார் தான் எனக்கு இன்புட்ஸ் கொடுக்குறாரு, அவர் தான் அட்டாக் பண்ண சொல்றாரு. என்ன அட்டாக் பண்ணி அவரே எவ்வளோ அட்டாக் பண்ணி, அவர் மேலே சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவரையும் சூன்னு சொல்லிட்டு போகிறது. ஆமா, அந்த அதுவும் நடக்கும். இல்லை வேறு சில டேர்ம்ஸ் ஏதாவது அவங்களுக்குள்ள செட்டில் ஆகலை அப்படின்னா ஒரு இது வந்து ஜான்லாம் என்னங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவங்களாம் என்னங்க தெரியும்னு பேசுவார். அடுத்த ஜான் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உண்டா அப்படின்பாரு. மாநாட்டில் பாருங்கள் 30 லட்சம் பேர் கூடுவார்கள் பாரு, அடுத்த வீடியோவில் மாநாட்டில் 3000 பேர் கூட மாட்டார்கள் பாரு. இப்படி மாறி மாறி பேசுவார் அவர். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ அவருக்கு ஜானுக்கு டேரக்டர் சேனல்ல வந்து உங்களுக்காக உங்க கட்சிக்காக பேசக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பே கிடையாது. ஆனா அதை பத்தின டைரக்ஷன்ஸை உளறுவதற்கு செய்தியை கசிய விடுறது, பேசுறதுன்ற மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இருக்கு. ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக முயற்சி பண்ணார். எப்படியாவது புஷி ஆனந்த் பல தடவை சொல்லியிருக்காரு, இவர் வச்சுட்டு என்ன பிரதர் பண்றது. அந்த ஆடியோ ரிலீஸுமே அதோடு தொடர்புடையது தான் இருக்கு. ஆமா, அவர் அதிலே தானே சொல்றாரு. அவர் புஷி ஆனந்த் வந்து எப்படி காலி பண்றது அப்படிங்கிறதானே பேசுறாரு. நான் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் 30% கட்சியாக்க முயற்சி பண்றேன், இவர் 2%. இன்னொரு பியூட்டி என்னன்னா, அதே வாரத்தில் நான் ஊர்ல இருந்து பேசுறேன். என்ன ஊர்ல இப்போ தாங்க போயிட்டு வந்தேன், என்னை வந்து திட்டுறாங்க, ஏன்னா அந்த கட்சியில் போய் சேர்ந்த, நீ வந்து ஒரு வேலையுமே நடக்க மாட்டேங்குது இந்த கட்சியில், மாநாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி திட்டுறாங்க. அப்படி சொல்லும் போது ஆமாம் பிரதர், உண்மைதான் பிரதர், நீங்கள் சொல்கிறது கட்சி ரொம்ப மோசமாக தான் பிரதர் இருக்குது அப்படின்னு அவரே வார்த்தையை சொல்கிறார். ஜானே சொல்கிறார். நான் ஒரு ஸ்டேஜில் எக்ஸ்ட்ரீமாக என்னங்க நீங்களே எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் வந்து நம்ம முதலாக நம்ம பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் ரஜினியா எம்ஜிஆர்னு சொல்லிட்டு பேசணும். பிரதர் நீங்கள் அதுக்கு அப்படி போகாதீங்க. ஹி ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் ஹி இஸ் நாட் ரஜினிகாந்த் பை ஸ்டார்டிங் எ பார்ட்டி. ஹி வில் ஆல்சோ ப்ரூவ் ஹி இஸ் நாட் கமல்ஹாசன். அப்போ உங்களோட டார்கெட் யாரு, 4%? அப்படி பேசிட்டு அந்த ஆடியோ என்ன பேசுறாரு, கமல் வாங்கின 4% கூட வாங்க மாட்டாருக்கு, 2% தான் வாங்குவார் அந்த ஆடியோவில் பேசுறாரு இவர். அப்போ பாருங்க, என்கிட்டயே சொல்லும் பொழுது கமல்ஹாசனை தாண்டிடுவாருன்னு ஒரு பக்கம் சொல்றாரு. அதுவுமே தப்பு. முதல்ல நான் வந்து ஸ்டாலின் அவர்களை தாண்டிடுவேன், எடப்பாடி அவர்களை தாண்டிடுவேன்னு சொன்னால் அது கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறீங்க. அப்படி பேசிட்டு இப்படி மாற்றி பேசுறாரு. ஸோ அவர் வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்துல இருந்து எப்படியாவது புஷி ஆனந்த காலி பண்ண முடியும்னு பார்த்தாரு. ஒரு ஸ்டேஜில் அவரால் முடியலை. புஷியோடு ஜானுக்கு பரிச்சயமோ நெருக்கமோ இல்லை ஆரம்பத்தில் இல்லைங்க. ஆரம்பத்தில் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஜானை எப்படி கட்சிக்குள்ள இயங்குறதுக்கு புஷி அலோவ் பண்ணியிருக்கிறாரு? இல்லை, ஒரு ஸ்டேஜில் 2 பேரும் வந்து வேற வழி இல்லை, நம்ம 2 பேர் சேர்ந்து தான் இணைஞ்சு தான் பயணிச்சாகணும்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த ஸ்டேஜை கொண்டு வந்தவர் விஜய் தானே? இல்லை, அது வேறையாகவும் இருக்கலாம், அது பணமாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது நம்ம 2 பேரும் இணைஞ்சு தான் போகணும், வேறு வழி இல்லை. காளிமான பார்க்குறாரு, புஷியை வெளியே அனுப்பணும்னு சொல்லி அவர் எங்கள்கிட்டே சொல்கிறாரு, நான் தலைவர்கிட்டே போய் சொல்கிறேன், இவர் வந்து எப்படியாவது தூக்கிடலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேது. தலைவரும் இல்லை அவர் தான் இருக்கட்டும், அண்ணனே இருக்கட்டும் சொல்லி சொல்கிறாரு. நான் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வர முடியல, யாரையும் உள்ளே இணைக்க முடியலான்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து அப்போ பெரிய லிஸ்ட்டெல்லாம் கொடுக்குறேன், வெவ்வேறு கட்சிகளில் இருந்து தயாராக இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் ஜானுக்குமே அதில் விருப்பம் இல்லை. சரி, ஓகே, ஜான் ஏதோ கடுமையாக முயற்சி பண்ணுறாரு, இந்த திமுகலேருந்து நபர் வராரு, அதிமுகலேருந்து நபர் வராரு, மதிமுகலேருந்து நபர் வராரு, இந்த நபர்கள் எல்லாம் ஜானுக்கு விருப்பம் இருந்து புஷி ஆனந்த் தடுக்கிறாருன்னு நினச்சா ஜானே ஒரு வார்த்தை சொல்கிறார், ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். அப்படின்னா ஸ்பெண்ட் ஃபோர்ஸ்னா எப்படி சொல்கிறது, இவங்கெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு, இவங்களுக்குலாம் கரைக்கு ஆகாத ஆட்கள், இந்த ஆட்களை கொண்டு வந்து என்ன பண்ண போறீங்க, ஃபீல்ட் அவுட் ஆன ஆட்கள். ஆனால் அவங்கள ஃபீல்ட் அவுட் ஆகல, கரண்ட்ல இருக்கிற ஆட்கள், பெரிய கூட்டம் வச்சிருக்கிற ஆட்கள். நான் சொன்னேன், எங்க நீங்கள் ரொம்ப சிம்பிளாக விஜய் அவர்கள் வர்றாரு, அவர் வந்து எவ்வளோ செலவு பண்ண போறாரு, அந்த அரசியலாம் கண்டிப்பாக செலவெல்லாம் இருக்குது, கூட்டம் தேவை, இதெல்லாம் இருக்குது. இந்த நபர்கள்லாம் அவங்க அதை பார்த்துக்குவாங்க, அதில் ஏற்கனவே கரையேறினவங்க அவங்கெல்லாம், அவங்களுக்கு பயன்படுத்திக்கங்க. இல்லை பிரதர், அதெல்லாம் தேவையில்லை பிரதர். ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லா கட்சியிலும் யார் பேரையும் சொல்ல விரும்பலாது, அவங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை உருவாக்கும். எல்லா கட்சியிலேருந்து வந்தார்கள். சில பேர் அவங்க விஜய் அவர்களை பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என்கிட்ட பேசும்போது நாங்கள் அவரை பார்த்தோம், 2 மீட்டிங் உட்காந்தோம், ஒரு மீட்டிங் உட்காந்தோம். ஆனால் அதற்கு பிறகு அவரே பெருசாக ஆர்வமே காமிக்கலை. அவருக்கு உண்மையிலேயே பல பேர் இந்த பார்த்துருந்தவங்க சொன்னது, அவருக்கு உண்மையிலே பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது, அந்த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டே அவர்கிட்ட வெளிப்பட மாட்டேங்குது விஜய் அவர்கள்ட்ட. அது ஏன்னு தெரியலை. இந்த மாதிரி ரொம்ப டல்லாக தான் பேசுகிறாரு. ரொம்ப அது நிறைய பேர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ரிசீவ் பண்ணுவார், பல விஷயங்களை ரிசீவ் பண்ணுவார், பட் கம்மியாக தான் பேசுவார். அதை சில பேர் வந்து அறிவாளிகள்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு பார்வை வைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை சில பேர் இல்லைங்க அவருக்கு தெரியாது, அதனால் அவர் பதில் பேசுறதுனால உள்வு மட்டும் வாங்கிக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அவர்கள்லாம் பார்த்துருந்த போது சொன்னார், நான் சில புத்தகங்கள்லாம் கொடுத்தேன்,
அவர் வந்து நான் படிக்கிறேன் சார்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் படிக்க மாட்டீங்க, நான் வந்து கதைகளாக சொல்கிறேன். அவரை என்கிட்ட சொன்னார். ஏன் சொல்கிறேன்னா, ஜெகதீஸ்வரன் நானும் வர்றோம், நாங்கள் வந்து உங்களுக்கு கதைகளாக சொல்கிறோம், இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கங்க, இந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் எடுத்து பேசுங்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கு ஜெகதீஷ். நான் அன்னைக்கு போயிட்டு வந்த அன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவாக இருந்தார். போயிட்டு வந்துட்டு அவர் ஒரு வாரம் கழிச்சு பேசியிருப்பார் நினைக்கிறேன். அவர் பேசுகிறார், சார் ரொம்ப கரெக்டான ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னாரு. அதுக்கப்புறம் நிறைய அறிக்கைகள்லாம் எழுதி கொடுக்குறாரு. அரிட்டாப்பட்டிக்கு அறிக்கை எழுதி கொடுக்குறாரு ஐயனாதன். அரிட்டாப்பட்டி எழுதி கொடுத்து எனக்கு அனுப்புறாரு. அப்புறம் வந்து விஜய் யாருக்கு அனுப்ப சொன்னார் தெரியல, விஜய் டேரக்ட் நம்பர் இல்லைங்க, நான் இவருக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு அனுப்புறாரு. ஆனால் ரெஸ்பான்ஸே இல்லை. ஜெகதீஷ் என்னன்னு கேட்டார். சார் எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களை எப்படி, ஏன்னா என்கிட்ட வந்து பார்க்க வைக்கிறேன்னு கதை விட்டு என்ன உள்ளே கூட விட மாட்டேறீங்க, அட்லீஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா எல்லாமே த்ரூ ஜான் தான் ரூட். நீங்கள் யார் உள்ளே போனீங்க, ஜானுக்கு அமிச்சிங்களா? இல்லை, ஜானுக்கு அனுப்பலாம். ஏன்னா ஜான் தான் என்ன உள்ளே விடக்கூடாதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஜானு புசி அதையும் காலி பண்ணுறாங்க. ஐயநாதனை உள்ளே விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு ஐயநாதன் மாதிரியான ஒரு ஐயநாதன் வீடியோஸையே விஜய் பார்க்குறாரு பிரதர் தான் என்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரே சொல்கிறார், நான் ஐயநாதன் போய் மீட் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் ஐயநாதன் அவர்கள் பல யூடியூப் பேட்டியில் வந்து பேச என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, ஐயநாதன் நமக்கு த்ரெட்டாக மாறுறாரு. ஏன்னா அவர் ஓன் பண்ணி பேசுகிறார், என்னுடைய கட்சின்னு பேசுகிறாரு. நானே ஒரு விவாதத்தில் பார்க்குறேன். நான் வந்து ஐயநாதன் அப்பெல்லாம் எதுவுமே பேசலை. நான் ஓகே, எனக்கு சில சங்கடங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட சரி, நம்ம எதுக்கு நம்ம யார்ட்டையும் பேச வேண்டாம், நம்ம கட்சி நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு அப்படி விட்டுட்டு வந்துடுறேன். அவர் வந்து ஓன் பண்ணுறாரு, ஒரு சேனல் உட்காந்துட்டு இது என்னுடைய கட்சின்னு ஓன் பண்ணுறாரு. நான் சொன்னேன், ஐயா இது எங்கே போய் நீங்கள் நிப்பாட்டிக்க போறீங்கன்னு தெரியல எனக்கு, இல்லை நினச்சிக்கிறேன். நான் ஒரு டிபேட்ல பார்த்தேன், அவர் வந்து அப்போ பத்திரிகையாளராக தான் வர்றாரு, ஆனா தளபதி விஜயன் பேசுறாரு. தளபதி விஜய் பேசுறாரு. நான் வெளியே வந்து ஏன்னா அது உண்மையிலேங்க அந்த சேலத்துல அரசியல் பயிலரங்கம் நடத்தும் போது அங்கே அந்த ரிசீவ் பண்ண கூட்டம் அவர் பெரிய நம்பிக்கை கொடுத்தது. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, இந்த ரசிகர்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியாதுன்னா அங்கே வந்து ஓரளவு தெளிவான ஆட்கள் தான். இன்னுமே சொல்றேன், கட்சியில் தெளிவான ஆட்களாக இருக்காங்க, பயன்படுத்தாம இருக்கிறாங்க தான் பிரச்சனை தவிர. ஸோ அவருக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. அதனால ரொம்ப ஓன் பண்ணி பேசிட்டே இருக்காரு. ஓன் பண்ணா இவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? அப்ப நீங்க உள்ள வர பாத்தீங்க, ஏன் பிடிக்கல? யார் ஒருத்தர் கட்சிக்கு வர்றதுக்கும். ஆமா, நீங்க வந்து அவர் ஒருவேளை அரசியல் ஆலோசகர் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாரு, நீங்க தான் ஆலோசனை வழங்குறீங்கன்னு யாரோ ஒரு ஆங்கர் கேட்கறாங்க. வழங்கினா என்ன தப்புன்னு கேட்கிறாரு அவரு. ஓ, நீ அரசியல் ஆலோசகராக வர முயற்சி பண்றியா? நான் அவருக்கு கேட்டேன், நீங்க விஜயை பாத்துட்டீங்களான்னு. நான் பார்க்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாரு டிபேட்ல. ஓ சரி, ஓகே. அது வந்து பிரச்சனை பேசும்போது சொன்னது. சரி, ஓகே. இல்ல அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஈடுபாடு இருந்தது. அவர் உள்ள வரக்கூடாது. ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு புது கட்சி வளரும் போது ஓன் பண்ணி தானே வளர முடியும். தலைவர் கட்சின்னு சொல்லி எப்படி வளர்க்க முடியும்? அப்ப உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா ஏன் அவர் என்ன பொசிஷன் கெயின் பண்ண? இல்லைங்க, அவர் இல்லைங்க, உண்மையிலே சொல்றேன். நிறைய பேர் கூட அவருக்கு இப்ப எனக்கு சொல்றாங்களே பொறுப்பு கொடுக்கறதுனால ஜெகதீஸ்வரன் பேசுறான். அதே மாதிரிதான் ஐயநாதன் பொறுப்பு கொடுக்க என்கிட்ட வந்து சொன்னாரு. என்னங்க அவர் ஃபீல் பண்றாரு, விஜய் என்ன ஃபீல் பண்றாரு? ஜெய் சொன்ன அவரே கூட என்னை வெளியே இருந்து சப்போர்ட் பண்றதா ஃபீல் பண்றான்னு எனக்கு தோணுது. நானுமே அதான் பெட்டர் நினைக்கிறேன். கட்சிக்குள்ள நான் வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அட்வைஸா சிலது கேட்கறத நம்ம செய்வோம், அறிக்கைகள் சிலது எழுதி கொடுப்போம் அப்படி சொல்ல. அதுவுமே ஏன் சொல்றாருன்னா, இந்த மாநாட்டிற்கான செயற்குழு தீர்மானங்களை வடித்தவர் ஐயநாதன். அப்படியா? தாவேகோட செயற்குழு தீர்மானத்தை உட்காந்து வடிச்சு. இதெல்லாம் ரொம்ப லேட்டரா தான் தெரியும் எனக்கு. எப்போ தெரியும்னா, அவர் கூட நான் வந்து இந்த பரந்தூருக்கு டிராவல் பண்ணும்போது அவர் சொல்றாரு, நான் எதுவுமே நான் அதுக்கு பேசவே மாட்டேன் அவர்கிட்ட. நான் யார்ட்டையுமே இது தேவையில்லாமல் நம்ம ஏதாவது வாய் வளரிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு நான் பேச மாட்டேன். அப்போதான் சொல்றேன், ஜெய்சரன் என்னை வந்து ஒரு தம்பி கூட்டிட்டு போனாரு, ஒரு மாடியில் உட்கார வச்சாரு, உட்காந்து எழுதி கொடுத்தேன். அது சில கரெக்ஷன்ஸ்லாம் போட்டோம். அந்த செயற்குழு தீர்மானம் நான் தான் எழுதி கொடுத்தேன். எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு, நீங்க தான் எழுதி கொடுத்தீங்களா? அவரே அதை எங்கேயும் சொல்லலையே. அவரை எழுதி கொடுக்குறாரு. ஸோ அப்போ அவர் ஓன் பண்ணுவாரா இல்லையா? நீங்கள் ஒரு கட்சியுடைய செயற்குழு தீர்மானங்கள்லாம் நீங்கள் அவர்கிட்ட வாங்கிக்கிறீங்க, நீங்கள் அழகாக வாங்கிக்கிறீங்க. அப்போ அடுத்தடுத்த நம்ம அரிட்டாப்பட்டிக்கு அறிக்கை கொடுக்கணும், இதில் அறிக்கை கொடுக்கணும், ஆர்வம் வருவோம், இயல்பான ஆர்வம் தானே. தப்பு நீங்கள் இன்னொன்று இஷ்யூஸாக இல்லாமல் நான் வேறு ஏதாவது எனக்காக ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. அவர் என்றைக்குமே நான் வந்து எனக்கு ஒரு பொறுப்பு வேணும், நான் இங்கே செய்தி தொடர்பாளர் ஆகணும், நான் ஜான்ட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். ஏன்னா அவர் எப்பயுமே என்ன சொன்னா, வி நீட் அ சீனியர் ஸ்போக்ஸ் பர்சன் பிரதர்னார். நான் சொன்னேன், ஐயா நான் கூட கரெக்டாக இருப்பார். ஒரு ஸ்டேஜில் நீங்களே இருப்பீங்கன்னு என்ன கேட்டார். நீங்கள் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டார். நீங்கள் தான் இருக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னார். நீங்கள் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுவீங்களா, ப்ரெஸ் மீட்லாம் வச்சா நீங்கள் பண்ணுவேங்க, நான் லோக்சபாலேருந்து பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்றும் இஷ்யூன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நான் எப்பயுமே ப்ரப்போஸ் பண்ணது நீங்கள் ஒருத்தர் மனசில் ஞாபகம் இருந்துச்சு, அவரையும் கேட்கலாம்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயநாதன் நான் ப்ரப்போஸ் பண்ணேன். அவர் ஆரம்பத்தில் ஏழை பிரதர் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நான் ஐயநாதன் ஐயாவிற்கு என்னைக்குமே நம்ம இந்த கட்சிகள் வந்து பொறுப்பெடுக்கணும்னு இல்லவே இல்லை. அவருடைய இயல்பே அவர் அப்படி கேட்குற ஆளே கிடையாது. இவங்க வந்து பொறுப்பு கொடுக்கலன்னு ஐயா பேசுறாருன்னா ஒரு தேவையில்லாத விமர்சனம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நான் கம்மிங் பேக் என்னுடைய ஸ்டோரிக்கு நான் வரும்போது, ஸோ இதுக்கு பிறகு நான் அந்த விமர்சித்து பேசின ஒரு காரணத்தினால என்ன ஆயிடுச்சு, ரகசிய செயற்குழு கூட்டம் நடந்துச்சு தீபாவளிக்கு பிறகு. அந்த மாநாடு முடிந்து தீபாவளி இருந்துச்சு இல்லையா, தீபாவளிக்கு பிறகு ரகசிய செயற்குழு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு எல்லாருமே போனாங்க. மாநாடு விமர்சிச்சு ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு 4 நிமிஷம் பேசிட்டீங்க. பேசிட்டு தண்ணி ஒழுங்கா வைக்கலங்கிற விமர்சனம், தண்ணி ஒழுங்கா வைக்கல அதை சொன்னீங்க. இன்னொன்று நீங்க வந்து அது நடத்திய விதம் ஏன்னா, சாயந்தரம் 6 ஃபர்ஸ்ட் பிளான் வந்து 6 மணிக்கு தான் ஸ்டேஜ் ஓப்பன் பண்ற பிளான். ஸ்டேஜை
ஸோ அப்போ நான் என்ன கேட்டேன், எப்போங்க மக்கள்லாம் உள்ளே வருவாங்கன்னா ஒரு மத்தியானம் போல் ஒரு 4 மணி 5 மணிக்கு வருவாங்க. எல்லாருக்கும் பாஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், ஊரில் இருந்தெல்லாம் வரணும். ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல என்ற ஒரு டீம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நான் காலைல 7-8 மணிக்கு கிளம்பலான்னு இருக்கேன். நான் வந்து விழுப்புரத்தில் ஒரு நண்பர் வீட்டில் தங்கியிருக்கேன். ஒரு 6:30 மணிக்கு செய்திகள் பார்த்தா எல்லாரும் உடச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஒரு ரொம்ப நல்ல படித்த பையன் ஒரு பையன் வந்து முன்னாடி உட்காந்துட்டு ஃபோட்டோ போகிறான். அண்ணன் உள்ளே வந்துட்டேன், இன்னும் 12 மணி நேரம் இருக்குடா மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு, வெயில உட்காந்து என்னடா ஆவீங்க நீங்க எல்லாம்? காலையில் 6 மணி. ஆமாங்க, காலைல 6:30 மணிக்கு உடச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க பாக்கல எனக்கு செய்திகள்ல, நீங்க எல்லா செய்திகளும் தான் வந்து நீங்க 6:30 சாயங்காலம் 6:30 நினைச்சேன். 6:30 மணிக்கு உடச்சிட்டு உள்ள போயிட்டாங்க எல்லாரும். உள்ள போனவங்கள 2 கிரௌடு இருந்துச்சுங்க. ஒன்று ஆர்கனைஸ்டா நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து, உண்மையிலே சொல்றேன் இந்த மாவட்டம் எல்லாரையுமே பாராட்டணும். ஏன்னா அவங்க வந்து காலைல சாப்பாடு மத்தியான சாப்பாடு பேக் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் போட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் போட்டு கவரில் கொடுத்து நீ போய் உள்ளே போயிடு, நீ இனிமேல் எப்படி கண்டுபிடிப்பேன்னு தெரியல, ஃபோன் ஒர்க் ஆகாது போயிடுன்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ண பசங்க இருந்தாங்க. நான் ஒரு விருதுநகர் ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்த பசங்களோட தான் நான் வந்தேன். இன்னொரு குரூப் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயை பார்க்கணும், கட்சிக்கு எனக்கு எந்த தொடர்புமே கிடையாது, நான் அவரை பார்க்கணும், அதனால் இப்போயே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த நின்ன குரூப்பு. இந்த குரூப் வெளியே விரட்ட முடியல. ஏன்னா இவங்களாம் நான் சிறுபொழுது டீம் பேசுகிறாங்க. நான் சொன்னேன் இல்லை நான் இப்போ தான் போச்சாளர்கிட்ட பேசினேன், அதில் பாஸ் இருக்கிறவங்கலாம் வந்தாலும் இவங்கெல்லாம் காலி பண்ணிடுறாங்க சார். இதில் காலி பண்ணுற கூட்டம்லாம் இல்லை, லட்சக்கணக்கான உட்காந்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் நீங்கள் வெளியே விரட்டுவீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுமா, வாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து எனக்கு என்னென்னா இது என்ன விமர்சித்து பேசுறேன்னு சொல்லிடுறேன். எல்லாருக்கும் ஒரு பாஸ் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பாஸ் வந்து எனக்கு கொடுக்கல. அந்த பாஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் பொதுச்செயலர் பேக்கில் வச்சுருக்காரு. பொதுச்செயலர் பேக்னா பொதுச்செயலர்கிட்ட இருக்குது, அவர் தான் கையில் வச்சுருப்பார், யார்ட்டையும் கொடுக்க மாட்டார். இது அவருடைய வேலை இல்லை. இவ்வளோ பெரிய மாநாட்டை நடத்திட்டு இருக்காரு, ஒரு பாஸ் கொடுக்கறது எதுக்கு அவர் கொடுக்கணும்? இல்லை, இப்போ அம்பேத்கர் விழாவுக்கு அவர் தான் பாஸ் கொடுத்தாரு, பூத்தே தட்டு மாநாடு அவர் தான் பாஸ் கொடுத்தாரு, இங்கே பொதுக்குழு கூட்டத்துக்கு அவர் தான் பாஸ் கொடுத்தாரு, ஜனநாயகத்துக்கு அவர் தான் பாஸ் கொடுப்பாரு, கோட்டுக்கு அவர் தான் பாஸ் கொடுப்பாரு, அது எழுதி வச்சுக்குவாரு. இந்திரகுமார் பேரலை என்ன பாஸ் கொடுத்துருக்கப்பா? அண்ணே சோஃபா பாஸ்னே, ஓகே சோஃபா பாஸ், சரி சா போச்சு, ஒரு 1500 ரூபா. 1500 ரூபாய்க்கா பாஸ்? அவர் 500 ரூபா போட்டோ எடுக்கிறதுக்கு கிஸ்காம் பஸ்காம் பண்றவரு. இந்த மாதிரி இதை வரையா சொல்லி எதுக்கு பாஸ், எதுக்கு எழுதணும்? ஸோ அப்படிதான் நான் வந்து விமர்சிச்ச பிறகு இப்படி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து அந்த கட்சியை வளர்த்துருக்கிறாரு. அணில இருந்து குருவிக்கு வந்துட்டீங்க, அதை விமர்சிச்சிட்டீங்க. அதெல்லாம் சொல்லாம இல்ல கூடுதலா என்ன கேட்டீங்கன்னா, நான் ஏன் விமர்சிச்சேன்னா, நான் வந்து ஒரு மணிக்கு போலீஸ் எல்லாம் என்னை விட்டுறாங்க, சார் செய்தி தொடர்பாளர் சார் என்னை விடுங்க சார் சொல்லிட்டு போறேன். பக்கத்துல போனா அங்க இருக்கிற அந்த இவரோட பவுன்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாஸ் எல்லாம் உள்ளே விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இத்தனைக்கு நேத்து அவங்க கூட பேசிட்டு வந்திருக்கேன். நேத்தானே அவன்கிட்ட பேசினேன், துபாய் செக்யூரிட்டி, அதெல்லாம் முடியாதுன்ட்டான். அப்புறம் வேற ஒரு நடிகர் வர்றாரு, அவரும் ஜெய் சார் என்ன நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க என்ன கட்சி நடத்துற, அவர் யாருன்னு எனக்கு தெரியும். சரி நீ எப்படா உள்ள போன? நான் எனக்கு ஒரு 4 பவுன்சர் வச்சிருக்கேன் தலைவா. அவரே நெடுங்கால நண்பர் அவரு. நாங்களாம் ரொம்ப பழைய நண்பர்கள். ஸோ அதனால வாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் தான் உள்ள போனேன். நான் உள்ள போய் நாங்கள் விஐபி சேர்ல உட்கார, நல்லா வெயில் அடிக்குது. அப்பயும் ஒரு மணி 1:30 மணி. நான் ரொம்ப அறிவாளி, சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம் 12:30 மணிக்கு, சாப்பிடாம சரி பரவாயில்ல போகலான்னு நானும் போயிட்டேன். சுற்றி நின்று எல்லாரும் கதறாங்க, அண்ணா தண்ணி குடினான்னு. என் கூட அந்த நடிகரும் பார்க்குறாங்க, என்ன இப்படி மோசமாக இருக்குது, என்னங்க பண்ணுறாங்க இவங்க? ஏன்னா அந்த வாட்டர் டேங்க்ல இருந்த தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. காலை 7-8 மணிக்கெலாம் காலி ஆயிடுச்சு. இவங்க சொன்னது என்ன, கொடுத்த பில்டப் என்ன, லாரியில் அப்படியே தண்ணி குறைய ஃபில் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படி சொன்னாங்க. தண்ணி குடிக்காதனால அவ்வளோ பேர் மயக்கம் போட்டே இருக்காங்க. மயக்கம் போடுறாங்க, ஏற்றுறாங்க, ஆம்புலன்ஸ் போகுது, மயக்கம் போடுறாங்க. சில பேர் உண்மையிலே சொல்கிறாங்க, அந்த டாக்டர் டீம் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணாங்க, அந்த பிரபு டீம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. நல்ல வேலையாக ஒரு 15-20 கேம்பை போட்டு தூக்கு எல்லாத்தையும் தூக்குன்னு எவ்வளோ பேர் அங்கே தெளிய வச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த விதமான அசம்பாவிதமும் உள்ளுக்குள்ள நடக்கல. வேறு ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு, அது வேறு. உள்ளுக்குள்ள எதுவும் நடக்கல. பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துகிறோம், இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துருக்கோம், பில்டப் கொடுத்துட்டு இவ்வளோ பேர் மயக்கம் போட வச்சு. நீ முதல்ல நான் என்னோட கேள்வி என்னன்னா, எதுக்கு 7 மணிக்கு நீங்கள் திறந்து விட்றீங்க? முதல்ல எதுக்கு அந்த மாநாடு பந்தல் 7 மணிக்கு திறக்கிறீங்க? சாயந்தரம் நடக்க போகிற மாநாட்டுக்கு நீங்கள் இப்படி திறந்தே முதல்ல தவறு, இதெல்லாம் செய்திருக்க வேண்டாம். இனி அடுத்த மாநாடுகளில் இதுபோல் நாங்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த ஸ்பெசிஃபிக்கான வீடியோவில் போய் நான் கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன். ஜெகதீஸ்வரன் மாதிரி ஆட்கள் தான் வந்து எல்லா கட்சிக்குமே தேவை, இந்த மாதிரி நீதி நியாயம் பேசுறதும் தேவை. ஆனால் எந்த கட்சிக்கும் தேவையில்லை, அது ஒரு விஷயம் விடுங்க, யாருமே ஏற்றுக்க போகிறது கிடையாது. அப்படி பண்ணவும் கூடாது. நான் சொல்கிறேன், அப்படி பண்ணவும் கூடாது. நிறைய பேர் அவர் பேசும்போது நீ அறிவு இருக்கா அறிவு இல்லையா உனக்கு தான் எவ்வளோ பேர் திட்டினாங்க. அதுக்கு பிறகு நான் உடனடியாக அந்த மாட்டை விமர்சிப்பேன். நான் அன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு இன்னொருத்தர் ஃபோன் பண்ணார், செய்தி தொடர்பாளர், அண்ணே கட்சியோட தூக்கிட்டாங்கண்ணே அப்படின்னு. ரகசிய செயற்குழு இல்லை, ரகசிய செயற்குழு. அதுக்கு முன்னாடியே செயற்குழு நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு கட்சியோட தூக்கிட்டாங்கண்ணே. அது யாருன்னு எனக்கு யூகிக்க முடியும். சரி, நான் என்ன சொன்னேன்னா, நான் சும்மா இருந்தால் நானே போயிருப்பேன் இந்த கட்சியை விட்டு.
நீ என்ன வந்து தூக்குறேன்னு சொல்லியா, நான் போக மாட்டேன். இன்னும் எப்படா சேர்த்தீங்க? என்னடா நான் எப்படி பார்த்துறேன்னு சொல்லிட்டு நான் வந்து அன்றைக்கி அப்புறம் செயற்குழு கூட்டம் நடக்கும். அப்புறம் சென்னை வந்துட்டேன். செயற்குழு கூட்டம் நடக்குது. செயற்குழு கூட்டத்தில் வந்தவங்களாம் சில பேர் என்னை பற்றி கேட்குறாங்க. அவர் ஊர்லேயே இருக்காருன்னு போய் சொல்கிறாங்க இங்கே. ஏன்னா அவங்களாம் வெளியே வந்து சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் ஊரில் இருக்கீங்களா? இல்லை, நாங்கள் இங்கே தான் இருக்கேன். எனக்கு செயற்குழு ரகசிய செயற்குழு தான் தெரியாது. நான் எந்த அளவுக்கு சின்சியராக இருந்தேன்னு பாருங்கள். அன்றைக்கி செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் வாசிக்கப்படுது. எல்லாரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். நான் உள்ளே போனால் எல்லாரும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும், இல்லை எங்கேயாவது தூக்கி வச்சிடணும். எனக்கு டிவிலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, சார் செயற்குழு பற்றி பேசணும், செயற்குழு பற்றி பேசணும்னு. நான் அப்பையும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறேன், யாரும் ஃபோன் எடுக்கல, இல்லை ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். ஜான் மட்டும் 2 மணிக்கு திரும்ப என்ன பிரதர் அப்படிங்கிறார். இல்லைங்க செயற்குழு தீர்மானங்களுக்கு கூப்பிட்றாங்க, சேனலுக்கு போகலாமா? யோசிக்கிறேன், போங்க பிரதர். நான் அன்னைக்கும் போய் என்னை வந்து உள்ள விடாம போதும் கட்சியை தாங்கி பிடிச்சு செயற்குழுவில் நாங்கள் போட்ட தீர்மானங்கள் என்ன தெரியுமா? நாங்கள் எவ்வளவு அற்புதமான தீர்மானங்களை போட்டிருக்கிறோம் அப்படி சொல்லி அன்னைக்கு நான் பேசிட்டேன். அன்னைக்கு 2 டிபேட் பேசிட்டு வரேன். அடுத்தடுத்த தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்கேன். அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த தம்பி வந்து அண்ணன் எப்படியாவது நீங்கள் வெளியே போயிடாதீங்க, தயவுசெய்து வெளியே போயிடாதீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கீங்க, உள்ளே வாங்கன்னு அவர் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாரு. வீட்டில் இருக்கவங்கள நீ ஏன் அப்படி இருக்க, நீ வந்து ஒரு கட்சின்னு போயிருக்க, ஒழுங்காக அங்கே போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் நான் அந்த அவர்கிட்ட சொன்னேன், நீங்களாம் அவ்வளோ பேசுகிறீங்கல்ல, எனக்கு கூட அந்த ஜான் ஏதாவது பேசினாரா, நான் செஞ்சதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னு அவர் உணர்ந்தார். அதுக்கப்புறம் தான் ஜான் பேசுகிறார், அதாவது நீங்கள் செஞ்சதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். பட் ஆனால் கட்சிக்குன்னு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, அது நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் அதனால் நியூட்ரலைஸ் ஆகிடுங்க. அவர் சொன்ன வார்த்தை நியூட்ரலைஸ் ஆகிடுங்க. புஷி ஆனந்த் கூட ஒரு ஃபோன் பண்ணுறேன், அவர் வழக்கப்போட ஃபோன் எடுக்கலை, அங்கே போகிறேங்கிற. அதாவது புஷி ஆனந்த் தான் உங்க மேல வருத்தமா இருக்கிறாரு, அதனால தான் கட்சி விட்டு தூக்க போறாங்கன்னு உங்களுக்கு செய்தி வருது. அதனால நீங்க புஷி ஆனந்தோட மியூச்சுவலா போங்கன்னு அவர் சொல்றாரு. அதன் அடிப்படையில் புஷிட்ட பேசுறீங்க? ஆமாம், பேச முயற்சிக்கிறேன். அவர் ஃபோன் எடுக்கல, அப்படியே போயிட்டு இருக்கு. நான் அவர் சொல்கிறேன், சார் நான் ரொம்ப ஆரம்ப காலத்தில் ஜான் வந்து சார் தான் சொல்லுவேன். அதற்கு பிறகு அந்த முதல்ல உரசல் ஏற்படுது, அப்புறம் தான் சார்னா சொல்கிறத விட்டுனேன், பேரும் சொல்கிறதில்ல, வாங்க போக்க அதோட விட்டுறது. நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேங்க, அவர் ஃபோன் எடுக்கலங்க. இல்லைங்க அவர் எங்கேயோ போயிருக்காங்க, பெரம்பலூர் போயிருக்காரு, அரியலூர் போயிருக்காரு அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ ஓகே, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவரை கூப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு ஒரு நாள் இந்த பசங்க ஏன் ப்ரெஷர் பண்ணிருக்காங்கன்னா, எனக்கு கூடிய விரைவில் செய்தி தொடர்பாளர் லிஸ்ட் வரப்போகுது, அதில் உங்கள் பேரை வந்து வேணாம்னு சொல்லி நீக்கிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சவர் எல்லாம் கிடைத்த செய்தி நீக்கிட்டாங்க, அதனால் தயவு செய்து போய் நீங்கள் இது ஒரு முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் எனக்கு ஃபோன் வருது, புஷி ஆனந்தே ஃபோன் பண்ணுறார். அப்போ எனக்கு மட்டும் தான் ஃபோன் பார்த்தா எல்லா செய்தி தொடர்பாளருக்கும் ஃபோன் வருது. நாங்கள் ஒரு 5 பேருமே போகிறோம். பனையூரில் உட்காந்து அந்த ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங், அதில் ஒரு ரகசியம்லாம் இல்லை ஒன்று சொல்கிறதுக்கு. அவர் பேசுகிறாரு, எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது, இவ்வளோ பிரமாதமாக நடத்தியிருக்கோம், இவர் என்ன சார் பேசி வச்சிருக்காரு? நான் நடுவில் உட்காந்துருக்கேன். முதல்ல என்னை பார்க்கவே இல்லை, கண்ணே தவிர்த்து இங்கிட்டு இப்படி பேசிகிட்டே இருக்காரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாநாடு நடத்திருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் அவ்வளோ நல்லா நடந்திருக்கு, இவர் போய் மாநாட்டை பற்றி என்ன சார் பேசி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரைஸ் ஆனார். ரொம்ப நேரம் பேசினார். நீங்கள் எப்படி பேசலாம், நீங்கள் யாருக்கெல்லாம் பாஸ் கொடுக்கல தெரியுமா, என்னுடைய சொந்தக்காரங்க வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கல, அது நடக்கல, அது யாரும் என்னென்னமோ சொன்னார். நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா சொந்தக்காரன்ட்ட காசு வாங்க முடியாது, அதனால கொடுக்கல. நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தேன். ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க. என்னங்க யாருமே எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாரு. அவங்க எதிர்பார்த்தது ஜெகதீஸ்வரன் வந்து அப்படியே காலில் விழுந்து, ஐயா மன்னிச்சிருங்க, இல்லை அட்லீஸ்ட் வார்த்தை இவங்கள மன்னிப்பு இல்லை வருத்தம் எதுவுமே செய்யலை. வந்து இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேங்க, அவ்வளோதான். இனிமேல் சரி. கூட இருந்தவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எதுவும் பேசல? ஜான் சப்போர்ட் பண்ணார் அந்த இடத்துல. சார் அவர் வந்து ஆக்டிவிஸ்ட் மோடில் இருந்துட்டார் சார். ஆக்டிவிஸ்ட் மோடில் இருந்ததுனால அவர் கொஞ்சம் அது பேசிட்டார், அது பேசிட்டு கூடாது தான், இனிமேல் திருத்திக்குவார் அப்படிலாம் சொல்லி சொன்னார். சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அது உங்கள் பக்கம் இருக்கிற ப்ராப்ளமாக நான் பார்க்கல. ஒரு செய்தி தொடர்பாளர் அப்படின்னா நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம், நம்ம யாரா நம்மளோட வெளிப்படுத்திக்க போகிறோம், நம்ம எதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறோன்றதுக்கு பார்ட்டி தானே அஜெண்டாவை செட் பண்ணி கொடுக்கணும். இல்லைங்க, அந்த மாதிரியான ஒரு இன்புட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்ததே கிடையாது. நான் வந்து கொடி அறிமுகம் பண்ணாங்க இல்லையா, முதல் நாள் நைட்டு வி ஹாவ் எ கால், கொடி பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லைனில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. நைட்டு டைம் ஆகிட்டே இருக்குது. ஒரு சமயத்தில் எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் ஒன்று சொல்கிறது கொண்டு இல்லை, இட்ஸ் ஆல் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி சொல்லி வச்சுட்டாரு. யாரு? ஜான் தான். இது அவர் தான் அஜெண்டா, அவர் தான் சொல்ல. கான்ஃபரன்ஸ் காலில் பேசவும் இல்லை, யாருக்குமே சொல்லலை, பார்த்தா உங்களுக்கே தெரியும். அடுத்த நாள் கொடி வருது. சரி என்னடா நான் நியூஸ் எயிட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். சரி ஓகே, இங்கிட்டு கூட ரவீந்திர சபையர் உட்காந்துட்டு இருக்காரு, அவர் இது என்ன கொடி ஏற்றுற, அவர் திட்டிகிட்டு இருக்காரு ஏற்கனவே. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி எப்படி தான் தலைவர் பேசிடுவார், அதை வச்சு நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்துலன்னா, அவர் கொடி அறிமுகம் குறித்து நாங்கள் மாநாட்டில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. விஜய் பேசலையா இன்னைக்கு? ஆமா, டேய் கேமரால உட்காந்துருக்கேன்டா, இப்போ நான் என்னடா சொல்றது? அதுதான் எனக்கு ஆச்சு. அதற்கு பிறகு நான் யானையை வச்சு அம்பேத்கர் கதையெல்லாம் சொல்லி அதுலதான் பிஎஸ்பி கேஸ் போட்டான். நீங்க வேற நான் தான் காரணம் சொல்லி அம்பேத்கரா தம்பி, நம்ம சப்ஜெக்ட் ஆச்சு.
எங்கள்ட்ட இருக்க யானையை நீ திருட பாக்குறியா அப்படின்னு யானைக்கு கதை சொல்லி, பூக்கு கதை சொல்லி, சகப்பு கதை சொல்லி, அது ஓரளவுக்கு மேட்ச் அடுத்துன்னு வச்சுக்கோங்க. அது இதோட எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி பேசி அதெல்லாம் வந்துடுறேன். ஸோ இப்படிதான் வந்து இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, என்னைக்குமே இன்புட்ஸ் அப்படிங்கிறது இந்த கட்சியில ஓகே இந்த இஷ்யூக்கு போறீங்க நீங்க. நான் முதல்ல நான் ஒரு 2 மாசத்துலேயே சொன்னேன், ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்கோங்க, இது சரியா தெரியல எனக்கு, எல்லாத்தையும் ஒரு லைன்ல கொண்டு வாங்க, ஸ்டைல் மாறுபடலாம். அதுக்கு ஜான் சொன்னது, பிரதர் ஆளாளுக்கு ஒரு ஸ்டைலில் பேசுறீங்க, அப்படியே பேசுங்க பிரதர், நீங்கள் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டு, நீங்கள் நியூட்ரலாக தான் பேசுறீங்க. இப்போ நான் இங்கேயோ இருக்கேன், பேட்டிக்கு வந்திருக்கேன், இல்லை எல்லா இடங்களும் பேட்டிக்கு போயிருக்கேன், எந்த ஒரு இடத்துலையுமே விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளராக ஆவார் அப்படின்னு வேற செய்தி நம்ம பேசாமல் நான் பேசுனதே கிடையாது. வேலை பார்த்தா விஜய் முதலமைச்சர் ஆவார், வேலை செய்யலைன்னா மக்கள் அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, அவர் ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. அப்படிதான் இப்படி தாங்க நான் பேசுகிறேன், பரவாயில்ல பேசுங்க, நியூட்ரலாக இருக்கீங்க. ஒருத்தர் அக்ரெசிவாக பேசுகிறாரு, ஒருத்தர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பேசுகிறாரு அப்படின்னா அவர் அது ஸ்டைலாக கொண்டு போயிட்டார். ஸ்டைல் இல்லைங்க, ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு கொண்டு வாங்க, ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்கக்கூடாது. அது என்றைக்குமே நடந்தது கிடையாது. இன்புட்ஸாக ஓகே இதுதான் உங்களுக்கான இன்புட்ஸ் அப்படின்னு. நீட்டு விவகாரத்தில் மட்டும் அடுத்த நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது, அந்த இன்ட்ரீம் ஒன்று செய்ய போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் ஓரளவுக்கு சொன்னாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னா, முதல் நாள் வந்து நீங்கள் அந்த கல்வி மாநாடு நடக்கும்பொழுது நீட் குறித்து விஜய் பேசாமல் போனார், அது பெரிய விமர்சனமாச்சு. ஏங்க இப்போ 12th பசங்களுக்கு நீங்கள் அவார்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்கள் நீட்டை பற்றி பேச மாட்டீங்கன்னு விமர்சனமாச்சு. அன்னைக்கு நைட்டு நான் வந்து தொலைக்காட்சியில் பேசும்பொழுது, நீங்கள் நீட்டுன்னு சுருக்காதீங்க, கல்வியை வந்து ஒட்டுமொத்தமாக மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் பேசுவார் அப்படின்னு நான் ஒரு விஷயம் பேசுகிறேன். மேபி அந்த இன்புட்ஸ் அவங்க எடுத்திருக்கலாம், இல்லை எடுக்காமல் இருந்திருக்கலாம். அதை வச்சு தான் அவங்க எடுத்துட மாட்டாங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் என்ன, ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் என்ன, நீங்கள் வந்து இன்ட்ரீம் சொல்யூஷன் என்னன்னு ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வராங்க. அதனால் என்கிட்ட பேசுகிறாங்க, என்கிட்ட பேசி அடுத்த நாள் இது நீங்கள் அன்னைக்கு மட்டும்தான் இன்புட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அன்றைக்கி மட்டும்தான் வந்துச்சு. அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக நான் செய்தி தொடர்பாக இருந்த காலத்தில் இந்த விஷயம் பேச போகிறீங்க, இந்த இஷ்யூஸ் பேச போகிறீங்க, பல நேரங்களில் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணாதீங்க. இன்னொன்று முக்கியமான குற்றச்சாட்டு தாவேக்கால என்ன இருந்ததுன்னா, அந்த கட்சி கூட்டணி குறித்து பேசிக்கிட்டு இருக்கு, அது குறித்து எந்த டைரக்ஷனுமே இல்லை அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் தகவல். இப்போ நானுமே என்னுடைய சோர்ஸுகள்கிட்ட பேசும்போது ஆளாளுக்கு ஒரு தகவல் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து அதிமுகவோட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஒருத்தர் வந்து விஜயே வந்து அதிமுகவோட போகிறதுக்கு விருப்பமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க, இல்லை பாஜகவோடவே போகிறதுனாலும் ஓகே அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. மிக்சடாக தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொன்னாங்க. இந்த மாதிரி சென்சிட்டிவான முக்கியமான டிசைடிங் ஃபேக்டர்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட இன்புட் வந்து எப்படி வரும், அல்லது வரவே வராதா, ஏன் வராது? இல்லை ஒன்று, நான் வந்து இந்த மாநாடு முடிந்த பிறகு எல்லாரோட விமர்சனமும் விஜய் வந்து திமுக அட்டாக் பண்ணிட்டாரு, பாஜக அட்டாக் பண்ணிட்டாரு, அதிமுகவே தொட மாட்டேங்கிறாரு. நீங்களே கூட நம்ம கூட பேசுனீங்க, நீ கரப்ஷன்னா நீங்கள் அதை கூட திரும்ப பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியில் ஜெகதீஸ்வரன் மட்டும் தான் கரப்ஷன்னா அதிமுக அடிக்கிறாரு, மற்ற எவனும் தொடவே மாட்டேங்கிறான்னு சொல்லி நான் நம்ம பேரலையிலே நான் பேசினேன். ஏன்னா அது ஜான்ட்டு நான் கேட்டேன், நான் அன்றைக்கி நைட்டே வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, கொள்கை பிரகடனத்தில் என்ன நடந்துச்சு அந்த புக்கு எங்களுக்கு வரல, PDF வரும்ன்றதான்டாரு. விஜய் அவர்கள் என்ன பேசினார்னு காது செவி வழியாக ஒரு தடவை கேட்டது மட்டும்தான், மற்றவங்களாம் அந்த செயல் திட்டங்கள்னு நீங்கள் சம்பத்குமார் அவர் வாசிச்சார், அப்போ அந்த கேத்ரின் பாண்டியன் வாசிச்சாங்க, அது மட்டும் செவி வழியாக கேட்டது தான். எங்கேயுமே படிக்கக்கூடிய வாய்ப்புகளே கிடைக்கல, நான் டிபேட்டுக்கெலாம் ஓடிட்டேன். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பேசி முடிச்சதுக்கு பிறகு நைட்டு தான் வந்து ஜான் பேசுகிறாரு. அவர் பேசும்போது நான் அப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னா, ஏன் அதிமுக தொட மாட்டேங்குது, அதிமுக கூட்டணி ஏதாவது போகிறோன்னா முன்னாடி சொல்லிவிடுங்க, இல்லை பிரதர் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் அதிமுக அட்டாக் பண்ணுவோம், அட்டாக் பண்ணுங்க, இல்லை வேறு எல்லாருமே நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். நான் அட்டாக் பண்ணுறேன். அதற்கு பிறகு வந்து நான் ரைட் இது முடிச்சிடுறேன். இந்த விஷயானந்தோட அது நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. நியூட்ரலைஸ் ஏன் கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, அதற்கு பிறகு நான் வட்டமேசை விவாதத்துக்கு அப்போ தான் ஈரோடில் நான் போகிறேன்னா, நீ போங்க அப்படி சொல்லிட்டா, நான் அந்த அங்கே இருக்கிற மாடு செயலர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன். அப்போ மாடு செயலர்லாம் போடலை, இல்லை நான் அந்த ஆட்கள்கிட்ட சொல்லிடுறேன், அவங்க பார்த்துக்குவாங்க. நல்ல கூட்டம், பயங்கரமான ரிசப்ஷன். அது முடிச்சோட இன்றைக்கி நைட்டு வந்து, அதாவது காரில் நான் திரும்ப ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த நேரத்தில் ஞானும் பேசுகிறேன், புசியும் பேசுகிறாரு. ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க பிரதர், நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க. அடுத்த தந்தியில் ஒரு மக்கள் மன்றம் விவாதம் இருந்துச்சு. முதல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ ஜெகதீஸ்வரன் எல்லாத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் வந்து வெவ்வேறு சைக்கிளில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். புசியான அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, சார் இப்போ தான் சார், அவர் சார் தான் என்ன அட்ரஸ் பண்ணுவார், சார் இப்போ தான் சார் பார்த்தவர், வெளியே என்னென்ன அசிங்கமாக திட்டாருங்கிறது வேறு விஷயம், பட் என்கிட்ட பேசும்போது சார் தான் சொல்லி சொல்லுவார். சார் இப்போ தான் சார் பார்த்தேன், ரொம்ப நல்லா பேசுனீங்க சார், தளபதி மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க சார், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார், நீங்களே மக்கள் மன்றத்துக்கு போயிடுங்க சார் அப்படி சொல்லுவார். ஏன்னா அந்த உறவு வந்து அப்படி தான் இருந்துச்சு. வந்து அதுக்கு பிறகு அந்த பிரச்சனைக்கு பிறகு புசியானந்தும் எனக்கும் ஏதாவது தகராறு இருந்துச்சா? ஆனால் எந்த தகராறும் இல்லை, நல்லபடியாகவே தான் போயிட்டு இருந்துச்சு, எந்த சிக்கலும் இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அந்த மக்கள் மன்றத்தில் நான் பேசினேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பேசிட்டு வந்த பிறகு ஒரு கமெண்ட் இருந்துச்சு, அதிமுக ரொம்ப அட்டாக் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த விவாதத்தோட மக்கள் மன்றத்தோட ஆரம்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி குறித்து ஏதோ கேட்டிருப்பாங்க அந்த ஆங்கர் கேட்கும்போது, இல்லாத கட்சியோ இல்லை முடிஞ்ச போன கட்சியை பற்றி எதுங்க பேசுகிறீங்களோ ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன். அதை கூட இந்த திமுக ஐடிவிங்கில் இருக்கிறவங்களாம், யோ
பாருங்கய்யா உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்பெல்லாம் பேசுறாரு இவருன்னு சொல்லிலாம் பெருசா பண்ணி விட்டாங்க. அவங்க நேத்து வந்து குட்டி பசங்க எல்லாம் எகிரி 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 அடிக்கிறாங்க. ஏதோ ஒன்று அவங்களால பண்ணி விட்டாங்க. அதுல உங்க பேரை சொன்னதுக்கே ஒரே கிளாப்ஸா இருந்துச்சே சார் அந்த மக்கள் மன்றத்துல. ஆமா அந்த துண்டோட உள்ள வந்ததுக்கே பெரிய மாஸ் என்ட்ரி மாதிரிலாம் ஈரோடு நல்லா நடந்துச்சு, நல்லா ரிசப்ஷனாக நடந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகுதான் சரி ஏன் ஒருவேளை சேஞ்ச் ஆகுதோ, ஏன் வந்து அதிமுக டச் பண்ண மாட்டேங்குது. யார் உங்களுக்கு அந்த கமெண்ட் பாஸ் பண்றது? செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் மூலியமா சொல்லி விடுறாங்க. புஷியானந்த் சொல்ல சொன்னாரு. அவங்க ஏங்க என்ன லாஜிக்னு கேட்கும்போது, அதிமுகவை அடிக்காம இருந்தால் தான் அதிமுக ஆட்களை நம்மளை நோக்கி வருவாங்க அப்படின்னு வித்தியாசமான ஒரு லாஜிக் சொன்னாங்க. அதிமுக டச் பண்ணக்கூடாது, அப்போ தான் அதிமுக நிறைய பேர் வர காத்துட்டு இருக்காங்க. இன்னமும் இவங்க எல்லாத்துக்கும் திறந்து விட்டு வாங்கப்பான்னு ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு பையில உள்ள விடுறதுல அதிக விஷயம் வித்தியாசமாக சொன்னாங்க. சரி, அதுக்கு பிறகு தான் நான் ஜான்ட்ட என்னங்க ஏதாவது நடக்குதா அதிமுகனா, சில பேர் ரீச் அவுட் பண்ணுறாங்க, நான் ஏன் என்னை தாண்டி ரீச் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் தலைவர் வந்து எதுவுமே எஸ்ன்னு சொல்லலை, நோன்னு சொல்லலை, அந்த ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த தினமலர் செய்தி வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க 80 சீட்டுன்னு. அன்னைக்கு சாயந்தரமே அவசரமாக ஒரு அறிக்கை வந்துச்சு. பட் அந்த அறிக்கையில் தெளிவு இல்லை நாங்கள் கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டோங்கிற தெளிவு வந்து இருந்ததே கிடையாது. ஸோ என்னன்னா, இந்த எப்படியாவது இந்த கூட்டணி ஒரு போக நான் புரிஞ்சுடுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டணி வந்து அமைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க போல இருக்கு அதிமுக தாவேக்காவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு. அப்போ ஜான் என்ன சொல்றாருன்னா, பிரதர் நடக்கும் வாய்ப்புகள் இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் அப்படிலாம் இல்ல அடிங்கன்னு சொன்னாரு. இல்ல அப்பயுமே வந்து ஆமா அடிங்கன்னு சொன்ன கரப்ஷன் பத்தி பேசுங்கன்னு சொன்னார். அடிங்கன்னு சொல்ல கரப்ஷன் பத்தி பேசுங்கன்னாரு. அடுத்த ஒரு ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல ரொம்ப சாஃப்டா போங்க, சாஃப்டா அணுகுங்க, அதிமுக ரொம்ப இது பண்ண வேணாம்னு சொன்னவர். அதற்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, பிரதர் நடக்கும், திமுகவும் பாஜக தான் நம்மளுடைய எதிர் சக்திகள், மற்ற எல்லாமே நேச சக்திகள் தான், அவங்கள வந்து நம்ம ரொம்ப அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதிமுக வந்து ஏற்றுக்குவீங்களா நான் கேட்டேன். இதே கேள்வி எல்லாம் கேட்குறாங்க. அது எப்படி பிரதர் நடக்கும்னு கேட்டேன். இல்லைங்க ஹைப்போதெட்டிக்கலாக கூட வச்சுக்கோங்க, நடக்கும் தான் ஏற்றுக்குவோம். நான் அது கரப்ஷன் சார்ஜஸ் இல்லை பிரதர், நம்ம தலைமையில் தான் கூட்டணி, ஸோ அது பெரிய பேசு பொருளாக மாறாது, விஜய் வந்து தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகின்ற அதிமுக நம்ம ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், அது எப்படிங்க எடப்பாடி வந்து ஓபிஎஸ்ஸை கவுத்து, தினகரனை கவுத்து, சசிகலா கவுத்து இவ்வளோ தூரம் அவர் வந்து வந்திருக்காருன்னா, இவ்வளோ சட்ட போராட்டம் நடந்திருக்காருன்னா, நம்மளை வந்து முதலமைச்சராக வந்திருக்காரு. அது எப்படிங்க நடக்கும் பாருங்க, இந்த கட்சியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும், பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு, இதுதான் நடக்க போகுது, நம்ம பிரைமரியாக இருப்போம், அவங்க சப்போர்ட் நேட்டாக வருவாங்க. எனக்கு அன்றைக்கி நம்பிக்கை இல்லை. என்ன பேசுகிறார், நான் என்ன யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஏன்னா இதே விஷயத்த அகிலமணியை வெளியே வந்து சொல்றாரு. அதுக்கு பின்னாடி வேற காரணம் இருக்கு. பாஜக முடிவு பண்ணுது அதிமுகவை வீக்கெண்ட் ஆக்கி விஜய் கிட்ட கொடுத்து அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்ன்றது டாக்ஸ் புரியுது. அதாவது பாஜக தரப்புல இருந்து வந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, அதிமுக நமக்கு சபார்டினேட், விச் மீன்ஸ் அவருக்கு சபார்டினேட்னு சொல்லியிருக்காரு. இவங்க எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னா, நமக்கும் சபார்டினேட்டா வந்துருவாங்க போல, பரவாயில்லையே இது நல்லா இருக்கு, நம்ம ஓனர் நம்ம ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க வந்து சொல்றாரு. அது விஜய் நம்புறாரு ஜெகதீஸ்வரன் என்ன சொல்றாரு. அவர் அதாவது நம்ம தான் பிரைமரியா இருக்க போறோம், இவர் வந்து அதிமுக சபார்டினேட்டா வரப்போகுதுன்னு அவர்கிட்ட சொல்லப்பட்ட விஷயத்தை அவர் நம்புறாரு. நான் அது மாதிரி நடக்காதுங்கன்னு நான் சொன்னேன். அவர் வந்து உடைச்சார். அதை பெரிய ரணகலமா மாறுச்சு. நம்ம ரகசியமா செஞ்சுட்டு இருந்த விஷயத்தை ஐயா நான் உடைச்சு விட்டாரு அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை மாறுச்சு. அன்னைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு வரைக்குமே அதிமுக நம்ம கூட வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் லேட்டரா சேர்ந்த ஆதவர்ஜன் வரைக்குமே இருக்கு. அவர் ஸ்டில் இருக்கு. நீங்க மாநாட்டில் பேசுனதும் சரி, முதல்ல கட்சி துவங்கும் போது பேசணும் சரி, எல்லா நேரத்துலையும் ஒரே லைன் தான், அதிமுக பாஜகவும் திமுகவும் எங்களுடைய எதிரிகள். அதோட நீட்சியாக தான் செயற்குழுவில் அவர் பேசினார். என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அதிமுகவோட கூட்டம் நீங்கள் போறீங்களோன்னா தினமலர் வந்தோன்னா சாயந்தரமே அறிக்கை கொடுத்தவங்க ஏன் நீங்கள் அறிக்கை கொடுக்காம இருக்கீங்க, அப்போ என்டிஏக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆர்வம் இருக்கான்னு பேசப்பட்டது. ஆனால் அந்த கட்சியோட சீட்டர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுன் எல்லாரும் வெவ்வேறு தருணங்கள் இல்லை கண்டிப்பாக பாஜக கூட போக மாட்டோம், எல்லாருமே சொல்றது பாஜக கூட போக மாட்டோம்னு சொன்னாங்களே தவிர என்டிஏக்குள்ளே போக மாட்டோம் இல்லை வந்து நாங்கள் அதிமுக கூட போக மாட்டோம்னு சொல்லவே இல்லை. அந்த கூட்டணியில் இருக்கிற யார் கூட போக மாட்டோம்னு அவங்க வந்து சொல்லவே இல்லை. விஜய் அவர்களும் அதான திரும்ப ரிப்பீட் பண்ணாரு, கொள்கை எதிரியான பாஜகவுடன் கூட்டணி இல்லை. அப்போ கொள்கை எதிரியான பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் அதிமுகவுடன் உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? அன்னைக்கு வேற சொல்லி ஏமாத்துறாங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்லி ஏமாத்துறாங்கன்னா, இது இவங்க மட்டும் இல்லை, சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக உடஞ்சிரும், இந்த கூட்டணி உடஞ்சு டிசம்பருக்கு பிறகு அதிமுக பாஜக உடஞ்ச பிறகு தாவேக்கு நோக்கி வருவாங்க. அது எகைன் அப்போ பிரைமரியாக இருப்பாங்களா சபார்டினேட்டாக இருப்பாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி கூட்டணி கணக்குகள் மாறிடும். இந்த கூட்டணியில் விசிக வரும், காங்கிரஸ் வரும், காங்கிரஸ் வந்துச்சுன்னா கம்யூனிஸ்ட் வந்துடும் அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. அது விஜய் நம்புறாருன்னு நான் நினைக்கிறேன். மேபி அவர் நம்புறா நம்மளான்னு தெரியல, பட் ஆனால் இதுதான் அவருக்கு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால தான் அதிமுக தொற்றாதீங்க, நீங்கள் வந்து கஸ்டோடியலத்துக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தினா கூட தயவு செய்து அதிமுக தொற்ற வேண்டாம். அதிமுகவை தொற்றாத நண்பா, வரைக்கும் அது தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு அதில் மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் வந்து கட்சியோடைய நோக்கம் என்பது
மக்களுக்கு நான் நல்லது செய்ய வந்திருக்கேன், அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறது நான் சிம்பிள் லைனில் சொல்கிறேன். அது இருக்கவே தவிர எனக்கு வந்து நோக்கம் வந்து திமுகவை வீழ்த்துவது, திமுக அதிமுகவை வீழ்த்துவது, பாஜக வீழ்த்துவது, அது எப்படி ஒரு கட்சிக்கு நோக்கமாக இருக்கணும்? இன்னொன்று, கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன்? கூட்டணி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா காங்கிரஸை கூட பேச தயங்குறாங்க இவங்க. நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, மே 17க்கு ஒரு பெரிய ட்வீட் வந்துச்சு, திமுக போட்டு அடி நடிச்சிருந்தாங்க. காங்கிரஸுங்கிற வார்த்தையே இல்லை. நீங்கள் காங்கிரஸை விட்டுட்டு ஈழப்போராட்டம் குறித்து எப்படி பேசுவீங்க? நீங்கள் அந்த படுகொலைகளுக்கு காங்கிரஸுக்கு சம்பந்தமே இல்லையா? கூட்டணியில் இருக்கிறப்ப வேற, கூட்டணியில் இருக்க வேறங்க. இப்போ அதான் சொல்கிறேன், காங்கிரஸை தொடர்றது ஏன் தொடாமல் இருக்கீங்க நீங்கள்? காங்கிரஸை பேசக்கூடாது, பாமக பேசக்கூடாது. முதல்ல இந்த கூட்டணிலாம் விட்டுருங்க. ஜானுக்கு என்னைக்குமே வந்து நாம் தமிழர் கூட எப்படியாவது கூட்டணிக்கு போயிடணுங்கிற அவரோட முழு நேர ஆசை. இது என்ன புது குண்டா? எப்போ அவர் ஃபர்ஸ்ட் அவர் வந்து, ஏன்னா நாம் தமிழருக்கு தான் அவர் இன்னைக்குமே விசுவாசியா இருக்காரு. நீங்க நாம் சீமான ரெசிப்ரோகேட் பண்றாரு. நீங்க பிகே வரும்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் பாத்துங்க, என்னோட தமிழ் மண்ணுக்கு பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணுமா, என் தம்பி இங்க இருக்கானே அவனை விட்டுட்டு பெரிய ஆளா நீ? அதுக்கு என்னன்னா, என் தம்பி வந்து ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் வந்து அடிக்கல. ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியா ஏன்பா பண்றீங்க? யாராவது உங்களுக்கு 500 கோடி கொடுத்தா? பாண்டேவ பேசினார் அவரு சீமானு. என் தம்பி ஜான் ஆரோக்கியசாமி இருக்கும்போது எதுக்கு நீ பிகே கூட்டிட்டு வர்ற? ஏன்னா ஆதவர்ஜன் வந்து பிகே கூட்டிட்டு வந்து பிகே வெளியே போயிட்டாரு. அவர் என்ன பண்ணி காலி பண்ணாங்களோ தெரியல, காலி பட்டாய். ஸோ இந்த மாதிரியான வேலைகளை பண்றாங்க. ஸோ அந்த 2 பேருக்குமே அந்த மியூச்சுவலான ஒரு அது ஒரு அன்பு பாசம் தொடர்ச்சியாக இருந்து. இஷ்யூ பேஸ்டா ஒரு கேள்வி சார். இப்போ இந்த காவல் நிலைய மரணங்கள் அல்லது வந்து காவல் விசாரணை மரணங்கள் அப்படின்றது குறித்து பேசும்போது அதுல அதிமுக குறித்து பேசக்கூடாதுன்னு கொள்கை முடிவெடுத்து நடத்தியிருக்காங்களா? நீங்க அதுல மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்திலும் அதிமுக தொடக்கூடாது. அவங்க தொட்ட ஒரே ஒரு இடம், நீங்க செயற்குழுல அப்ப ரொம்ப நம்ம அதிமுக தான் அடிச்சுட்டு இருக்கோம், அப்ப லைட்டா அடிக்கணும், கூனி குறுகி உங்களை போன்றோ அல்லது அதிமுகவை போன்றோ நாங்கள் பாஜக சரணடைய மாட்டோம், கூட்டணி வைக்க மாட்டோம், சரணடைய மாட்டோம், அந்த வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கிறாங்க. நீங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாரு, எப்படி ரெசிபை பண்றாரு? அவர் கருத்துங்க சொல்லிட்டு போறாருங்க, இதுல என்னங்க நமக்கு வருது? அவர் ஏதோ குழந்தை அப்பாவை அடிச்ச மாதிரி ஒரு ரிசீவ் பண்ணிக்கிறாரு. நயினா நாகேந்திரன் வந்து அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கு எப்படியாவது இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் கொண்டு வந்துடணும், கொண்டு வந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அவங்க ஒரு கால்குலேஷன், there is some understanding. இல்ல அது நான் எப்படி பார்க்கறேன், நீங்க வந்து ஒரு என்டிஏக்குள்ள போவாருன்னு சொல்றீங்க, பட் எனக்கு பாஜகவுடன் சேர மாட்டார் தான் எனக்கு தோணுது. நான் இன்னுமே ஸ்டில் பிலீவ் பண்றேன் விஜய் வந்து பாஜக பேக்கப் பண்றாங்க, இல்ல வந்து பாஜகவுடைய அணியாக தான் வருகிறாங்க. பல பேர் பேசும்போது பாஜக டீம் தாங்க அவர் சொல்லி எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. அவருக்கு வந்து திமுக வீழ்த்தணுங்கிறத ப்ரையாரிட்டியா இருக்கு. நீங்க ப்ரையாரிட்டி வந்து நீ ஆட்சி அமைக்கணுமா இல்ல திமுக வீழ்த்தணுமா? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அது என்னமோ ஈகோ சண்டைன்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ஈகோ சண்டை ஒன்று பெருசா இருக்கு அதனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் நான் சில இடங்களை சொல்லுங்க, நீங்க இல்ல அதுக்கு முன்னாடியே இவர் வேற ஒரு ஈகோ சண்டையில இருந்ததுனாலதான் அந்த ஈகோ ஆச்சா? அது எனக்கு உண்மையிலே தெரியல. ஆனா நான் வெளிப்படையா நமக்கு தெரிந்தது, விஜய்க்கு யாரால பஞ்சாயத்து ஏற்பட்டுச்சு? 2 பஞ்சாயத்து ஏற்பட்டுச்சு. ஒன்னு தலைவா, டைம் டு லீடு எனக்கு என்கிட்ட நீ போட்டியா அம்மா வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணாங்க. இன்னொன்னு தலைவி, இன்னொன்னு வந்து ஜெயலலிதா. அதேதான். அது வந்து என்னன்னா சர்க்கார் படத்துல அவங்க பேரை போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேனர் எல்லாம் கிழிச்சு பண்ணாங்க. இப்போ வெளிப்படையான சண்டை இல்லை வெளிப்படையாக வந்து விஜயை வந்து தடுத்ததுங்கிறது இது. அது இல்லாமல் பாஜக வந்து பல படங்கள்லாம் ரிலீஸ் ஆக விடாம பண்ணுறது, மெர்சல் ஜிஎஸ்டி பிரச்சனை அதெல்லாம் ஓடிச்சு. அப்போ இவங்களோட தான் உங்களுக்கு வெளிப்படையான பஞ்சாயத்து இருக்கு. இந்த பஞ்சாயத்து என்னங்கிறது எனக்கு தெரியும். இதை கேட்டிங்களா? என்னங்க இது கெமிஸ்ட்ரி? அதிமுக தான் நம்மளை ஓட விட்டு நம்ம தலைவரை அடிச்சிச்சு. இப்போ அதிமுகவுடைய அசோசியேட் ஆகும்னு சொன்னால் அது சக்கரை பொங்கலுக்கு வடகரின்னு ஒத்து வராது. அது தலைவரே அது உணர்றாரான்னு தெரியல எனக்கு. இப்போ தலைவரே அவர் சொல்லும் போது ஏன் நம்ம அதிமுக அடிக்காமல் இருக்கணும் அவர் கேள்வி எழுப்பணும்ல. ஏப்பா எனக்கு வந்து அவங்களும் தான் வரக்கூடாது, நான் வரணும். நீங்கள் அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாது, நான் வரணுங்கிறத தான் ஆட்சி அமைக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து இவங்களே சேர்த்து அட்டாக், நீங்கள் நாங்கள் பாஜக திமுக அட்டாக் பண்ணுறோம், நாங்கள் பெரிய வீரர், பாஜக அட்டாக் பண்ணுறோம் நான் பெரிய வீரர், ஆனால் அதிமுக அட்டாக் பண்ண மாட்டோம், அது ஏன் தொடணும் அப்படிங்கிறது. இல்லை நான் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, சரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இப்போ திரும்ப அவங்க ஆட்சிக்கே வர மாட்டாங்களா? அவங்க என்ன அழிஞ்சு போயிட்டாங்களா? மும்முனை போட்டின்னு ஒரு வேலை உருவாடிச்சு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அதிமுக டச் பண்ணவே மாட்டேன்னு எப்படி நீங்கள் இருக்க முடியும்? இதே ஸ்டாண்ட் எடுப்பீங்களா? எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, விஜய் தனிச்சு தான் போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் அதிமுக அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லி இருப்பார் அவரு. இப்போ விஜய் வந்து அப்போ இந்த 24 பேர் மரணம்னு ஆதரித்து நின்றது அதிமுக ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்ட 400 பேர் பிணத்தின் மீது ஏறி நின்று இந்த மேடை அமைந்திருக்கு. அவங்கள பத்தி விமர்சிக்கவே கூடாதுன்னு அந்த ஸ்டாண்டு தப்பு நான் சொல்றேன். நான் அந்த வார்த்தை கடுமையா நான் போக விரும்பல. பட் ஆனா நீங்க இதே சேர்த்து பேசணும்ல. நீங்க இல்ல அவர் தான் முடிவு பண்ணிட்டாரு, நீங்க என்ன சொல்றது? அவர் தான் அதிமுக கொண்டதே நாங்க சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டாரு. சிவாஜி உங்களை அனுப்பிட்டாரு.
நீங்க என்ன இன்னும் தாவக்காரரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? தாவேக்காரரா பேசல, நான் வந்து விமர்சகரா வந்து நான் என்னோட கருத்தை வைக்கிறேன். இப்ப ஒரு விமர்சகராவே நீங்க சொல்லுங்க. 10 வருஷத்துல 460 பேர் செத்து இருக்கிறாங்க, கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. இது குறித்து பேசாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கிய ஜெயராஜ் பெனிக்ஸ்ங்கிற பேரை கூட தப்பா சொல்ற ஒரு இடத்துல இருந்துகிட்டு அதிமுகவை மறந்து கூட விமர்சிக்க வேணா, அவங்க நம்ம கூட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றதையும் இதையும் பொருத்தி பார்க்கணுமா கூடாதா? கண்டிப்பா பொருத்தி பார்க்கணும். நான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் அக்ரி பண்றேன். நான் அதான் சொல்றேன் இல்லையா, அப்ப அது இன்டென்ஷனலாவே தவிர்க்கப்படுது. தவிர்க்கப்படுது. அந்த சொல்றேன் இல்லையா, அதிமுக டச் பண்ண கூடாதுங்கிறது இன்டென்ஷனலா தொடர்ச்சியா பண்றாங்க, தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் நீங்க அப்படி தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பலன் என்ன கிடைக்கும்ங்கிறது தெரியல. இன்னொரு ஒரு நெரேட்டிவ் என்ன வந்துட்டே இருக்கும், அதிமுக டச் பண்ண மாட்டேங்கிறாரு, அப்ப எடப்பாடி கூட டச்ல இருக்காரு போல இருக்கு, எடப்பாடி கூட்ட வந்துருவார் போல இருக்கு, மிதுனோட பேசுறாரு, இப்படி போயிட்டே இருக்கும்ல. இன்னொன்னு இன்னைக்கு வந்து அமித்ஷாவே வந்து விஜய் அவர்களை உடனடியாக கூப்பிட வேண்டாம். ஏன்னா இப்ப உடனடியாக கூப்பிட்டா அவர் என்ன பண்ணுவாரு, அதிகமான சீட்ஸ் நம்மளோட கூட கேட்பாரு. ஆனா விஜய் எப்படி கொண்டு வரது எனக்கு தெரியும்னு அவர் பேசுற மாதிரி சில செய்திகள் சொல்றாங்க. அரசியல் மாதிரிலாம் இல்ல சார், அவர் தான் இன்னும் நேரம் இருக்கு, நிறைய பேர் வரலாம் அவர் சொல்லிட்டே இருக்காரு. அப்ப நீங்க அதெல்லாம் உண்மை, அந்த நெரேட்டிவ் உண்மை ஆயிடும்ல. நான் சொல்றேன் உங்களுடைய நெரேட்டிவ்ங்கிறது, நான் இப்போ நீங்க ரவீந்திரன் துரைசாமி சொல்றது சரியோ தப்போ, ரஜினிகாந்த் வரும்போது என்ன சொன்னாரு, 50+1 51% இருக்கு நான் ரஜினிகாந்துக்கு. அதே ரவீந்திரன் துரைசாமி தான் இவர் அன்டெஸ்டட், அன்னைக்கு வந்து அன்டெஸ்டட் சொல்லவே இல்லை ரஜினி. அவர் ரொம்ப கவனமா அவர் என்ன சொல்றாரு, விஜய் அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் எல்லாத்தையும் பேச வச்சுட்டாரு அவரு. ஆனா ரஜினிகாந்துக்கு 51% பாருங்க, என்டிஆர் மாதிரி வராரு பாருங்க அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாரு. அந்த நெரேட்டிவ் உடைக்கிறதுக்கு கூட தாவேக்கால ஆட்கள் கிடையாது. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது, நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்கல்ல. என்ன அப்படி ஒரு நெரேட்டிவ் போகுதுன்னு விஜய்க்கு தெரியுதா? எந்த மாதிரி நெரேட்டிவ்? நாம வந்து அன்டெஸ்டட்னு சொல்றாங்க, அது ரொம்ப அவமானமா இருக்கு. நான் இருந்த வரைக்கும் நான் வந்து நான் உடைச்சிருக்கேன். அதுக்கு ஒரு ஜான் தான் காரணம். அது சொல்ல ஜான் வந்து என்ன சொன்னார்னா, பிரதர் நீங்க என்ன இதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னா, இந்த இதுல பாக்ஸ்ல இவிஎம்ல எல்லாருமே 0 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால வந்து இல்லை திமுகக்கு வந்து அதிகமான பர்சன்டேஜ் இருக்குன்னு 25 ஓட்டுலையோ, இல்லை அதிமுக அதிகமான 15 ஓட்டுலையும் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை. இப்போ எல்லாருமே 0 நான் அதை நான் பேசியிருக்கேன். ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இதே வார்த்தையை பேசும்போது இதே வார்த்தையை பேசியிருக்கேன். அவர் மறுத்து இந்த மாதிரிலாம் ஒரு விவாதங்கள்லாம் போச்சு. பட் அதை கன்சிஸ்டண்டாக உடைக்கிறதுக்கு நீங்கள் ஆட்கள் இருக்காங்கன்னா இல்லை, அது பேசிகிட்டே இருக்காரு அவர் தொடர்ச்சியாக பேசி. எனக்கு இதில் ஒரு சந்தேகம் சார், இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 500 டிபேட்டாவது அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? தேவைக்கலையா? இல்லை இல்லை மொத்தமாக அது 1000 எப்பயோ ஆயிரக்கணக்கான டிபேட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஒரு டிபேட் எப்படி நடக்கும், ஒரு பேனல் எப்படி செட் ஆகும், எத்தனை மணிக்கு கெஸ்ட் ஃபைனலைஸ் ஆகுன்றதெல்லாம் வந்து உங்களுக்கும் நல்லா தெரியும், நம்ம 2 பேரும் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான், எல்லாரும் மீடியாவில் தான் இருக்கிறோம். இப்போது டிபேட்டுக்கு ஆள் அனுப்புறது அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் இடையில ஒன்று சொன்னீங்க, எல்லாத்துக்கும் ஒருத்தரே போக வேண்டியதில்லை, வேற வேற ஆள் போங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு தாவேக்கா சப்ஜெக்ட் எடுத்தால் 7 செய்தி தொடர்பாளர்கள் தேவை, ஒரே நேரத்தில் அவ்வளோ டிபேட்ஸ் கலந்துக்கிறதுக்கு. அதுல 1-2 சேனல் டபுள் பிளே பண்ணிக்கலாம். 7 பேர் குறைந்தபட்சம் தேவை. இந்த 7 பேர் கட்சியில தயாரா இருக்கிறாங்களா, அவங்கள என்ன ப்ரையாரிட்டியில அனுப்புறாங்க, அனுப்பும் போதே எனக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, யாருன்றதை கேட்டுட்டு யாரு மிச்ச 4 பேர் யாருன்றதை கேட்டுட்டு அனுப்பலாமா வேணாமான்றதே டிசைட் பண்றாங்க, தாவேக்கா சப்ஜெக்டா இருந்தாலும் கூட அப்படின்னு தகவல் வந்தது. இது என்ன? ஸோ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து சேனல்ஸ் வந்து சில நேரங்களில் ஜெகதீஸ்வரன் நீங்க வாங்க அப்படின்னு ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ ப்ரிஃபர் பண்றது நீங்கள் மற்றவங்களை ஏன் ப்ரிஃபர் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கீங்க அதனால நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. அதில் உங்கள் கட்சியில் 7 பேருக்கு மேலேயே இருக்காங்க. 7 பேர் 4 பேர் தான். ஆமாம் ஆமாம், பசங்க 4 பேர், அவங்களெல்லாம் கூப்பிடலாம் தானே, நீங்கள் வரலைன்னா ஐயனாதன் அப்படின்னு சொல்றது நிச்சயமாக கூப்பிடலாம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு இன்புட்ஸ் இருக்குது. ஓகே இன்னைக்கு இந்த இஷ்யூ பற்றி பேசுகிறோம், உதாரணம் சாத்தான்குளம் இஷ்யூ பேசுகிறோம். சாத்தான்குளம் இஷ்யூவில் தாவேக்கோட ஸ்டாண்ட் இது, இந்த ஸ்டாண்டுக்கு நீங்கள் எல்லாரும் இந்த இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து போட்டு பேசுங்கன்னா பிரச்சனை இல்லை. அதாவது முதலே சொன்னேன், ஒரு காமன் பாயிண்ட் கொண்டு வாங்க, அது நடக்கவே இல்லை. ஜெகதீஸ்வரன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் சம்மந்தம் இல்லாமல் போய் பேசுவேன். நீங்கள் வந்து லோகாயுக்தாவை தமிழ்நாடு அரசு ஏன் சரியாக இன்னும் கொண்டு வரவில்லை, சேவைப்பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வரலாம். அப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கர் கேட்குறாரு, இது ஜெகதீஸ்வரன் பேசுறது, தாவேக்கு என்ன பேசுதுன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு, இது அவ்வாடுகளும் நடந்தா இருக்கு. ஸோ என்னால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு இன்புட்ஸ் இல்லாத காரணத்தினால அவங்களால மேனேஜ் பண்ண சிரமப்பட்டாங்க. இதை ஒரு நாள் ஜானே கூப்பிட்டு சொல்கிறாருங்க, இன்னைக்கு கொடியேறுவதுக்கு பிறகு தான். அன்னைக்கு வந்து ஒரு 7-8 டிபேட் 9 டிபேட் உட்காந்து பேசுகிறேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் ஒரு எக்ஸலன்ட் பிரதர், பிச்சுட்டீங்க பிரதர், உண்மையிலே மனசை வந்து சொல்கிறேன் பிரதர். கொடி அறிமுகம், அந்த பாடல் அறிமுகம், ஏன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொன்னார், அப்புறம் சொல்கிறேன். உண்மையில் நான் யாருமே இந்த அளவுக்கு பார்த்ததே இல்லை பிரதர். மற்ற பசங்களாம் திணறிட்டாங்க பிரதர், அவங்களுக்கு முன்னாள் இன்னும் பேச முடியல. திணற தான் செய்வாங்க. நானே முடிச்சுட்டு தானே உட்காந்துருந்தேன், கொடி பற்றி என்னன்னே தெரியாமல் நான் வந்து கதை அளந்துட்டு வந்திருக்கேன். பட் ஓரளவுக்கு இதுதான் இருக்குன்னு ஒரு யூகத்தில் நான் பேசிட்டு வர்றேன். அப்படி தான் இருந்துச்சு, அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன்.
பட் அப்படி புகழ்ந்து பேசுவார். சாயந்தரம் வந்து ஒரு இக்கு வச்சுருவார் ஏதாவது. பிரதர் நீங்கள் ஆனால் அவரை பற்றி ஏன் பிரதர் தப்பாக பேசுனீங்க, உங்களுக்கு இன்டர்ல வந்து விசாரிக்கிறாங்களா பிரதர், உங்களை தூக்க போகிறாங்களா பிரதர் டிபேட்டுக்கா? சரி நான் ஃபஸ்ட்டு வேடா சரி விட்டுட்டேன். திரும்ப அதே வார்த்தை சொன்னேன். நான் சொன்னேன் நான் வந்து 15 வருஷமா அந்த மீடியாவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கியூ பிரான்ச் பார்க்குறவன் யாருன்னு வரைக்கும் எனக்கு தெரியும். இல்லை பிரதர் அது ஒரு சீப் இன்டெல் பிரதர், உடனே டக்குன்னு மாற்றோட சீப் இன்டெல் பிரதர். அது என்ன சீப் இன்டெல், ஸ்ட்ராங் இன்டெல், லோக்கல் இன்டெல் இந்த மாதிரி. ஸோ பாயிண்ட் என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இந்த லோயலாமணி இந்த மாதிரி பசங்கள்லாம் நல்லா தானே பேசுவாங்க, அவங்களையும் அட்ரஸ் பண்ணலாம். கரெக்ட் தாங்க. அதாவது ஏன்னா சேனல் வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து யார் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு ஒன்று. அவங்க ஜென்ரலாக சொல்கிறதுனா அந்த பாயிண்ட்ஸு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்க கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அவங்க. அதனால் நாங்கள் ஒரு சேனலுக்கு ஒரு டிபேட் வைக்க போகிறோம்னா நான் வந்து இப்போ ஆர்கே ஒரு சைடு உட்கார வச்சிருப்பேன், நான் இன்னொரு பெரிய ஜேர்னலிஸ்ட் உட்கார வச்சிருப்பேன், அதிமுக பெரிய ஆளை உட்கார வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு நானும் சொல்கிறேன், நானே அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஏன்னா அந்த மாதிரி சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக சீனியர் ஸ்போக்ஸ் பர்சன் ஆக்க நான் ஏன் சொன்னேன்னா, இந்த வர பேனலுக்கு நம்ம சீனியரா இருக்கோம்னு நிச்சயமா இல்ல, ஒரு மெச்சூர்டா பேச இல்ல. நானே சொல்றேன், என்னையும் சேர்த்தா சொல்றேன். நீங்க வந்து அது சில நேரம் வயசுலயே அவங்க பாக்குறாங்க, வெள்ளதாடிலாம் இருக்கான்னு பாக்குறாங்க. குறைந்தபட்சம் உங்களுக்குள்ளேயாவது ஒரு இன்டராக்டிங் ஸ்பியர் ஒன்று இருந்திருக்கணும். உங்க செய்தி தொடர்பாளர்கள் 4 பேரும் பேசிக்கிறதுக்காக ஒரு ஸ்பியர் இருந்து. அதான் சொல்றேன், நீங்க முதல்ல இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ஸை நீங்க எல்லாம் வந்து பேசுங்க, அதில் பிரைன் ஸ்டார்ம் பண்ணுங்கன்னு சொன்னா வேற. நான் பாயிண்ட்டை கொடுக்க மாட்டேன், இட்ஸ் ஆல் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, பேப்பரில் வரது ஏதாவது வந்துச்சுன்னா பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன பேச முடியும் யாராலையுமே. ஸோ அதனால அவங்களுமே சிரமப்படுறாங்க. 4 பசங்களும் 4 பின்புலத்துல இருந்து வந்த பசங்க. ஒரு பையன் விசிகா நிலைப்பாட்டில் பேசுவான், ஒரு பையன் பிஜேபியில இருந்து வந்த பையன் அந்த நிலைப்பாட்டில் பேசுவான். எனக்கு தெரியப்பா யாருன்னு. ஒரு பையன் பிரைவேட் கண்ணாஸ்பத்திரியில வேலை பார்க்குற பையனா இருப்பான், அவன் கம்பெனி புரோட்டோகால் படி பேசுவான். சரி. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு சிக்கல் இருந்த காரணத்தினால அவங்க சில நேரம் என்னை ப்ரிஃபர் பண்ணுறதுமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெகதீஸ்வரன் லாபி பண்ணுறாரு. அவர் வேணுனே போய் நியூஸ் ஒன் என்ன கூப்பிடு, நியூஸ் 18 என்ன கூப்பிடு. ஆமா, அது வேற விமர்சனம் இருந்து ரவீந்திரன் துரைசாமி மூலமா தான் நீங்க சார் நான் வாட்ச காட்டுறதுக்கே கண்ட்ரோல் ஆகிற ஒரு ஊடகத்துல நீங்க சொல்லிருக்க மாட்டீங்களா? அது மாதிரி அவர் லாபி பண்றாரு. என்ன சொன்னேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நீங்க சொன்ன ஒரு 4-5 பேர்ல ஒருத்தரை இவர் இனிமேல் மீடியா கோஆர்டினேட்டர் இருப்பாரு. ரொம்ப சந்தோஷம், உண்மையில நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா சில நேரங்களில் ஜெகதீஸ்வரனே வாங்க ஜெகதீஸ்வரன் சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. நானே என்ன தேர்ந்தெடுத்து கஷ்டமா இருக்கு. அப்போ அவர் தேர்ந்தெடுத்து விடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. அந்த மாதிரி ஒரு சைக்கிள் போச்சு. அந்த நேரத்தில் தான் இந்த பிரச்சனை வந்து நீங்க கேட்டீங்களே கேள்வி. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, யாரு ஆப்போசிட் யார் இருப்பாரு, இந்திரகுமார் இருப்பாரா, இந்திரகுமார் நமக்கு எதிரானவர் போகக்கூடாது, மில்டன் இருப்பாரா போகக்கூடாது, இந்த சேனலா போகக்கூடாது. நான் வந்து உண்மையிலே சொல்றேங்க, தாவேக்கு நல்ல ஸ்பேஸ். ஜானி போய் சொல்லுவார், பிரதர் இட்ஸ் ஆல் செட் பை டிஎம்கே தான் எல்லாத்தையுமே அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. யார் ஆப்போசிட்டில் வரணும், யார் இங்கே வரணும், யார் ஆங்கர், என்ன டிபேட் எல்லாமே முடிவு பண்ணுறாங்க. அதனால் நம்ம போய் அந்த ட்ராப்பில் சிக்கிக்கூடாது, என்றைக்குமே போகக்கூடாது. அவர் என்னென்னா டிபேட்டையே போகாதீங்க. நான் சொன்னீங்க டிபேட்டுக்கு நீ போனீங்கன்னா தான் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க முடியும். நான் பார்க்குற வரைக்கும் நல்லா வெல்கம் பண்ணுறாங்க, நல்ல ஸ்பேஸ் இருக்குது. தாவேக்கு சம்மந்தமே இல்லாத டாபிக் இப்போ ரீசெண்டாக பேசினேன். ஒருத்தர் ஏங்க என்ன கூப்பிட்டீங்க, தாவேக்கில் கூப்பிட்டுருக்கலாமே சார், அவங்க சம்பந்தமே டாபிக் கூட நாங்கள் கூப்பிடுறோம் சார், வர மாட்டேங்கிறாங்க. இப்போ உங்க ஆட்கள் டிபேட்டுக்கு போகாததுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, வறட்சியில நான் எந்த டிபேட்டுக்கு போனாலும் அதை போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எங்க இன்டர்வியூ கொடுத்தாலும் அதை போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேனலுக்கு ரொம்ப அது உன்னோட என்ன தெரியுமா, இவங்க இருக்கிற இந்த பசங்க போகும்போது சில நேரம் என்ன பண்ணிடுறாங்க, பர்சனல் அட்டாக். ஜெகதீஸ்வரன் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஜெகதீஸ்வரன் வந்து என்னன்னா என்னைக்குமே பர்சனல் அட்டாக் போனதே கிடையாது. இப்போ கருத்தியல் ரீதியாக நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு எனக்கு பல முரண்பாடுகள் இருக்கும். அதுக்காக இந்திரகுமார் அப்படிலாம் நான் பேச மாட்டேன், மில்டன் எல்லாம் பேச மாட்டேன், என்றைக்குமே அது நடந்தது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் பர்சனல் அட்டாக். நீ பெரிய பத்திரிகையாளர் நினச்சிட்டு இருக்கீங்க, நீ எந்த பத்திரிகையாளர் வேலை பார்த்து எனக்கு தெரியாதா, நீ யார் தெரியுமா அப்படின்னா, அந்த சில நேரங்களில் மற்ற டிபேட்ஸில் வர்ற ஆட்கள் இவங்க வந்தால் வரமாட்டோங்க. நாங்கள் அந்த கட்சியில் வந்து ஜெகதீஸ்வரன் வந்தாலும் ஐயநாதன் வந்தால் மட்டும் கூப்பிடுங்க. உங்க முன்னாடி இருந்த கட்சியில் இப்போ செய்தி தொடர்பாளராக இருக்கிறவர் இவரோட பேனலில் உட்காந்துருக்கிறாரு. மணி காட்டுறது அவருக்கும் தெரியும், அடுத்து ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுன்றது. அவரை வந்து அந்த கூட்டத்திலேயே கொஞ்சம் பக்குவமான ஆளாக இருக்கக்கூடுமோ, ஆள் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறாரு, உருட்டி பேசுகிறாரு. நான் ரொம்ப வருஷமாக மேடைகள்லாம் பேசினவர், எந்த பக்கம் பாயிண்ட் கொடுத்தாலும் அந்த பக்கம் பாம்னு அசத்தக்கூடிய ஒரு நபர். இப்போவும் கூட அந்த பாம் அசத்துங்கன்றதுல அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அப்படியெல்லாம் இருக்கிறாருன்ற மதிப்பில் தான் அவரை அந்த டிபேட்டுக்கு கூப்பிட்டாங்க.
வேற யாரையோ ஒரு தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு சின்ன பசங்களை கூப்பிடாம அவரை கூப்பிட்டாங்க. அவரு அப்பேற்பட்ட சேனல்ல வெளியில வந்து பேட்டி கொடுக்குறேன்னு ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு திட்டமிட்டு டைம் காட்ட வச்சு அந்த சேனல் வந்து சேர்ந்துக்கிட்டு இந்திரகுமாரோட லாபி பண்ணுதுன்னு இவரை மதிச்சு கூப்பிட்ட அந்த சேனல்ல டிபேட் செக்ஷனையே உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. நான் போனதுக்கு அப்புறம் ஒரு 7 நிமிஷம் பேசியிருக்காரு, டிபேட் 15 நிமிஷம் நடந்திருக்கு. அப்ப நீங்க சொல்ற அந்த பர்சனல் அட்டாக்குங்கிறது வந்து வயது வித்தியாசம்லாம் கிடையாது. அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது வந்து கீழே இருக்கிற தொண்டர்கள் அதை ஏன்னா ஒருத்தர் சொல்லி அனுப்புறாரு, நீ போய் பர்சனல் அட்டாக் பண்ணு, இவங்கள பர்சனல் அட்டாக் நீ பண்ணு இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்களோட அஜெண்டா நீங்க டே 1ல இருந்துங்க இந்த கட்சியில இருக்கிற எல்லாரும் ரவீந்திரன் துரைசாமி அட்டாக் பண்ணணும். நான் சில நேரங்கள் நீ கட்சி ஆரம்பிச்சது மக்களுக்காக ரவீந்திரன் துரைசாமி அட்டாக் பண்றதுக்கான யோசிச்சிருக்கேன். எதுக்கு ஏன் அவர் அட்டாக் பண்ணணும்? அவர் ஒரு கருத்து பேசுறாருன்னா அந்த கருத்துக்கு மாற்று கருத்தை வச்சுட்டு நீ போயிட்டே இருக்கு. அது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பஞ்சாயத்துல இருந்து வருதா? அது வந்து அது எப்படி சொல்றது, அந்த இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உருவாக்குற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யார்? இப்போ ரவீந்திரன் துரைசாமி தான் ஜான் ஆரோக்கியசாமியை போற இடத்துல எல்லாம் கூட்டு போய் நம்ம பையன் நல்லா பண்ணுவாரு. அது அன்று ஆமா அதுக்கு மார்பில் பச்சை குழந்தைன்னு ரவீந்திரன் துரைசாமி பாடுவாரு. பாலுட்டி வளர்த்த குடிச்சு இல்ல அவர் நேரா டெல்லிக்கு எழுதிடுவாரு, டியர் மிஸ்டர் மோடி, ஜான் ஆரோக்கியசாமி இஸ் நாட் வொர்க்கிங் ப்ராப்பர்லி. ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் விவாதத்தில் இவரை கூப்பிடாது. சரி, அதுக்கப்புறம் அந்த தன்மையெல்லாம் மாறுது. அப்போ என்ன டாப்பிக்கு, இந்த டாபிக்னா நம்ம விட்டுறலாம், போக வேண்டிய அவசியம் இல்லை, இது டிஎம்கேவோட அஜெண்டாவில் இன்னைக்கு டாபிக் எடுத்திருக்காங்க, இதனால இது நம்ம தவிர்த்துடலான்ட்டு இந்த மாதிரி எது தவிர்த்துடலாம். இந்த யூடியூப் சேனலுக்கு போறீங்களா, அந்த யூடியூப் சேனல் நீங்கள் வந்து இப்போ ஜான் கடைசியாக கேட்கும் போது பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் பிரதர் பேரலையெல்லாம் போறீங்க? நீங்கள் பேரலை போயிட்டு வந்தால் அந்த பேட்டி கொடுத்த பிறகு எழுதுகிற பசங்க அண்ணன் பாருங்க சிங்கத்தோட கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டாரு இப்படின்னு எழுதுற பசங்களும் இருக்காங்க. சிங்கத்து கோவிலுக்குள்ளே போய் அண்ணன் பாருங்க பண்ணிட்டு வந்துட்டாரு, சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு எழுதுற பசங்களுக்கு நான் எப்பயுமே எப்படி பார்த்தேன்னா, ஓகே நீங்கள் ஒரு கருத்தை வச்சிங்கன்னா அதுக்கு நம்ம எல்லா இடங்களையும் பேசிதான் ஆகணும். எனக்கு ஆதரவான சேனலில் உட்காந்து பேசுறதுல என்ன இருக்குது, எந்த பிரயோஜனமே இல்லை. நானே செல்ஃபாக யூடியூப்ல வீடியோ போட்டு போயிடுவேனே. அந்த கேள்விகளை எப்பயுமே எதிர்கொள்ளணும்னு நான் பார்க்குறேன். அவன் ஏன் பிரதர் அங்கெல்லாம் போறீங்க? அதிமுக விமர்சிக்கிறீங்க, நியூஸ் ஜெயல் எல்லாம் பேட்டி கொடுக்க தான் செய்றீங்க. ஜெயா டிவியா பேசுறீங்க. அதனால அந்த புரிதலோட அவங்க இருக்காங்க. இது அவங்கள்ட்ட இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி இவர் லாபி பண்றாரு. இவர் அது ஒரு விமர்சனம் இல்லை குற்றச்சாட்டு ஜெகதீஸ்வரன் வெளியே அனுப்புறதுக்கு இந்த பசங்கள்லாம் கூட அவர் வேண்டாம் அப்படி கூட சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு காரணம். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா எந்த பாயிண்ட்ல உங்களை வெளியேற்றலான்னு முடிவு பண்ணாங்க? எனக்கு அதான் சொன்னல, பிஸி கூட நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு, ஜான் கூடவும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு பிறகு தான் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஜானுடைய ஆடியோ என்னைக்கு, டிசம்பரா நவம்பரா ரிலீஸ் ஆன பிறகு கம்யூனிகேஷனே இல்லை, யாருக்குமே கம்யூனிகேஷனில் இல்லை. மேபி பெரிய ஷாக்காக இருக்கும் அவருக்குமே, அதனால பெரிய கம்யூனிகேஷன் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி பிரதர் நீங்கள் கேர்ஃபுல்லாக பேசுங்க பிரதர் போகிற இடங்கள்லாம்னாரு. என்ன கேர்ஃபுல்லாக பேசணும்? இல்லை எங்கேயாவது போய் ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு நான் சொன்னேன். நான் எதுங்க வளரணும் உங்களை மாதிரி இப்படியே சொன்னேன். நான் எதுங்க வளரணும், நான் வளர வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க, நான் எந்த இடத்துலையும் எதுவும் பற்றி பேசுறதில்ல. நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க பிரதர், நீங்களும் போகிற இடங்கள் எதுவும் வாய் விடாதீங்க, எதுவும் பேசாதீங்க அப்படிலாம் சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அவர் ஆடியோ மணிக்கணக்காக பேசிட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. சரி ஓகே கேட்டுக்க வேண்டியதான் நம்ம அப்படி சொல்லி கேட்டு கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் தான் மாவட்ட செயலாளர்கள் போஸ்டிங்ஸ்லாம் போயிட்டே இருக்குது. மாவட்ட செயலாளர் போஸ்டிங்ஸ் போடுறாங்க, ஒவ்வொன்றா நடக்குது. அப்போது இன்னொரு செய்தித்தரம்பர் சொல்கிறார், அன்னைக்கு நமக்கு கூட சீக்கிரம் போஸ்டிங் போட்டுருவாங்கண்ணே அப்படின்னு சொல்லுவார். சரிப்பா ஓகே போடட்டும் அப்படின்ட்டு. அதுக்கு முதல் நாள் இரவு ஒரு பையன், அவன் இன்றைக்குமே பொறுப்பில் இருக்கான், அவனால் பேர் சொல்ல வேண்டாம், அண்ணே உங்களுக்கு ஃபோன் வந்துச்சானே நீ நாளைக்கு வரீங்களான்னு கேட்டான். எதுக்கே வரணும் அப்படின்னு, உங்கள் போஸ்டிங் நாளைக்கு போடுறாங்கண்ணே அப்படி எனக்கு ஃபோன் வரல. சரி வருண்ணே, ஏன்னா சில நேரங்களில் லேட் நைட்லாம் கால் பண்ணுவார், 10 மணி 11 மணிலாம் 12 மணிலாம் கால் பண்ணுவார், வரலாம் அப்படின்னு சொல்லி. நான் இந்த பையனை ஃபோன் பண்ணி உனக்கு ஃபோன் வந்துச்சான்னு கேட்குறேன். மழுப்புறான் ஒரு மாதிரி. இல்லைண்ணே நான் வெளியே இருக்கேனே, ஃபோன் வந்துச்சு வரல, ரெண்டே பதில் தான். இல்லை நான் வெளியே இருக்கேன், நான் காரில் போயிட்டுருக்கேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேங்கிறா. சரி ஏதோ பிரச்சனை நடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணி திரும்ப கேட்குறேன், உங்களுக்கு வரலையான்னு கேட்குறேன். எனக்கு வரலப்பா, நாங்கள்லாம் போகிறீங்களாம் கூப்பிட்ருக்காங்க. சரி ஓகே போயிட்டு வாங்க, நல்லபடியாக போய்ட்டு வாங்க. அப்போ தான் பார்க்குறேன் இவங்களுக்கு போஸ்டிங்ஸ் போடுறாங்க, இவங்களுக்கு ஃபோட்டோவெல்லாம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு புரியலை ஏன். அப்பயும் நான் கேட்குறேன், நான் மாநாட்டில் தான் எனக்கு ஒரு பிரச்சனை பண்ணேன், நான் ஒரு கேஸ் ஆச்சு, இப்போ தான் கேஸ் இருக்கா என் பேரை அப்படின்னு கேட்குறேன். இதே வார்த்தை தான் கேட்குறேன். இல்லைண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நான் பேசின வரைக்கும் ஒன்றும் இல்லைண்ணே. நான் அதுக்கு முன்னாடி தான், இது வந்து ஜனவரி எண்டில் நடக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி பரந்தூருக்கு நான் ஐயநாதன் ஐயா கூட போகிறேன். இன்னும் சொல்ல போனால் ஐயநாதன் ஐயா கூட நான் ஃபோனில் பேசணும். அதுக்கு பிறகு அவர் பரந்தூர் ஒருத்தர் ஆர்வத்தில், சார் நம்ம 2 பேர் பரந்தூர் கூட்டிகிட்டு போகிறேன், தலைவர் தான் போகிறாரில்ல, நம்ம போய் பார்த்து ஸ்டடி பண்ணிட்டு வருவோம். எனக்கு ரொம்ப நாளாகவே பரந்தூர் போகணுன்னு ஒரு ஆசை.
அதனால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூட போகிறேன். நான் ரொம்ப கவனமாக நல்ல வேளை மீடியாலாம் இல்லை, இது நாளைக்கு ஃபோட்டோ கிட்ட போட்டுற மாட்டாங்கன்னு ரொம்ப கவனமாக அதை பார்த்துட்டு வரேன். இவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க, அந்த லோக்கல் மக்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க நல்லபடியாக அடுத்த நாள் ஃபோட்டோவெல்லாம் அமுச்சு விட்டு, ஏன்னா நான் போனது நோக்கம் அங்கே என்ன இருக்குன்னு ஸ்டடி பண்ணிட்டு வரலாங்கிற நோக்கம் தான். அடுத்த நாள் பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்துருச்சு. ஒரு பையனை ஒருத்தர் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அண்ணே பறந்தூர் உங்கள் டீமில் யாரோ போனாங்களே, யாருன்னு எதுன்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டு அப்போ அவனே என்ன நீங்கள் தான் போனீங்க, நீங்கள் சொல்லாமல் என்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ தான் ஜான் கூப்பிட்டார். கரெக்ட் அன்னைக்கு தான் கூப்பிட்றாரு. நீங்கள் பறந்தூர் போனீங்களா பிரதர்? ஆமாங்க போனேன். ஏன் பிரதர் சொல்லாமல் போகிறீங்க? நீங்கள் வந்து பொதுச்செயலாளர்கிட்ட அட்லீஸ்ட் அவர் ஃபோன் எடுக்க மாட்டார், நான் புரிஞ்சுக்கிறேன், ஒரு வாய்ஸ் நோட்டாவது போட்டிருக்கேன். இல்லைங்க நான் உண்மையிலேயே செய்தித்தொடர்பாளர்லாம் போகல, நீங்கள் இப்படி சொல்லலாம், பட் நீங்கள் செய்தித்தொடர்பாளர் தானே, நீங்கள் சொல்லியிருக்கணும் ஒரு வார்த்தை. சாஃப்டாக தான் பேசினார், ரொம்ப ஹார்ஷாக எதுவும் பேசல. சரிங்க ஓகேங்க அப்படி சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன். அதற்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு சுமூகமாக தான் போகுது. அப்புறம் நான் கரெக்ட் ஜி ஸ்கொயர் பற்றி நான் விமர்சித்து பேசுகிறேன்னு ஜி ஸ்கொயர் எனக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அதில் வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டும் சொன்னால், நான் அப்போ வந்து அந்த தரப்பே அங்கே பரந்தூர் தரப்பே எனக்காக ஒரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தை வந்து ஜி ஸ்கொயருக்கு அனுப்பிச்சு அந்த காப்பி வந்து அவங்க சொல்கிறாங்க, சார் உங்களோட தலைவர், உங்களோட பொதுச் செயலாளர், உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, உங்களோட பொருளாளர் எல்லாருக்கும் நாங்கள் அனுப்பிச்சிட்டோம், அதனால் நீங்கள் தனியாக பதில் சொல்ல வேண்டியதில்லை சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதில் ஒரு அவதூறு நீங்கள் பேசுனீங்க, அந்த அவதூறுக்கு என்ன காரணம், நாங்கள் தான் அவருக்கு இன்புட்ஸ் கொடுத்தோம்னு சொல்லி அது ஒரு கடிதம் போடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த உண்மை விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன்னா நோட்டீஸ் வந்ததை பார்த்துருப்பார். ஆனால் எனக்கு வந்த தகவல் என்னன்னா, விஜய் வந்து நீங்க பேசுனதால ரொம்ப அசௌகரியப்பட்டுட்டாரு, எதுக்கு தேவையில்லாம அந்த தனியார் நிறுவனத்து பேரெல்லாம் நம்ம சொல்லணும், நம்ம வந்து நம்ம இருக்கிற பவுசுக்கு நம்மளுக்கு இந்த எதிரியெல்லாம் சம்பாதிக்கணுமா அப்படின்ற மாதிரி நாளைக்கு அவங்க கூட்டணிக்கு எதுவும் வராங்க. எலெக்ஷன் காசு கேட்டாரோ தெரியல. அதனால நான் வந்து அதை பேனான்னு சொல்லிருங்க, அவர் உடனடியா மறுப்பு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு அவர் தரப்புல இருந்து உங்களுக்கு ஒரு அப்ப என்ன கூட சொல்லுங்க, நானும் மறுப்பு கொடுத்துருப்பேன், யாரும் சொல்லல. அதனால வந்து ஸோ அதனால பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பரந்தூருக்கு அவர் சொல்ல என்ன சொல்ல கீழ்ப்படிதல் பண்ணலை, அடிபணிதல் பண்ணலை. பொதுவாகவே ஜெகதீஸ்வரன் காலில் விழுகிறது இல்லை. பொதுவாகவே ஜெகதீஸ்வரன் வந்து தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின்படி, பொதுச் செயலாளரின் கட்டளையின்படி அப்படின்னு எந்த ட்வீட்டையும் எழுதுறது இல்லை. நீங்க திரும்ப திரும்ப இந்த காலில் விழுகலை, அடிபணியலை அப்படின்ற வார்த்தையை சொல்றீங்க, அது வந்து மேஜர் ரோல் பண்ணுதா? லிட்டரலா காலில் விழுகிறதுங்கிறது கண்டிப்பா பண்ணுது. சுயமரியாதை அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுது. தந்தை பெரியார், அஞ்சலி அம்மாள், கர்ம வீரர் காமராஜர், அதெல்லாம் சொல்ல வேண்டியதா. நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் இல்ல, விஜய் அதை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு விஜய் குறித்து அவர் 1000 மாற்று கருத்தில் இருக்கலாம். அவர் என்னைக்குமே அப்பா என் காலில் விழு ஃபோர்ஸ் பண்றதும் இல்லை, அவர் அதை ஏத்துக்கிறதும் இல்லை. புசியானது அது விரும்புறார், சொல்லுவார், அப்படிதான் சொல்லுவார். எனக்கு பெரிய போஸ்ட் வைக்காதீங்க கூட தான் சொல்லுவாரு. மதுரையில் என்ன பண்ணாங்க, அவரோட போஸ்டர் பெருசா வச்சுட்டு விஜய் ஓரமா கொண்டு போய் போடுறாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கு பிறகு நிறைய பேர் ட்விட்டர் எழுதுனாங்க, இது யாருடைய கட்சி இது? இல்ல இப்ப போற போக்குல காலில் விழுக வைக்கிறாரு அப்படின்றது விமர்சனமா இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, காலில் விழுகிறவங்களுக்கு முக்கியத்துவம்னு எதுவும் கொடுக்குறாரா? நிச்சயமா இருக்குங்க. இல்ல அப்படி விழுறவங்க யாரு? யாருக்கெல்லாம் பொறுப்பு வேணுமோ அவங்களா விழுகிறாங்க. அண்ணன் வந்து நம்ம கால் விழுந்தா தான் பொறுப்பு கொடுப்பாரு. அதான் சன்னிதானம். ஆமா, அங்க போய் விழுந்தா நம்ம பொறுப்பு கிடைக்கும். இன்னைக்கு போஸ்டிங்ல இருக்கக்கூடிய பலரும் அவர் எல்லாரும் ஆமா அந்த சுயமரியாதை அதுக்கெல்லாம் எந்த வேலையுமே இல்லை. விழ மறுத்தால் இங்க பேரலையில உட்காந்து பேசிட்டு இருக்கலாமோ என்னவோ. வேற பசங்களா சுயமரியாதை முக்கியம், பேரலைக்கு வாங்க அந்த மாதிரி அது இருக்கதான் செய்யுது. அந்த தாட் அவருக்கு. குழந்தைகளை கூட்டிட்டு வந்து பரிசு கொடுத்தப்ப அந்த குழந்தைகள் காலில் விழுந்தாங்க, அது யார் ஏற்பாடு? அதை அவர் விரும்புறாரா? இல்லைங்க, அதாவது அது இந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவர் ரொம்ப சீனியர், பிளஸிங் வாங்க அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதான் சொல்ல இல்லையா, மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கணும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இப்போ அவரோட பிறந்தநாள் இந்த மாதம் தான். நீங்கள் முடிஞ்ச பாண்டிச்சேரிக்கு உங்கள் யூனிட் அனுப்பிச்சு பாருங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க வேணா. புசி ஸ்ட்ரீட்லையா? ஆமா, ஏற்கனவே வாரம் என்ன நடக்குதுன்றது போகாமலே தெரியும். சொல்லல, அவங்க எல்லோரும் கூடி அங்க வந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எல்லா வேலையிலும் பண்ணுவாங்க. அவருக்கு பேக்ரவுண்ட் என்ன சார்? புஷி ஆனந்த் ரொம்ப தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது அவங்க அப்பா தான் அவரை கொண்டு வந்து விஜய் சேர்த்து விட்டாரு. அவர் எக்ஸ்-எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ரொம்ப சின்ன தொகுதி தான் அது. தெரு சார் தெரு ஏதோ அது தெருனா தொகுதி தானே. அது ஒரு காலத்தில் தொகுதி தானே.
அந்த தொகுதியில் அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஸோ விஜய் அவருக்கும் ஓகே எம்எல்ஏவாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவர் நம்பியிருக்கலாம். எஸ்எஸ்சி அப்பா தான் கூட்டு வந்து அவர் தான் கூட்டி வந்தார். அவரே சொல்லியிருக்காருல, நாம கூட்டிட்டு வந்து அவரை விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அதற்கு பிறகு பழைய டீம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகுது. ராமதாஸ் எப்படி பல தவறுகள் பண்ணாரோ அதனால எஸ்எஸ்சி அப்பாவும் பல தவறுகள் பண்ணியிருக்காரு. பல பேர் அவர் முன்னால் இந்த டீம் வந்து பெரிய டீம் இருந்தாங்க, அதெல்லாம் காலி ஆகுது. காலியாகி ஒரு ஃபுல்லாக கையில் எடுக்கிறாரு, ஓன் பண்ணுறாரு. அதற்கு பிறகு முழுக்க முழுக்க விஜய்க்கான எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கும் நபராக புஷி ஆனந்த் அவர்கள் மாறுகிறார். எல்லா விஷயம்னா அந்த மாதிரி கட்சி விஷயங்கள், திரைப்படங்களில் வந்து வர கலெக்ஷன்ஸு, அதே மாதிரி எத்தனை நாள் டிக்கெட் விற்கணும், 2 நாள் விற்கணுமா 3 நாள் விற்கணுமா போன்ற டிசைட் பண்ணுறது, பேனர்ஸ் எத்தனை, கட் அவுட்ஸ் எத்தனை, அதே மாதிரி மக்கள் இயக்க பணிகள், நீங்கள் வந்து சாப்பாடு போடுறது, எல்லா விஷயங்களும் தான் சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இது போட்டோ எடுக்கிறதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் அந்த தோழர்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க அப்பா இருந்த வரைக்கும் எதுவும் கிடையாது, விலையெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்தால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இவர் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது பனையூர் கேட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கா இல்லை உள்ள எடுக்கிறது? பனையூர் கேட்டில் விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். பேமெண்ட்டா? அதெல்லாம் நடக்கதான் செய்யுது. அதெல்லாம் வந்து நடந்திருக்கு, எனக்கு தெரியாது. நான் வந்து அது மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் முன்னாடி சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலன்ட்டு. இப்போ இவங்க சஞ்சீவ், த்ரிஷா இவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் இதெல்லாம் ரொம்ப ஏங்க விஜய் பையன் பிறந்தநாளை கொண்டாடின போட்டோ கூட சஞ்சீவ் பையன் பிறந்தநாள் கொண்டாட போட்டோ எடுத்திருக்காரு. அதுக்கு எது பேமெண்ட் வாங்குறாரா? இந்த நடிகர்கள்லாம் படத்துக்கு வாழ்த்துக்கு வாங்க வருவாங்கல்ல, அந்த போட்டோவுக்கு பேமெண்ட் உண்டா? அது தெரியல. இப்ப தம்பி படம் எடுக்கிறதுக்கு பேமெண்ட் தான் சார். போட்டோ சார் படம் எடுக்கிறது தானே, அப்ப பேமெண்ட் தான். கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேமெண்ட் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க வந்து இந்த குற்றச்சாட்டு வரும்போது அந்த கட்சியில இருந்தீங்க, அதனால இனி உடச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. வெளிப்படையா சொல்லுங்க, மாவட்ட பொறுப்புகள், நிர்வாகிகள், பகுதி ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கு அமௌண்ட் வாங்கப்படுதா? என்ன நடக்குது? பேசுனாங்க, என்கிட்டயே வந்து பேசுனாங்க. சார் எனக்கு வந்து வட்டச்செயலர் போஸ்ட் கொடுக்குறதுக்கு 5 லட்ச ரூபா கேட்குறாங்க, கொடுக்கலாமா வேண்டாமா? வட்டச்செயலருக்கு, பகுதி செயலருக்கு 10 லட்ச ரூபா பேசுகிறாங்க, நகர பொறுப்புகளுக்கு ஒரு அமௌண்ட் பேசுகிறாங்க, எல்லா பொறுப்புகளுக்குமே பேசுகிறாங்க. ஆனால் எவ்வளோ பேர் கொடுத்தாங்கன்னு தெரியாது, எவ்வளோ பேர் கொடுத்து அது உள்ளே வந்தாங்கன்னு தெரியாது. சில பேர் இல்லைங்க கொடுக்க முடியாது. உங்கள்கிட்ட பேசினவங்க யாராவது போஸ்டிங் வாங்கியிருக்காங்களா? அந்த பையனுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கல, வேற போஸ்டிங் கிடைச்சது. கிடைச்சது வித் செட்டில்மென்ட். ஏன்னா உள்ள இருக்கான் அவன், யாருன்னு சொல்ல அமௌண்ட் கொடுத்ததுனால கொடுத்து யாரு வாங்குறா பணத்தை? விஜய்க்கு தான் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை வேணாம்னு தானே. இதுக்கும் விஜய்க்கும் சம்பந்தமே இருக்காதான் நான் நினைக்கிறேன். எதுக்கு விஜய்க்கு தான் சம்பந்தம் இருக்கு, கட்சிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல, வசூல் பண்றதுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்ல, கொள்கைக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல, கொடி விளக்கத்துக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்ல, செயற்குழு தீர்மானத்துக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்ல, போட்டோ எடுக்கிறது காசு வாங்குறது சம்பந்தம் இல்ல, ஜெகதீஸ்வரனை உள்ள சேர்க்கலாமா வேணாமான்றதுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்புறம் அந்த கட்சிக்கு அவருக்கு என்னதாங்க சம்பந்தம் இருக்கு? அதே மாதிரி நீங்க வந்து எம்எல்ஏ சீட் வேணும்னா தப்பிக்காதீங்க, பேமெண்ட் தான் இதோ. அதே மாதிரி எம்எல்ஏ சீட் வேணா 2 கோடி ரூபா டெபாசிட் கட்டிருங்க இப்பயே. அது வந்து உண்மையிலே கட்சிக்கு அவங்க உண்மையை அஃபிஷியலா உள்ள கொண்டு போறாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா 2 கோடி ரூபா இல்ல. யார் வாங்குறா? என்ன லைன்? புஷியானந்த் தான் சொல்றாரு. புஷியானந்த் அவர் நீங்க இப்போ புஷியானந்த் வெளிப்படையா சொல்றாரு, போஸ்டர் ஒட்டினவனுக்கு தான் போஸ்டிங், பணம் இருக்கிறவன் ஹெலிகாப்டர்ல வர்றவனுக்குலாம் காசு நான் வந்து இதை கொடுத்துட்டு போவேனா? என் தலைவன் சிறுக சேர்த்து. இன்னைக்கு மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர் போஸ்ட் ஒட்டிட்டு இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துருக்காங்க? இல்ல எத்தனை பேர் ஹெலிகாப்டர்ல வராம வந்து இறங்கி நாளைய தீர்ப்பு காலத்துல இருந்து ஒருத்தன் போஸ்டர் ஒட்டி இருப்பான்ல? இல்ல அதெல்லாம் விடுங்க. அவங்க எல்லாம் லாட்டரிக்காக போஸ்டர் ஒட்டினவர் ஒருத்தர், பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்காக போஸ்டர் ஒட்டின ஒருத்தர். இல்ல அது இப்ப போஸ்டிங்ல இருக்கிறவங்க, நான் இல்லாதவங்களை கேட்கிறேன். இப்ப துல்லாமம் துல்லும்ல இருந்து போஸ்டர் ஒட்டின ஒருத்தருக்கு இன்னைக்கு 65 வயசாகும். அவர் எங்க? அவர் தான் எஸ்எஸ்சி அப்பா சேர்த்து விட்ட உடனே க்ளோஸ் பண்ணி அனுப்பிட்டாப்ல. இவர் புது டீமை தானே வார்ம் அப் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. மெர்சல் சத்யா, பிகில் விஜய், பழைய டீம் அப்படியே இருக்காங்க. பழைய டீம் அவங்க ஒரு பெரிய அதிருப்தியில இருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன். அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க இன்னைக்கும் விஜய் ஒரு மறுபடியும் கட்சின்னு ஆரம்பிச்ச பிறகு விஜய் அழைப்பார் அப்படி சில முயற்சிகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. அவர் வீட்டுக்கெல்லாம் வரக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. பட் அதுவும் நடக்கல. புஷியானந்த் மீறி எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ வசூல் வந்து எப்படி நடக்குது? இப்போ எம்எல்ஏ சீட்டுக்கு 2 கோடினா என்ன? அதான் சொல்றேன், மறுபடியும் எத்தனை பேர் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இதுதான் நீங்க போய் நாளைக்கு எம்எல்ஏ சீட் வேணும் நான் நிக்க போறேன்னு சொல்லி சொன்னா 2 கோடி ரூபாய் ஏற்பாடு பண்ணிக்கும். இப்போ எம்எல்ஏக்கு 2 கோடி அப்படின்னா தேர்தல் செலவெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்களா? அது தெரியல. அது என்ன அக்ரிமெண்ட்னு நமக்கு தெரியாது. சொல்றது தொகுதிகளுக்கு செலவு பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோன்ற உத்தரவாதம் கட்சி கொடுத்துருக்கா இப்போ வரைக்கும்? இல்ல. ஏன்னா இப்போ நீங்க அதான் சொல்றீங்க இல்லையா, இது தனிச்சுதான் போக போறோம் அப்படின்னு எந்த ஒரு வேட்பாளருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தனிச்சுதான் போக போறோம் இல்ல கூட்டணி தான் போக போறோம் அப்படின்னு சொன்னதே இல்லை. அந்த உறுதி தெரியாம நான் தொகுதிக்கு நான் செலவு பண்ணுவேனா இல்ல என் கூட்டணி தலைமை தாங்க போறவர் சொல்றாராங்கிறது எப்படி நமக்கு தெரியும்? 234 பேர் 2 கோடி கொடுக்க தயாரா இருக்காங்களா? இல்ல அவ்வளவு பேர்லாம் எப்படி இருப்பாங்க? நீங்க இது வந்து நிச்சயமாக
அவர் நினைக்கிற மாதிரி வெற்றி பெற போகின்ற கட்சியாக இருந்தால் இன்னும் கூடுதலாகவே வந்திருப்பாங்க. ஒரு தொகுதிக்கு 4 பேர் கூட வந்து நிற்பாங்க. இன்னைக்கு அந்த நம்பிக்கைங்கிறது அந்த கொடுக்கலாம் நினைச்சவங்களுக்கு கூட இருக்காங்கிறது பெரிய கேள்வி. எப்படி அதை சொல்றீங்க? ஆமா, நீங்க அதான் சொல்றேன், இது என்ன எதை நோக்கி போகுது தமிழ் வெற்றி கழகம்? மறுபடியும் நீங்க அதிமுக கூட கூட்டணி போகலாம், நீங்க தனிச்சு போறதுக்கான ஏதாவது அடையாளங்கள் உங்களுக்கு தெரியுதா? தனிச்சு தான் போக போறாங்க, 234 கேண்டிடேட்ஸ் நிச்சயமா போட்டுருவாங்க. ஏங்க நீங்க சொன்ன நீங்க போட்ட ஒரு வீடியோ தான் அது மட்டும் பார்த்த ஞாபகம் வருது. முதல்ல மாவட்ட செயலர் ஒழுங்கா போடுங்கடா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுங்களான்னு சொன்ன மாதிரி இன்னும் மாவட்ட செயலர் போடாம இருக்காங்க. அவர் 6-7 தொகுதியில இன்னும் ஒன்றிய செயலாளர்கள் போடல, பகுதி செயலாளர்கள் போடல. அதாவது இது பேரெல்லாம் எழுதி வச்சிருந்தாலும் அது இன்னும் அறிவிக்கல. வட்டச் செயலாளர்கள் அறிவிக்கல, நகரம் அறிவிக்கல, பஞ்சாயத்து அறிவிக்கல. நீங்க நேரா பூத் முகவர்கள் போயிட்டாங்க. இது மேல எதுவுமே இல்லாம நேரா ஒரு பகுதின்னா அதுக்கு ஒரு மார்க்கிங் இருக்கு, டிமார்கேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சிருக்காங்களா? நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட தான் கேட்கணும். இல்ல இப்போ வந்து புது ஸ்ட்ராட்டஜிஸ்ட கேட்கணும். அவங்கள்ட்ட போய் கேளுங்க. எட்ட போய் கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? அது போசைக்குள்ள தெரியணும். அவருக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குல்ல. ஏதோ ஒன்று அதான் சொல்றேன் இல்லையா, இது வந்து இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எதுவுமே போடாதம நீங்கள் நான் 234 நிற்க போகிறேன்னா அது எப்படி இருக்கும்? ஒன்று. இன்னொன்று, நாளைக்கு உண்மையிலே யாரோ ஒருத்தர் நான் செலவு பண்ணுறேன்ப்பா அப்படின்னு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நம்பி விஜய் அதை விட முடியுமா? 234 நான் பார்த்துக்கிறேன் சார், நான் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. அவர் யார், எதுக்கு வந்து செலவு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த நோக்கியும் போயிடும். அந்த ஆஃபருக்கும் ரெடியாக இருக்காரா? அதான் சொல்கிறேன் இல்லைங்க. அதாவது இது ஏன் நான் சொல்கிறேன்னா, 234க்கு நம்ம செலவு பண்ண போகிறோம், நம்ம நிச்சயமாக கிளம்பிறங்க, நம்மளே தனிச்சு நிற்க போகிறோம் அப்படிங்கிற எந்த இதுவுமே அங்கே இல்லை. 234 தனிச்சுட்டு இப்போ புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு கட்சி நடத்துகிறோன்னா அந்த கட்சிக்கு வந்து நிறைய செலவுகள் இருக்குது. கட்சி தலைமையிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறதுக்கு நீங்கள் பல மாவட்டங்களில் நிகழ்ச்சிகளில் பேச போயிருக்கிறீங்க. தலைமையிலிருந்து பொருள் உதவியாவோ அனுமதி பெறுவதில் உதவியாகவோ இப்படின்னு ஏதாவது ஒரு நெக்ஸஸ் அங்கே இருக்கா? அவங்க செலவு பண்ணுவதற்கு உண்டான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் உணர்றீங்களா? இல்லைங்க, தலைமையிலேருந்து நான் பேசின வரைக்கும், நான் அந்த உள்ளே இருக்கும் போது நான் பேசின வரைக்கும் எந்த உதவியும் இல்லைங்க. எங்களுக்கு வந்து கட்சியிலேருந்து தலைமையிலேருந்து இது வரைக்கும் எதுவுமே வந்தது கிடையாது. அது கொடியாக இருக்கலாம், இல்லை வந்து வேட்டி துண்டாக இருக்கலாம், எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் ஓனாக நாங்கள் பார்த்துக்குறோம். அதுதான். நீங்கள் மாநாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது கூட அந்தந்த மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் அவங்களுடைய பணம், சில பேர் வந்து அவங்களே கொடுத்தாங்க. நான் ஒரு 1500 கொடுக்குறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பெண்கள் யாருக்கும் அவங்க காசுலாம் வாங்கலை, பெண்களை இலவசமாக தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. நீங்கள் ஆண்கள் வந்து 1500 கொடுத்தவங்க இருக்காங்க, 2000 கொடுத்தவங்க, அவங்கள தெரிஞ்சுதான் நாங்கள் கொடுக்குறோம், இந்த மாநாட்டுக்கு வர்றோம், நீங்கள் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போங்க, 2 வேளை சாப்பாடு நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த மாதிரி கொடுத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ மக்களே வந்து நடந்துச்சு. எதுக்கு மக்கள்கிட்ட காசு வாங்குறாங்க? இந்த டிராவலுக்கு செலவு. நீங்க இப்போ வந்து நீங்க வீடியோ போட்டுறீங்க, பரந்தூருக்கு பஸ் போச்சு பேமெண்ட் கொடுக்கலன்னு, யார்கிட்ட இந்த காசை செட்டில் பண்றது? அந்த மேட்டர் நான் உங்கள்ட்ட தனியா கேட்கணும்னு வச்சிருக்கிறேன். நீங்க தான் 2 தடவை பரந்தூர் போனீங்க. பரந்தூருக்கு போனதுல பேமெண்ட் பிரச்சனை இருந்தது உண்மைதானே? எனக்கு தெரியாது. உண்மை இல்லைன்னா இவர் என்ன சொல்லியிருப்பாரு? நீங்க சொன்னது பொய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹென்ஸ் ப்ரூவ் இட் ராமச்சா. இதுல இந்த 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, இப்போ வந்து 234 தொகுதிக்கு 2 கோடின்னு கணக்கு பண்ணா 468 கோடி. அப்ப 5 வருஷத்துக்கு ஒருக்க 468 கோடி அறுவடை. 5 வருஷம்னா அப்ப இடையில வர்ற பார்லிமெண்ட் தேர்தல், அதாவது அதை விடுவேனா, அது இருக்குல்ல பார்லிமெண்ட். அதாவது 6 லோக்சபா சேர்ந்தது ஒரு பார்லிமெண்ட். அப்ப 6 12, அப்ப 12, அப்ப 40 12 எவ்வளவு? 480, 468, 948 கோடி. 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 948 கோடி உட்கார்ந்த இடத்துல திங்கலாம். இது போக உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, ஊரக உள்ளாட்சின்னு ஒண்ணு இருக்கு, நகர்ப்புற உள்ளாட்சின்னு ஒண்ணு இருக்கு. 5 வருஷமும் ஒவ்வொரு வருஷம் லோகேஷ் கனகராஜ் வச்சு படம் நடிச்சா கூட இவ்வளவு வராது. ஆமா, 200 கோடி செலவு பண்ணி தான் எடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க வந்து அதை விஜய் தொடர்படுத்துறீங்க இல்லையா, எனக்கு அதுல உடன்பாடு. ஏன்னா இதெல்லாம் விஜய் உடன்பாடு வேண்டாம் சார். சார் முதல்ல அவர் தாவேக்காவை டிஸ்போன் பண்ண சொல்லிருக்காரு சார். அப்ப நாங்க இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல பண்றவர் இவரா இருக்கும் பொழுது நீங்க இந்த பணத்தை விட்டுட்டு வர்றாரு, இந்த பணத்தை சம்பாதிக்க போறாருன்னு அவர் சம்பாரிச்சு அவர் நேரடியாக கேட்டா பரவாயில்ல. அவருக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியுமா தெரியாது கூட தெரியாது நமக்கு. ஏன் சார், தனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பையன், பொட்டியடி பையன் 948 கோடி வாங்கி சுருட்டிட்டு போறான்னா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சார்? எல்லாரும் காசு கொடுத்தாதானே அது இது பரவாயில்ல. இப்ப திமுக அப்படின்னா 76 மாவட்டம் இருக்கு, 76 மாவட்டம் இருக்கு, 20 மாநகரம் இருக்கு, இத்தனை ஒன்றியம் இருக்கு, இத்தனை பேரூராட்சி இருக்கு, இத்தனை ஊராட்சி இருக்கு, இத்தனை நகராட்சி இருக்கு, இத்தனை பேரூர் இருக்கு, இப்படி போயிடலாம். கிளை வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணிடலாம் எத்தனை பிரான்ச் இருக்குன்னு. இவங்களுக்கு இன்னும் கணக்கே தெரியாது.
எத்தனை கிளை இருக்கு, எத்தனை பகுதி இருக்கு, எத்தனை வட்டம் இருக்கு, எத்தனை பேரூராட்சி, எத்தனை ஊராட்சி, எத்தனை நகரம், மாநகரம், மாவட்டம், இது எதுவுமே கணக்கு தெரியாது. அப்ப இதுல ஒவ்வொரு இதுலயும் நீங்க சொல்ற கணக்கை பார்த்தா வட்ட செயலாளருக்கு 5 லட்சம் கேட்கிறான்னா வட்டையை விட்டு மூந்தில அடிச்சு கொண்டுட்டு போவாயா? 5 லட்சம் கொடுத்துட்டு வட்ட செயலாளர் போஸ்டிங் வாங்குறான்னா அப்ப அவன் எவ்வளவு லாபம் பார்ப்பான்? கீழே எம்எல்எம் பிசினஸ்ங்க அது. நீ 5 லட்சம் கட்டி போஸ்டிங் வாங்கிக்க, கீழே ஒவ்வொருத்தண்டையும் 2 வாங்கிக்க, 4 லட்சம் லாபம். எப்படி சிக்கியிருக்க சார்? என்ன சார் எம்எல்எம் கம்பெனி சார் இது? ஆனா இது குறித்து விஜய்க்கு தகவல் தெரிவிப்பதற்காக ஏதாவது முயற்சி நடந்துச்சா? இல்லைங்க, அதான் ஒன்று சில பத்திரிகைகள் எழுதுனாங்க இந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சில செய்திகளாக வந்தது. செய்திகள்லாம் போச்சா நமக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு எடுத்து கொடுப்பவர் ஒன்று, இவங்க கண்டிப்பாக எடுத்து கொடுக்க போகிறது இல்லை. வேறு சில நட்பு வட்டாரங்களில் அவருக்கு சொல்லணும், அதை சொல்லி இந்த மாதிரி கட்சியில் இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் நடக்குதுன்னு சொல்லி. அது யாரு சார் வேற நட்பு வட்டம்? அவருக்கு சினிமா சர்க்கிள் எவ்வளோ போறாரு, அவர் படத்தில் நடிச்சு தானே இருக்காரு. ஒரு 5 பேர் தான் கூட இருக்காங்க, இவர் சும்மா விட்டு கொடுக்க மாட்டார். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், சினிமா அவர் ஷூட்டிங்ல தானே இருக்காரு. ஷூட்டிங்ல போற பல பேர் கேட்பாங்களா கட்சி எப்படிங்க போயிட்டு இருக்கு, கேரவன் விட்டு வெளியில வர மாட்டார். கேட்டிருக்காங்களே, கேட்டதுக்கு தான் அண்ணன் பதில் சொல்லி இருக்கிறாரு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் படம் அடிக்கலாமா இல்லையான்றதை யோசிப்போம் சொல்லிட்டாரு. மஞ்சி மாட்ட சொல்லி மமிதா பைஜியா என்ன சொல்றது தெரியல, சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றது? மமிதா சொல்லிட்டாங்க. சரி, இப்ப அடுத்து என்ன பிளான்? யாருக்கு? உங்களுக்கு தான். அவங்களுக்கு பிளான் இல்ல, அதை விட்டுருங்க. இல்ல, நான் வந்து ஆக்சுவலா ஒன்றும் சொல்ல போனா இந்த 2 மாசம் நான் அமைதியாக தான் இருந்தேன். ஜனவரி நான் அமைதியாக தான் இருந்தேன். 2 மாசம் எந்த ஒரு விவாதத்துக்கும் போகலை. தொலைக்காட்சியில் அரசியல் விமர்சனம் பழையபடி வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பல பேர் ட்வீட் எழுதி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் ட்வீட் அண்ணனுக்கு ஏன் போஸ்டிங் கொடுக்கல அப்படின்னு நிறைய எழுதுனாங்க. சரி, அதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். எந்த ரியாக்ஷனுமே இல்லை. கடைசியாக இப்போ ரீசெண்டாக வந்து சேர்ந்திருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், அவங்க வரைக்கும் ரீச் அவுட் பண்ணி சரி இவங்களாவது நமக்கு நியாயத்தை தான் வாங்கி கொடுக்குறாங்களான்னு சொன்னேன். பெரிய பதில், பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை. ஜனவரிக்கு பிறகு 2 மாதம் காத்திருக்கேன். அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் ஏதாவது சொல்வார். ஏன்னா நிறைய பேர் டேக் பண்ணி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ட்விட்டர்ஸ் பார்க்குறாரு, ட்விட்டர் மட்டும் நிறையா பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி என்கிட்ட வந்துச்சு. சரி, ஓகே, ஏதாவது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படி. இன்னும் ஸ்டில் சில பேர் வந்து பொறுப்பு போட்டால் தான் நீங்கள் வேலை செய்வீங்களா, பொறுப்பு இல்லாமல் வேலை செய்ய முடியாதா? செய்தி தொடர்பாளருக்கும் மற்ற பொறுப்புகளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. செய்தி தொடர்பாளராக இருந்தால் தான் தாவேக்காவை போய் நான் ரெப்ரசென்ட் பண்ணி பேச முடியும். ஏன்னா எனக்கு சொல்லப்படுது, நீ டிவிக்கு ஆதரவாளராக கூட பேசக்கூடாது, விஜய் ஆதரவாளர் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேலேருந்து. அப்படி சொல்லிய பிறகு நான் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணி பேச முடியாதுனால சார் 2 மாதம் நான் அமைதியாக இருந்தேன். சேனலில் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருந்தாங்க, போதும் சார் இந்த கட்சி வந்து வேண்டாம், விட்டுட்டு வாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இன்னும் பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். ஏப்ரல்லேருந்து அரசியல் விமர்சகராக மாறிட்டேன். நான் அரசியல் விமர்சகராக மாறி 3-4 மாதம் ஆயிடுச்சு. டெய்லி ஆனால் 2 பேர் கேள்வி கேட்டே இருப்பாங்க, அண்ணே உள்ளே வந்துட்டிங்களா, உங்களை வர பண்ண. சில நேரங்கள் என்ன ஆயிடுன்னு கேட்டிங்கன்னா, சில சேனல்ஸ் வந்து ஏதாவது பிரேக்கிங் போகும்போது ஃபோனோ எடுக்கும்போது தாவேகன் போட்டு விட்டுறாங்க. அண்ணன் திரும்பி வந்துட்டாருப்பா அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நான் அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி சொன்ன ஒன்று தான். நான் வந்து வெளியே போகணும்னு நான் வெளியே போகலை. அவங்க ஒதுக்கணும்னு நினச்சாங்க, நானாக வெளியே போகணுன்னு அவங்க பிளான் பண்ணி அடித்தாங்க. அதனால் நடந்த ஒரு நிகழ்வு தானே தவிர நான் இன்றைக்கி வரைக்கும் நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னு எழுதலை, அரசியல் விமர்சகராக நான் மாறிட்டேன்னு நான் எழுதலை, எங்கேயும் பேசவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் இன்னும் விவாதங்களில் ஒரு அரசியல் விமர்சகராக பேசும்போது சில நேரங்களில் ப்ரோ டிவிக்கு ஸ்டாண்ட் எடுத்து இப்போ கூட அதை தொடர்ந்துட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு விஜய் அவர்கள் நிச்சயமாக இந்த களத்திற்கு வருவார், அவர் பெரிய மாற்றத்தை கொடுப்பார்னு ஒரு நம்பிக்கை ஒரு காலத்தில் இருந்து ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. அது மாநாடு நேரத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. அதை சரியாக பயன்படுத்தி இந்த களத்தை பயன்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது உடஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு எங்கே வந்துட்டேன்னா, இந்த ஜூலை மாதத்தில் வந்து விஜய் அவர்கள் வருவாராங்கிறது பெரிய சந்தேகமாக எனக்கே இருக்குது. வருவாரான்னு இப்போ செப்டம்பர் சுற்றுப்பயணம்னு ஒரு கதை விட்டுட்டு இருக்காங்க இல்லையா? நீங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு கதை விட்டுட்டே இருந்தாங்க. அது ஒவ்வொரு மாதமாக தள்ளி போச்சு. நீங்கள் அந்த ஒவ்வொரு மாதமும் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ஈவெண்ட்டை வச்சு அவங்க நகர்த்திடுறாங்க. அந்த மாதத்தை ஜனவரிக்கு ஒரு செயற்குழு கூட்டம், பிப்ரவரிக்கு ஒரு பொதுக்குழு கூட்டம், இல்லை பிப்ரவரிக்கு ஒரு 2ஆம் ஆண்டு விழா, மார்ச்சுக்கு வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம், ஏப்ரலில் ஒரு ஈவெண்ட்டு அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட் பேஸ்டாக ஒரு மாதத்துக்கு ஒன்று பண்ணால் போதும் அப்படிங்கிறத நோக்கி தான் தமிழக வெற்றிக் கழகம் அது அந்த அளவுக்கு பேசுபவர்களாக இருந்தால் போதுங்கிறதான் பண்ணுறாங்களே தவிர தீவிரமாக இஷ்யூஸில் இறங்க மாட்டேங்கிறாரு. விஜய் அவர்கள் வந்து கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாருன்னு எனக்கு பெரிய கேள்வி வந்துருச்சு எனக்குலாம். ஏன்னா அவர் அதை வெளிப்படுத்துறதுக்கான இடங்களே இல்லைன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் பல நேரங்களில் அறிக்கைகள்லாம் யார் எழுதுறாங்க, அந்த அறிக்கைகள்லாம் அவர் முழுமையாக அவர் அதை கவனத்தை செலுத்துறாரா, அவரோட இன்புட்ஸ் ஏதாவது கொடுக்குறாரா கொடுக்கலையா, இல்லை அவருக்கே தெரியாமலாம் போஸ்ட் பண்ணுறாங்களாங்க. அவ்வப்போது புளிச்ச வாடை வருது சார். அது நிறையா சில நேரங்கள் தப்பும் தவறுமாலாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் அவர் கவனம் செலுத்துறாரா செலுத்தலையா, மாவட்ட செயலர் ஏன் போடாமல் இருக்கீங்க, ஒன்றிய செயலர் ஏன் போடாமல் இருக்கீங்க, ஏன் பொறுப்புகள் இன்னும் போடாமல் இருக்கீங்கன்ட்டு கட்டமைப்பில் கவனத்தை செலுத்துறாரா அப்படின்ட்டு பல கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இனிமேலும் நம்ம வந்து
திரும்ப திரும்ப இதை தூக்கி பிடிச்சிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு நான் இப்போ சில அரசியல் விமர்சகராக அவர் இப்போ சில விஷயங்கள் பண்ணார்னா நான் வரவேற்கிறேன். அவர் செய்யாத போது நான் விமர்சிக்கிறேன்னு ஒரு முழுக்க இடத்துக்கு அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டேன். ஸோ இப்போயும் அந்த கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் வந்து அரசியல் விமர்சகராக ஏன் ஆனீங்க? நான் அது மார்ச் வந்து கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் அதுக்கு பதில் சொல்லாமல் கடந்து வந்துகிட்டே இருந்தேன். அதை உடைத்து பேச வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது அப்படின்னு. அது ஏன்னா நானே பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், விஜய் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்யலைன்னா நான் உங்கள் இடத்துல நின்று நானும் பேசுகிறேன், ஆப்போசிட்டாக நான் உட்காந்துருப்பேன்னு சொல்லி பேசுகிறேன். அதுதான் இன்றைக்கி நான் செய்கிறேன், வேறு எதுவும் செய்யலை. ஏன் இதுக்கான பதில் சொல்லலை, ஏன் இதை பற்றி பேச மாட்டீங்க, அதானி ஊழல் குறித்து பேச மாட்டீரார் அப்படின்னு பல கேள்விகள் வரும்பொழுது நானும் அந்த கேள்வி உங்களுடன் சேர்ந்து கேட்கின்றேன். விஜய் அவர்கள் ஏன் பல விஷயங்களை பேச மறுக்கின்றார், ஏன் அவர் கட்சியை ஓன் பண்ண மறுக்கிறார் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள ரொம்ப தீவிரமாக எழுந்த காரணத்தினால இனிமேலும் இதை தூக்கி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது சரியில்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஜான் வந்து ஆடியோவில் பேசும்போது 2% தேடாதுங்கிறாரு. நீங்கள் கட்சிக்கு உள்ளே இருந்த வரைக்கும் ஊடகங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஹைப் கிடைக்குது, விஜய் கட்சி பெரிய அளவுக்கு ஒரு நம்பராக எடுக்கும் அப்படின்னு. கட்சியில் இருந்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை புரிந்துகிட்ட வரைக்கும் இப்போ அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில் தனிச்சு நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தால் விஜய்க்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அது முழுசாக கணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாநாட்டு நேரத்தில் நான் சொல்கிறேன் இல்லையா, மாநாட்டு நேரத்தில் நான் பார்த்த கூட்டம் அது பெரிய எதிர்பார்ப்புங்கிறது வேற ஒரு ப்ரொஜெக்ஷன் எனக்கு கொடுத்துச்சு. அதற்கு பிறகு செயல்படாத தன்மை, நிறைய விஷயங்களை கோட்டை விட்டது, அறிக்கைகள் கூட பேச மறுத்தது. இப்போ என்கிட்டயே நடுநிலை நிறைய பேர் பேசுவாங்கல்ல வெளியே. இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு, என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோ எதிர்பார்த்தேங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நீ ஏன் போய் அதில் போய் சேர்ந்த, நீ தேவையில்லாமல் போய் சேர்ந்துட்ட, நீ பாட்டுக்கு அரசியல் விமர்சனம் பயணிச்சுட்டு இருக்க வேண்டிய, சமூக பயணிச்சுட்டு இருக்க வேண்டியதானே. நானும் பெரிய எதிர்பார்ப்பு வச்சு விஜய் வந்துட்டார், பெரிய மாற்றங்களை கொடுக்க போறாருன்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லையே, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் அது இறங்க போகிறாரு, தூள் கிளம்ப போகிறாருன்னு நினச்சோம். அப்போ அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே வருது. நான் முக்கியமான காரணம் நம்ம வந்து வெளியே போகலான்னு சொல்கிறதுக்கு விஜய் மேலே அந்த நம்பிக்கை எனக்கே அந்த பர்சனல் நம்பிக்கைங்கிறது இல்லை. அவர் என்ன செய்ய போகிறாரு, எவ்வளோ வாக்கு வங்கி. இப்போ முதல்ல நான் அந்த வட்டமேசிவாதம்லாம் போகும்போது கூட அந்த பத்திரிகையாளர்லாம் பேசும்பொழுது அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் முதல் தேர்தலில் அதை சொல்கிறது 8% வந்துடும், 10% வரைக்கும் வரும் அப்படின்னு அன்றைக்கி நினச்சாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு இப்போ சமீபத்தில் சில இதெல்லாம் 12 வரும் 13 வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு இந்த இளைஞர்களோட வாக்குகள் இருக்குது, அது பர்சன்டேஜ் எனக்கு தெரியல. பெண்கள் வந்து நிறைய பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அது எல்லாமே வாக்குகளாக கன்வெர்ட் ஆகுமா? இன்னொன்று 234லையும் தமிழக வெற்றி கழகம் தான் நிற்க போதுங்கிறது எனக்கு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் யார் கூட கூட்டணி போயிடலாம் மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு வரைக்கும் 234லையும் நம்ம தான் ஸ்ட்ராங்காக நிற்க போகிறோம், விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிற அதே இடத்துல யாருமே வராட்டி 234 ஆள் போடுவோன்னு ஸ்ட்ராங்காக சொல்லுங்க அவங்கள, அது சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. அப்போ அந்த நம்பிக்கையே இல்லாமல் நம்ம வந்து வாக்கு சதவீதம் வாக்கு வங்கி பற்றி பேசுறது சரியாக இருக்காது. அதுக்காக ஒரு ரவீந்திர தரிசி மாதிரி அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டுன்னு நான் சொல்ல விரும்பலை. அதே நேரத்தில் இது கணிக்க முடியாத ஒரு இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, அப்போ 234 தொகுதியிலையும் ஆள் போட முடியாதுங்கிறது உறுதி இல்லை. அது ஒன்று செலவுகளை பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யார் செலவு செய்வது? ஏன்னா எலெக்ஷனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் பல நேரங்களில் பல கூட்டங்களுக்கு கூப்பிட்றீங்க, அவங்க அதுக்கே சிரமப்படுறாங்க. சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க, சார் இன்னும் 2-3 கூட்டம் கூப்பிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும், சோழி முடிஞ்சிடும். நான் எவ்வளோ தான் நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கிறது. நான் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது 10 பேரை கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 10 செயற்குழு டீம் ஒன்று இருக்குது, அதை கூட்டிகிட்டு வரணும். சார்பணிகள் வரேன்னு சொல்லி சொல்கிறான், அவனுக்கு பஸ்ஸில் டிக்கெட் போடணும், அவனுக்கு சாப்பாடு போடணும். நான் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன்னா 20-25 ரூபா ஆகுது. சாதாரணமாக இருக்குது அதெல்லாம். அங்கேருந்து ஏதாவது வருதா, எங்களுக்கு வருமானம் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாவட்ட செயலரை நீ இந்த எலெக்ஷனுக்கு நீ வந்து லீகல் லிமிட்டே வைக்கலாமே, ஒரு 35 லட்சம் நீ செலவு பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து நான் செலவு பண்ணுவார், எந்த நம்பிக்கையில் செலவு பண்ணுவார்? ஓகே, நான் வந்து எம்எல்ஏ ஆகிடுவேன், எனக்கு வந்து மாத ஊதியத்திலேயே நான் எடுத்துருவேன், பிரச்சனை இல்லை அப்படின்னா ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, டெபாசிட் கூட வாங்க மாட்டோமான்னு சொல்கிற ஒருத்தரை நீ நெல்லுப்பான்னா அவங்க எப்படி நிற்பாங்க? தலைமையிலேருந்து பணம் வரும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கேரி ஆன் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த செலவுமே நாங்கள் எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கையிலேருந்து ஒரு பைசா கூட போட வேணாம் நம்பிக்கை கொடுத்தா அது ஓகே. அப்படி இல்லாத போது எப்படி இவங்க நிற்பாங்க? அவர் அவ்வளோ பெரிய சம்பாத்தியம் பண்ணவர் தானே, அவர்கிட்ட பணம் இருக்குது தானே, அவர் பண்ணுவார் இல்லை? நான் சொல்கிறேன் இல்லையா, மாநாடு அதற்கு பிறகு இந்த கல்விக்காக அவர் செய்கிற விஷயங்களை தாண்டி விஜய் அவர்களுடைய பணம் இதில் செலவழிக்கப்படுகிறதா அப்படிங்கிறது தெரியல. அவங்க இப்போ நீங்கள் யூஸ்வலாக பொதுக்குழுலாம் வந்து கணக்கெல்லாம் சமர்ப்பிப்பாங்க, அதெல்லாம் சமர்ப்பிச்சா தான் தெரியும் கட்சி பணம் தான் செலவு பண்ணுறாங்களா இல்லை ஆத ஒரிஜினல் தான் செலவு செய்யணும். சில பேர் சொல்லும்போது ஆத ஒரிஜினல் தான் செலவு செய்கிறாரு. அது வந்து இஃப்தார் நோன்பு ஈவெண்ட்டுக்கு, இந்த 2ஆம் ஆண்டு பொதுக்குழு, அதே மாதிரி 2ஆம் ஆண்டு விழா, இதற்கெல்லாம் அவர் தான் செலவு செய்து கொண்டே வருகிறார். இப்போ இது அடுத்து நடக்க போகின்ற இந்த மாநாடு பற்றி ஒன்று பேசுகிறாங்க, மதுரையில் ஒரு மாநாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வரைக்குமே ஆத ஒரிஜினலோட செலவு தான் சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மையாக பையன் தெரியாது, விஜய் அவர்கள் அதை எடுக்கிறது தயங்குகிறார் அப்படிங்கிற சொல்கிறாங்க. விஜய் தரப்புல இருந்து அவர் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணலங்கிற மாதிரி தான் சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே அவருடைய தரப்பு தான். அந்த டீம்லேயே பேசுகிறாங்க, அந்த பசங்களே சொல்கிறாங்க, நாங்கள் தானே செலவு பண்ணிட்டு இருக்கோம், அதுலேயும் வந்து காசு அடிக்கலான்னு பார்க்குறாங்க, இஃப்தார் நம்மளால எவ்வளோ காசு அடிக்கலான்னு பார்க்குறானுங்க அப்படின்னு அவங்களும் கதறாடுங்க.
அதனால் நாங்கள் இனிமேல் சொல்லிட்டோம், நாங்களே பார்த்துக்கிறோம், எல்லா செலவையும் நாங்களே டேரெக்டாக பேசிக்கிறோம், நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து நான் அதை வாங்கி கொடுக்குறேன்னு யாரும் வராதிங்கன்னு சொல்கிறாங்க. அவர் தான் பண்ணுறாரு. ஆதவர்ஜுனாங்கிற பெயர் மட்டும்தான் வருதா இல்ல வேற யார் மூலமா பணம் வருதுங்கிறது தெரியாமையே இருக்கா? கான்ஸ்பிரசியா? எனக்கு அது தெரியல, வெளிப்படையா சொல்லப்படுகிற பேர் கட்சிக்குள்ளேயே கேட்கிறேன். கட்சிக்குள்ளேயே யார் செலவு பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க அதான் சொல்றேன். நீங்க இப்போ பொருளாளர் ஒருத்தர் இருக்காரு, அவர் எதுக்கு இருக்காருன்னு தெரியாம ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இதெல்லாம் இந்த செலவுகளுக்கெல்லாம் டொனேஷன்ஸான இவ்வளவு வந்திருக்கு, இல்ல கட்சிக்கு விஜயை டொனேட் பண்ணிருக்காரு, இல்ல பொதுச்செயலாளர் இவ்வளவு டொனேட் பண்ணிருக்காரு, ஆதவர்ஜுன் டொனேஷன் பண்ணிருக்காரு, ஏன்னா அதானே லீகல், அதெல்லாம் வந்திருக்கு. அதன் மூலியமாக இந்த பொதுக்குழுவுக்கு நாங்கள் இவ்வளவு செலவு செய்தோம், 2ஆம் ஆண்டு விலைக்கு இவ்வளவு செலவு செய்தோம் அப்படின்னு கணக்கு வழக்கு தாக்கல் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும். தாக்கல் பண்ணவே இல்லையா? நீங்க பாத்தீங்களா? உங்க கட்சிக்குள்ள ரகசிய செயற்குழுலாம் அது செயற்குழுவே ரகசியமா இருக்கும்போது கணக்கு வழக்கு உங்களுக்கு வெளிப்படையா பண்ணுவாங்களா? அப்பெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு இல்ல? நீ பொதுக்குழு கூட நடந்துச்சுல்ல, செயற்குழுல விடுங்க, பொதுக்குழு நடந்துச்சுல, பொதுக்குழுல கணக்கு வழக்கு தாக்கல் பண்ணணும்னு இருக்கா இல்லையா? அஜெண்டா இருக்கா இல்லையா? எங்க தாக்கல் பண்ணாங்க நீங்க பாத்தீங்களா? இல்ல க்ளோஸ் ரூம்லயாவது பண்ணிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் லீக்காவது ஆகும்ல. பல விஷயம் லீக் பண்ணி விடுறாங்களா உங்களுக்கு எல்லாம், அது நீங்க எடுத்துட மாட்டீங்களா? எங்க வந்துச்சு? அது வெளிப்படையாக தெரியணும். அது அவர் அந்த பதில் சொல்லாத வரைக்கும் நமக்கு வந்து இது கான்ஸ்பிரசியா தான் இருக்கும். பெரும்பாலும் நாம் தமிழர் மாதிரியான ஒரு பரிசோதனை கூடத்துல இருந்து வெளியில வர்றவங்க இந்த பேட்சா நம்ம வெளியில வந்துட்டோம், அடுத்த பேட்சை திருத்துறதுக்குன்னு சில வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிப்பாங்க அவங்கள அங்கேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு. உதாரணம் நம்ம யூடியூப் ரூட்டர்ஸு, நம்ம அதர்மம் மனோஜ் தோழர், இந்த மாதிரியான நபர்கள். ஏன்னா அந்த பற்றைக்குள்ளே இருந்துட்டு அது வேணான்னு வெளியில் வந்ததுக்கு பிறகு திருத்துறேன் அப்படின்ற பேரில் ஒரு நிமிடம் மட்டும் தாவேக்கால இருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. தாவேக்காவுக்கு ஆதரவாளர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தம்பிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சொல்ல கடத்த விரும்புகிற செய்தி என்ன? இல்லைங்க, அதான் ஒரு பெரிய ஆதரவு அவருக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் அது முழுக்க ஒரு சினிமாவில் அவர் பார்த்த அந்த பிம்பத்தை வைத்து மட்டுமே அவங்க வந்து அதை பார்க்குறாங்க. சினிமாவில் ஒரு பல சாகசங்கள் புரிகிற மாதிரி ஒரே நாளில் வந்தாருன்னா எல்லாத்தையும் மாற்றிடுவார். உதாரணத்திற்கு இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்துட்டாருன்னா கஸ்டோடியல் டெத்ஸே இருக்காது, கொலையே நடக்காது, இந்த நாடே சங்கர் படம் மாதிரி சுவிச்சமாக மாறிடும், எல்லாத்தையும் இன்னைக்கு பாருங்கள் நாங்கள் அயன் பண்ணி எடுத்துட்டு எங்கள் ஊரே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக யார் வந்தாலுமே மாறாது, ஒரே நாளில் எல்லா மாற்றங்களும் நிகழுமான நிச்சயமாக மாறாது. நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவரே வந்து கொள்கை வழிகாட்டியாக காமிக்கிறார் இல்லையா, அவங்களெல்லாம் நீங்கள் படிங்க. விஜய் அவர்கள் படிக்கிறாரான்னு தெரியல. அவங்க சொல்லியிருக்கிற கொள்கை வழிகாட்டிகள், பெரியார் என்ன பண்ணார், அம்பேத்கர் என்ன பண்ணார், காமராசர் என்ன பண்ணார், வீரமங்கை வேலுநாச்சியார் என்ன பண்ணார், அஞ்சலி அம்மாள் என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் நீங்கள் படிங்க. உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கங்க. இப்போ நிறைய பேர் சொல்லும்போது இந்த வீட்டில் இருக்கிற பசங்களே வந்து அப்பா அம்மாட்டே சொல்லி அவங்களே ஓட்டு போட வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. உங்களோட சப்ஜெக்டை எடுத்துக்கலாமே. இப்போ கல்வி அப்படின்னு ஒரு பருவத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா, கல்விக்காக விஜய் திருவிழா நடத்துகிறார், அதில் பிரைஸ் கொடுக்குறார், வரவேற்கிறோம். பட் கல்வி குறித்து அவரோட பார்வை என்ன, உண்மையான பார்வை என்ன? இப்போ ஆர்டியில் இன்றைக்கி வந்து ஃபண்டு வராமல் இருக்குது, மத்திய அரசாங்கம் ஃபண்டு ஃபுல்லாக தடுக்கிறாங்க, மாநில அரசாங்கம் இந்த வாட்டி தொடங்காமல் இருக்காங்க. அப்படின்னா அந்த ஆர்டியால் பாதிக்கப்பட போகின்ற லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு விஜய் என்ன குரல் கொடுத்தார்? பிஎம்ஸ்டி நீ சைன் பண்ணலங்கிறனால ஃபண்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்கின்றா, அதை எதிர்த்து விஜய் என்ன குரல் கொடுத்தார்? உயர்கல்வித்துறையில் பல சிக்கல்கள் இருக்குது, அதில் யூஜிசியில் இவ்வளோ சேஞ்சஸ் வந்ததுனால இன்றைக்கி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனே இல்லாமல் காலி பண்ணிட்டாங்க மத்திய அரசாங்கம். அதனால் இன்றைக்கி எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் ப்ரொஃபஸர்ஸ் பற்றாக்குறை இருக்குது, பிரின்சிபல் பற்றாக்குறை இருக்குது. இதை எதிர்த்து விஜய் என்ன குரல் கொடுத்தார்? உங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். அப்போ இவ்வளோ சிக்கல்களுக்கும் விஜய் வந்து வந்தார்னா ஒரே நாள் எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஓகே, நான் வந்து அது யாராலும் முடியாத ஒன்று, உங்களை காப்பாற்ற முடியாது. ஆமாம், அதுதான். அப்போ நீங்கள் நிறைய யோசிங்க தான் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இன்னும் அந்த நிச்சயமாக சினிமாவில் அவரை வரவேறுங்க, நீங்கள் வந்து அவரை உங்கள் அன்பெல்லாம் செலுத்துங்க. ஆனால் அரசியல் களம் என்பது வேறு ஒரு களம். அதில் யார் சரியாக நபராக இருப்பாருங்கிறத நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்க தான் என்னுடைய அட்வைஸ். கஸ்டோடியல் டெத் இருக்காதுன்னு நம்புறாங்கல்ல சார், அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கஸ்டடியிலே எடுக்க மாட்டோம், கட்டி தொங்க விட்டு கொண்டுருவோம். அண்ணன் பாலத்துல தொங்க விட்டு சொல்லுங்க ராஜேந்திரன் உட்காந்து. ஆமா, அதனால வந்து அதுல எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கு. சரி, சொல்லிட்டு அவங்க அப்பன்ட்டே போய் ஜெயக்குமாரா கூட இருக்கலாம்னு எதுக்கு பேசுற, குடும்பத்தை அழைச்சிருவாங்க. ஓகே, அப்படி தாவேக்கா என்கிற ஒரு கூட்டம், ஒரு அவலம் பல பேருடைய வாழ்க்கையை காவு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு தாவேக்காவில் முன்னால் பயணித்த நண்பர் அவர்கள் குறிப்பிடுகிறார். பட் அந்த ஸ்பேஸே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து தனி கேள்விதான், அது நம்மள்கிட்ட தனி சப்ஜெக்ட். ஆனால் அப்படி ஒரு கட்சி தொடங்கப்பட்டு அது என்னென்ன வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறது, அந்த கட்சியின் முகமாக இருக்கக்கூடிய விஜய், அவருக்கும் அந்த கட்சிக்கும் உண்டான தொடர்பு, அவரை சுற்றி இருக்கக்கூடிய சில கூட்டம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்குன்னு, கூட்டம்லாம் இல்லை, ஒரு சில நபர், ஒரு 4 பேர் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக
அரசியல் விமர்சகராக நம்முடைய ஜெகதீஸ்வரன் சார் அவர்கள் நம்முடைய பேரலையில அடுத்தடுத்து இவருக்கு பதில் இவர் நீங்களும் அலங்கரிக்க வேண்டும் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கையாகவும் வைக்கிறோம். நிறைவாக அவர் எங்க சோர்ஸ் நீ நம்புன அப்படின்னா நீ தான் முட்டாளே தவிர எங்களுக்கு வர வேண்டிய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் சொல்லிடுறேன், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. 500 ஏக்கர்ல மதுரையில ஒரு மீட்டிங் நடத்துறதுக்காக அடுத்த மாசம் ஆமா பண்றாங்க. அந்த லேண்ட் ஓனர் யாரு, அவர் கோயம்புத்தூர்ல இருக்கிறாரா அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் எனக்கு தெரியும். அது வந்து வெளியில வந்துச்சுன்னா அப்ப டிங் டாங்னு சில தலைகள் உருளும். அது இவர் சொல்ல முடியாது, ஏன்னா இவர் கட்சியிலே கிடையாது. இப்போ வந்திருக்கிற தகவல் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அதையும் இறக்குவேன், பார்த்து சூதானமா இருங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், புதுசா கட்சி ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்கேன், சேஃபா இருக்கேன், 7வது மாடியில. யாழ் அங்கேயே 7 பேர் இருக்கான், ஜாலியா இருக்கு. தண்ணி குடுறா. நன்றி சார், நன்றி.